ஸோ ஹலோ கைஸ், ஹலோ வணக்கம் நண்பர்களே, வணக்கம், வெல்கம் பேக் டு த ஸ்ட்ரீம்ஸ். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம தினமும் என்ன பண்றோமோ அதே தான் திருப்பி வேற எதுவும் புதுசாலாம் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஸோ அரவிந்தன் ஹை ப்ரோ, டெக்ஸ்டர் ஹை. ஹை அண்ணா சாப்பிட்டாச்சா? தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். நான் சாப்பிட்டேன். டெக்ஸ்டர் சாப்பிட்டீங்களா? ஹவ் இஸ் லைஃப் கோயிங்? வாட் தானே டெக்ஸ்டர். ஓகே கைஸ், கேமரா வந்து ஏதோ கோளாறு பண்றான். என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வரானான்னு பாக்குறேன். அச்சோ, இந்த கேமரால வந்து some எனக்கு சரியா தெரியல. கேமரா வந்து பயங்கரமா இதாகுது, ஃபிளிக்கர் ஆகுது. லைவ் பார்க்குறவங்கலாம் லைக்க போட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அடிச்சுக்கோங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றது. ஆஃப் ஆயிட்டு ஆனது. எக்ஸாம் டைம்லலாம் கரெக்ட்டா இருக்கு. ஆனா எப்படி அத வந்து சரி ஓகே நண்பர்களே. கொஞ்சம் ரொம்ப கம்மியா விட்டோம் ப்ரோ. அதிகமா வெட்டிட்டோம். அப்பயே விடுப்பா, இப்ப விட்டானா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும்னு நான் தான் இல்ல இன்னும் அப்பதான் வந்து எனக்கு அடுத்த வாரம் கரெக்ட்டா இருக்கும் ஹேரே அப்டின்னேன். மோர் மாரி வெட்டி விட்டாங்க கடைசில. டெக்ஸ்டர் எஸ் ஐயா, இனி கம்பேக்லாம் கஷ்டம். சர்வைவல் ஸ்டேஜ்ல பாத்துக்கலாம். சரி ஓகே, அப்ப டைட்டில மாத்திரவா? சர்வைவல் ஸ்டேஜ்ன்னு போட்டுறவா? டிராயிங் வேணா பாசிபிலிட்டி இருக்கு. சர்வைவல் ஸ்டேஜ் டைட்டில் மாத்திட்டு சர்வைவல் ஸ்டேஜ்ல பாத்துப்போம். டிடி டுமாரோ கம்பேக் வந்தா என்ன பண்ண போறாங்க? வேஸ்ட். அவங்க வந்து பாட்டம்ல இருக்காங்க. மோஸ்ட்லி கஷ்டம் கைஸ். ட்ராய் வந்து மேபி ட்ராய் வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு மேட்ச்ல 60 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா, ட்ராய் வந்து குவாலிஃபை ஆகலாம் என்ன கேட்டா. பட் மத்தபடி மத்த எல்லா டீம்ஸ் என்னடா இது தொட்டது கெட்டதுக்கெல்லாம் வந்து இத கேமரா ஆஃப் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு. வாட் இஸ் ராங்? என்னதான் ஆச்சு? ஒரே நிமிஷம் கைஸ். என்னதான் பிரச்சனை இந்த கேமராக்கு? சும்மா சும்மா ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆயிட்டு இருக்கு. டிடி அண்ட் வெல்ட் இன்வைட் சர்வைவல் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணணுமா? ட்ராய் குவாலிஃபை சான்ஸ் இருக்கு. ஆமா, ட்ராய்க்கு குவாலிஃபிகேஷன் சான்ஸ் இருக்கு. பட் டிடி அண்ட் வெல்ட் வந்து பாத்தீங்கன்னா, தே வில் பி ஆன் டு சர்வைவல் ஸ்டேஜ் கைஸ். மோஸ்ட்லி இல்ல, சர்வைவல் ஸ்டேஜ் அவ்வளவுதான். டிக்கெட் எப்படி ப்ரோ புக் பண்றது? ப்ரோ ஸ்விக்கில போனீங்கன்னா சீன்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்கும் ஜி. அந்த சீன்ஸ்க்குள்ள போயிட்டு வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா சீரிஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா வராது. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து அவங்க ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க. த டிக்கெட்ஸ் ஆர் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு கியூஆர் கோடு ஒண்ணு இருக்கும். அத வந்து ஸ்கிரீன்ஷாட் புடிச்சுட்டு கேலரியில போய் கியூஆர் கோட லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்கள சஃபாரிக்கு எடுத்துட்டு போகும். அங்க போய் நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ராய்க்கு ஃபைனல்ஸ் கஷ்டம்னு நினைக்கிறேன். நான் டிடி பயந்து ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. ப்ரோ நான் இன்னைக்கு மேட்சஸ் பார்க்கல கைஸ். உட்கார்ந்து இனிமே தான் பார்க்க போறேன். டிடி பயந்து ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. தளபதி எக்ஸ் லியோ வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ஜி. டிடி அண்ட் வெல்ட் வாட் ராங் யுவர் ஒப்பீனியன்? மேட்சஸே பார்க்கல ப்ரோ நானு. முதல் 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா, வெல்ட்டுக்கு ரொட்டேஷன்ல வந்து பயங்கரமா வாங்குனாங்க. ஸோ அவங்க போய் ரவுண்டோ மேட்சஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, வெல்ட்டுக்கு அமையவே இல்ல. அது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். எல்லா ரவுண்டோ மேட்ச்லயுமே வந்து அவங்க எப்படி செத்தாங்கன்றது தெரியாமயே செத்தாங்க. எங்கேருந்து புல்லட் வருது, யார் அடிக்கிறா, என்ன டீம், என்ன மேட்ச் அப்படின்னு தெரியாமயே செத்தாங்க அவங்க ஃபுல்லா. 2 ரவுண்டோ மேப் அந்த மாரி செத்தாங்க. அதுக்கடுத்து வந்து ஆ மிராமர் மேட்சஸ் எனக்கு சரியா தெரியல. நான் இன்னைக்கு மேட்சஸ் நான் பார்க்கல. இனிமே தான் பார்க்கணும். ப்ரோ வெல்ட் ரோண்டோல ஏர்லி எக்ஸிட் ஆகுறது தான் ரொம்ப கவலையா இருக்கு. நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கிற மேப்ல இப்படி ஆகுது. என்ன ஆச்சுன்னு தெரியல ஜி. என்ன கதை, என்ன டீம்னு தெரியல ஜி. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. ஆனா வந்து சம்திங் இஸ் நாட் ரைட். அது மட்டும் தெரியுது. கைஸ் ஒரே செகண்ட், ஸ்ட்ரீம் வந்து பயங்கரமா பஃபர் ஆகுதா என்ன? 1 செகண்ட் பஃபர் ஆகும் இப்போ. ஓகேவா? ஸ்ட்ரீம ரெஃப்ரெஷ் பண்ண போறேன் நானு. டிட் யூ சி ஜானி கேம் பிளே டுடே? டீம்லயே சேர்ந்து டீமே சேர்ந்து அவரை கேரி பண்ணிட்டு போற மாரி இருக்கு. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? நான் மொத நாள்ல இருந்து அததான் சொல்லிட்டு இருக்கேன். ஜானி வந்து அப்புறமா சப்போர்ட் ரோல்ல விளையாட வச்சாங்க. நேத்து நல்லா தான் விளையாண்டாப்ல. 2, 3 பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து குடுத்தாரு. ஸோ ஜானியோட கேம் வந்து பாத்தீங்கன்னா, நேத்து நல்லா இருந்துச்சு ஜி. பட் இன்னைக்கு வந்து என்ன கதைன்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல ஜி. என்னாச்சு? ஏன் வந்து இன்டர்நெட் இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது இந்த கைஸ்? உங்களுக்கெல்லாம் கரெக்ட்டா வருதா ஸ்ட்ரீமு? இல்ல பஃபர் ஆகுதா?
2 டேஸ் யுவர் ஒப்பீனியன். 2 டேஸ் லாஸ்ட் 2 டேஸ் அதான் சொன்னேனே ப்ரோ. டீம் தம்லாஸ்க்கு அவங்களுக்கு அமையல ப்ரோ. ஜோன் தூக்கி தூக்கி போட்டுருச்சு. 1 மொத நாள் ஃபுல்லாவே ஜோன் தூக்கி தூக்கி போட்டுருச்சு. அது 1. 2வது நாள் வந்து தம்லாஸ் என்ன பண்ணாங்க நேத்து? ஒரு மேட்ச்சு எடுத்துட்டு போய் ஜார்ஜியா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜார்ஜியா கிட்ட விட்டாங்க. அதனால கஷ்டமாயிருச்சு. ஓ! இன்னைக்கு டிடிக்கும் 6 மேட்ச் முடிஞ்சிருச்சுல. நாளைக்கு ஒரு 4 மேட்ச் இருக்குதுல. இன்னைக்கு பார்க்கணும் ப்ரோ. இன்னைக்கு பார்த்தா தான் ப்ரோ கைஸ் தெரியும். ப்ரோ ஐ திங்க் டிடி அண்ட் வெல்ட் வில் நாட் மேக் இட் டூ டாப் 8 நவ். வாட் நவ் டூ தே ஹேவ் ஒன் மோர் சான்ஸ்? யா ப்ரோ. தே ஹேவ் ஒன் மோர் சான்ஸ் கைஸ். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, சர்வைவல் ஸ்டேஜ்ல. சேம் மிஸ்டேக்ஸ் அகைன். அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓகே. So I had a small talk with uh, uh, இருங்க ஒரு செகண்ட். சர்வைவல் ஸ்டேஜ் ஃபார்மேட். Yuvraj 1885 plus. Bro, I think TT and Wilt will not make it. 2 days, your opinion. Survival stage format explain பண்ணுங்க. அது ஒன்றும் பெரிய ஃபார்மேட்லாம் இல்ல பிரதர். 2 நாள், ஒரு நாளைக்கு 6 மேட்ச். 2 நாள்ல 16 டீம் விளையாடுவாங்க. 16 டீம்ல டாப் 8 அப்படியே குவாலிஃபை ஆவாங்க. அவ்வளவுதான். அது வந்து அந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் இல்ல. சர்வைவல் ஸ்டேஜ்க்கு வந்து இப்போ சரி ஓகே. ஆஸ் யூசுவலா உங்களுக்கு வந்து கண்ல காட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் யூசுவலா பண்ற மாதிரி அப்படின்னா, இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ செமிஃபைனல்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 டீம் விளையாடுதா. இந்த 24 டீம்ஸ்ல வந்து டாப் 8 டீம்ஸ் வந்து அதாவது ஓவரால் ஸ்டாண்டிங்ஸ் நாளைக்கு நைட் இந்த நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். எந்த 8 டீம்ஸ் வந்து டைரக்ட் கிராண்ட் ஃபைனல்ஸ் போறாங்கன்னு. ஸோ டாப் 8 வந்து ஓவராலா கிராண்ட் ஃபைனல்ஸ்க்கு போயிருவாங்க. அது போக செமிஃபைனல்ஸ்ல வந்து இருக்கிற ஒரு 16 டீம் இருப்பாங்கல்ல. இந்த 16 டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வைவல் ஸ்டேஜ் விளையாடுவாங்க. இந்த சர்வைவல் ஸ்டேஜ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, 2 டேஸ் மேட்சஸ் நடக்கும். ஒரு நாளைக்கு வந்து 6 மேட்ச்ன்னு சொல்லிட்டு ஒரே லாபி 16 டீம் வந்து மொத்தம் 12 மேட்ச் விளையாடுவாங்க. ஸோ இந்த 12 மேட்ச் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல டாப் 8 வர்றவங்கள வந்து கிராண்ட் ஃபைனல்ஸ்க்கு அப்படியே தள்ளிருவாங்க ஜி. ஸோ இதுதான் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு அப்புறமா சர்வைவல் ஸ்டேஜ்க்கு அப்புறமா இது ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கும். திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. ஓகே. ஸோ எஸ். ட்ராய் கூட டைரக்டா ஃபைனல் போக மாட்டாங்கன்னு தோணுது. ஏன் ஜி நல்லா தான் விளையாட்டுருந்தாங்க. நல்லா தான் விளையாட்டுருக்காங்க. இன்னைக்கு எவ்வளோ 4 மேட்சா? இன்னைக்கு 3 மேட்சா ட்ராய்க்கு? கட் ஆஃப் 125 இருக்கும். ட்ராய்க்கு 40 பாயிண்ட்ஸ் நீடட். ப்ரோ நாளைக்கு எல்லா டீமுக்குமே வந்து 4 மேட்சஸ் இருக்குல்ல கைஸ். 4 மேட்சஸ் இருக்கு. ட்ராயால வந்து 4 மேட்சஸ்ல வந்து 40 பாயிண்ட்ஸ் எடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா ட்ராய் இஸ் இன்டு திஸ். என்னையா ஆச்சு நம்ம தமிழ் டீம்ஸுக்கு? சாம்பல் மேடுகளும் மண்டலங்களும். இது என்னையா ஆச்சுன்றத பார்த்தாலே எனக்கு வந்து அந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு இன்ட்ரோ போடுவாங்கல்ல. என்னதான் ஆச்சு சாம்பல் மேடுகளும் சூழும் புகை மண்டலங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இன்ட்ரோ தான் ப்ரோ ஞாபகம் வருது எனக்கு. அத பார்த்தாலே அடுத்த செகண்ட் என் வாயில வந்து இது ஃப்ளோவா வந்துருது. கமா கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி ஆல்ல பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் லைவ் லிங்கே ஷேர் பண்ணலையாடா நானு. டுமாரோ ஃபைனல் டே. ஆமா ஜி. செமி ஃபைனல்ஸ்ல வந்து நாளைக்கு தான் கைஸ் ஃபைனல். ஸோ அதனால வந்து செமி ஃபைனல்ஸ் டுமாரோ இஸ் த லாஸ்ட் டே. டீம்ஸ் ப்ராபப்லி வந்து இது பண்ணுவோம் ப்ரோ. ஃபேஸ் எல்லாம் ப்ளோட் ஆயிருச்சு கைஸ். என்ன பண்றதுன்னே தெரியல தாசனா. டேய் எனக்கு என்னமோ வந்து கேஸ்டிங் இருக்குமா இல்லையானே தெரியல கைஸ் தமிழ் கமெண்ட்ரில. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஈவென்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து எங்களுக்கு 1 1/2 மாசம் முன்னாடியே வந்து கேஸ்டிங்க்கு இன்வைட்லாம் வந்துரும். இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிருவாங்க. பட் இந்த முறை என்னன்னே தெரியல. லைக் பேச்சே இல்ல ப்ரோ. சென்னையில நடக்குதுன்றது பத்தி பேச்சு இருக்கே தவிர்த்து, கேஸ்டிங் இருக்குமா? நீங்க அவைலபிளா? அதெல்லாம் வந்து முன்னாடி கேட்பாங்க. 1 1/2 மாசம் முன்னாடியே எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. 1 மாசம் முன்னாடியே எல்லாத்தையும் கேட்டுருவாங்க.
இந்த முறை என்னன்னே தெரியல கைஸ். ஒரு மாதிரி இருக்கு கைஸ். மந்தமா போகுது கைஸ். இருக்கா? இல்லையா? தமிழ் கேஸ்டிங் ஒண்ணும் புரியல. வெல்ட் டிடிக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. சான்ஸ் ரொம்ப கம்மின்லாம் இல்ல பிரதர். சான்ஸே இல்ல. வெல்ட் வந்து ஏதோ ஒரு ரவுண்ட் வந்து ஒரு 3 மேட்ச்ல வந்து 72 பாயிண்டோ, 82 பாயிண்டோ எடுத்தாங்கல்ல. அந்த மாரி ஒரு கேம் குடுக்கணும். அப்படி ஒரு கேம் அடிச்சாங்கன்னா வெல்ட் 100% குவாலிஃபைட். பட் அதுக்கு அவங்க வந்து எவ்வளோ ஒரு 30 பாம்பரு, அதுக்கடுத்து எல்லா மேட்சஸுமே கன்சிஸ்டன்ட்டா 10 பாயிண்ட்ஸ் அவங்க எடுக்கணும். அப்படி எடுத்தாங்க அப்படின்னா வெல்ட் குவாலிஃபைட். ஸோ வெல்ட் டிடிக்கு எனி சான்ஸ் கஷ்டம் தான் கைஸ். கஷ்டம்ன்றத தாண்டி ரொம்ப கஷ்டம்னு வேணா சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெல்ட் கூட அவங்க அந்த போட்ட அந்த 30 பாம்பர் அந்த மாரி ஏதாவது போட்டு வந்துடலாமே தவிர்த்து, டிடி வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நியர் டூ இம்பாசிபிள்லாம் தாண்டி ஃபார் அவே ஃப்ரம் இம்பாசிபிள். ஒரே செகண்ட் இருங்க. நான் போயிட்டு லைவ் லிங்க்க ஷேர் பண்ணிட்டு வரேன். நான் வந்து லைவ் லிங்க்கே ஷேர் பண்றது இல்லன்னு சொல்லிட்டு, நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாய்ங்க அப்புறமா. குரூப் லிங்க போட்டு இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா, ப்ரோ எங்க நம்பர் லீக் ஆயிடும் ப்ரோ. சரி இன்ஸ்டால போடுங்க அப்படின்னு ஒண்ணும் புரியல நம்மளுக்கு. ராய் மிராமர் மேட்ச்ல சோக்கு டின்னர் தெரியல ப்ரோ. என்னன்னு நான் இனிமே தான் ப்ரோ பார்க்கணும். சோலு வேற லெவல்ல ப்ளே பண்றாங்க. இந்த லாபில 30 பாயிண்ட்ஸ்லாம் சான்ஸ் இல்ல ப்ரோ. சேம் லேண்ட் செட்டப்பா ப்ரோ சர்வைவல் ஸ்டேஜ்க்கு. அதே லேண்ட்ல ப்ரோ. அதே லேண்ட்ல மேட்சஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்கும். இந்த பிளேயர் மாத்துறது அப்படின்ற கதையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. இந்த பிளேயர தூக்கி இங்க உட்கார வைக்கிறது, திருப்பி வேற டீம வந்து அடுத்த மேட்ச்க்கு வந்து ஏ குரூப்ப கூட்டு வரணும். அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, பி குரூப் எடுத்துட்டு வரணும். அப்படின்ற பிரச்சனைலாம் இருக்காது. ரேஷ் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். சந்தோஷ் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். பெர்சோல் அளவுக்கு பெரிய ஆள். பேர் சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. ஏன் இன்னோவேட்டிவா யோசிச்சுட்டு வரீங்க பேரெல்லாம். வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. ஆ இந்த லாபில அது மாரி ஆடுறது டேஞ்சர் ப்ரோ. மேபி 1 மேட்ச் கிளிக் ஆகும். ஆமா. சோ அதான் அது ஒண்ணு. அதுக்கடுத்து பவன் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் டா. ஏய் பவன். ஹைடா. எஸ் கைஸ். சரி வித் நோ டிலே நீங்கலாம் மேட்சஸ் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா என் கூட உட்கார்ந்து இப்ப பாருங்க. அப்படியே வந்து என் கண்ணுக்கு தெரிகிறது ஏதாவது வந்து இவங்க இந்த டீம் மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா சொல்றேன். பிஃபோர் சேயிங் தட் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கேட்டுக்கோங்க. அனௌன்ஸ்மெண்ட்ன்றத தாண்டி வந்து இது வந்து எப்படி சொல்றது அந்த டோர்னமெண்ட் இது வந்து ஒரு ஓபன் ஃபார் ஆல் டோர்னமெண்ட் இந்த சைடு. இந்த ஓபன் ஃபார் ஆல் டோர்னமெண்ட்ட வந்து நான் சிம்பிளா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போன பிஜிஏஎஸ்க்கு வந்து நீங்க என்ன டீமோட விளையாடுனீங்களோ அதே டீமோட தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஓபன் ஃபார் ஆல் பிஜிஏஎஸ் வந்து விளையாட முடியும். சாரி ஓபன் ஃபார் ஆல் ஈவென்ட்ட வந்து விளையாட முடியும். இது நடத்துறது வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்தஸ்ட் நடத்துறாங்க. ஸோ அப்தஸ்ட் நடத்துறாங்க. இங்க ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சைன் இன் கேட்கும். சைன் இன் பண்ணி வந்து நீங்க ஆல்ரெடி பிஜேஎஸ் விளையாண்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரே கிளிக்ல வந்து உங்க டோர்னமெண்ட் வந்து சைன் இன் ஆயிடும். ஏன்னா உங்களால ரோஸ்டர் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால டீம விட்டு லீவ் ஆக முடியாது. ஸோ போன முறை நீங்க அதாவது இந்த வருஷம் பிஜேஎஸ் என்ன டீம் விளையாண்டீங்களோ, அதே டீம் தான் திருப்பி நீங்க விளையாடணும். இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ முடியிற வர. அப்படின்னா பிஎம்பிஎஸ் முடியிற வர வந்து உங்களுக்கு இதே டீம் தான். நீங்க இப்போ பிஜிஎஸ் என்ன டீம் விளையாண்டீங்களோ அதே டீம் தான். ஸோ ஹேர் கட் கிசாவா இருக்கு. ரைட்ரா. ஹை ப்ரோ மதுவாபி வெல்கம் டு த ஸ்ட்ரீம். சோல், எல்இஎஃப்பி, ஓஜி, ஆர்ஜிஇ, காடல், மித்து இந்த 6 டீம்ஸ் கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ம். டிடிக்கு இன்ஃபோ எடுக்க தெரியல. அதான் மிஸ்டேக். அப்புறம் கன் பவர் இல்ல. ஏ ப்ரோ கிரைண்ட்ல டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்தாங்க. ரோண்டோ மேட்ச் கன்வெர்ட் பண்ணாங்க. 17 ஃபினிஷஸ் சிடி. கன் பவர்லாம் இருக்கு ஜி. அவங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணல. அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையா? என்னான்னே தெரியல கைஸ் எனக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ வெல்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 1v1 என்னடா இப்டி விட்டாங்களே! ஐய்யயோ! இந்த இடத்துல என்ன இப்டி பண்ணிட்டாங்களே! அப்டின்ற மாரி அவங்க ஒரே ஒரு கேம் மட்டும் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னா, நேத்து நடந்த மிராமர் மேட்ச்ன்னு நெனைக்கிறேன். நேத்தோ, இன்னைக்கோ வந்து மிராமர் மேட்ச் நடந்துச்சு. வெல்ட் வந்து ஃபார்ல இருந்து இந்த சைடு புஷ் பண்ணுவாங்க. இன்னைக்கு தானே அது? இப்ப கூட யாரோ சொன்னாங்களே! ராய் மிராமர் மேட்ச் ஜோக்கா அது? அதான் இந்த மலையில மிராமர்ல வந்து டிடியும் அலைவா இருப்பாங்க. வெல்ட்டும் அலைவா இருப்பாங்க. இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன்னு நெனைக்கிறேன் அத. வெல்ட் வந்து ஜெனிசிஸ் கிட்ட வந்து டின்னர் விடுவாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ் ஃபார் 6K சப்ஸ் 100K எப்போ? அதெல்லாம் கூடிய விரைவில் போட்டுறலாம் கன்சிஸ்டன்ட்டா இருந்தா. ஸோ அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வி சோக்டு பிக் டைம். அவங்க எப்படி போனா என்ன கைஸ் நம்மளுக்கு தமிழ் டீம்ஸ் சோக் பண்றாங்க. அதுவே நம்மளுக்கு தலைவலியா இருக்கு.
சரி ஓகே. இந்த டூர்னமெண்ட் பத்தி சொல்றேன் பாருங்க. இது வந்து அப்தர்ஸ் நடத்துற ஒரு ஈவென்ட். கிராஃப்டனோட கெய்கோத்து நடத்துறாங்க. அது என்ன ப்ரோ கேப்டனோட கெய்கோத்து நடத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நீங்க வந்து சாம்பியன்ஸோ இல்ல டாப் 3யோ வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிஎம்பிஎஸ் ஸ்லாட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புரியுதா? இப்போ வந்து இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இந்த ஈவென்ட்ட பொறுத்தவரையும் எந்த விதமான இன்வைட்டட் டீமும் கிடையாது. இட்ஸ் அ பியூர் அண்டர்டாக் ஈவென்ட். புரியுதா? ஆனா டயர் 1 டீம்ஸ் வந்து பிரைஸ் பூல்க்காக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு விளையாடுவாங்க. அது வேற கத. ஸோ, இப்ப இதுல நீங்க ரெஜிஸ்டர் நவ் குடுத்தீங்க அப்டின்னா வந்து லாகின் ஆக்சஸ் கேட்கும். நீங்க அத வந்து ஈஸியா போயிட்டு இது பண்ணிக்கலாம். இதுக்கு பிரைஸ் பூல் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வூப்பிங் பிரைஸ் பூல் ஆஃப் ஆல்மோஸ்ட் 10 லாக்ஸ் கைஸ். ஓகேவா? ஸோ, பிரைஸ் பூல் வந்து ஆல்மோஸ்ட் 10 லாக்ஸ் வரையும் வந்து இதுக்கு பிரைஸ் பூல் தராங்க. ஸோ, அதுக்கடுத்து வந்து இதனோட ஃபார்மேட்டுமே வந்து இன் கேம் குவாலிஃபயர்ஸ் வச்சு தான் நடக்குது. ஸோ, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து 14ல இருந்து 21 வரையும் நடக்குது. அதுக்கடுத்து இன் கேம் குவாலிஃபயர்ஸ் வந்து 27ஆம் தேதி. புரியுதா? 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதிக்குள்ள. இன்னும் எவ்வளோ மேட்சஸ் நீங்க விளையாடணும் அப்டின்ற அந்த லிமிட்ஸ்லாம் சொல்லல அவங்க. பட் சொன்னாங்க அப்டின்னா, நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுக்கான ரூல் புக்ன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து எந்த ரூல் புக்கும் தரல. நான் இந்த இடத்துல ரூல் புக்க செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து பிஜிஐஎஸ் ஓட ரூல் புக்கா தான் இருக்கு. அபிஷியல் காம்படிஷன் புக் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து ஒன்ஸ் இந்த இடத்துல அப்டேட் பண்ணிட்டாங்க அப்டின்னா நான் சொல்றேன். இல்ல வந்து பாட்டம்ல ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களா? கன்சென்ட் ஃபார்ம், லைசென்ஸ், அப்பெண்டிக்ஸ், மெம்பர் சர்டிபிகேட், ஐஜிஎல் ரோல், பெனால்டீஸ், பெஸ்ட் ஐஜிஎல், டோர்னமென்ட் எம்பிபி. ஓகே. அவங்க வந்து அந்த மாரி வந்து எதுவும் இது பண்ணல. இந்த இந்த இதுக்கு இந்த இன் கேம் குவாலிஃபயர்ஸ்க்கு நீங்க இவ்ளோ பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்டின்ற மாரி அவங்க எதுவும் சொல்லல. ஓகேவா? 3 ப்ரோ யுவர் எஃப்டி. எஃப்டினா? ஓ! பினிஷ் பை டெத் ரேஷியோவா? ஜி நான் ஒரு கிளாசிக் கூட விளையாடவே இல்ல ஜி நானு. ப்ரோ வாட் ஹேப்பன் டூ K9? K9 வந்து அவங்க பர்ப்பஸ்ஃபுல்லாவே அப்டி விளையாடுறாங்களோன்னு எனக்கு தோணுது கைஸ். பிஃபோர் தட் நான் உங்களுக்கு வந்து இந்த ரோட் மேப்ப வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். இந்த 10 லாக்ஸ் ரோட் மேப் இது. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையும் 1 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைம். ஆல்மோஸ்ட் 3 டேஸ் வந்து இன் கேம் குவாலிஃபயர்ஸ் நடக்கும். 27லேருந்து 29த் வரையும். ஸோ அது இன் கேம் குவாலிஃபயர்ஸ்லேருந்து 5, 12 டீம்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1 விளையாடுவாங்க. ஸோ பிஜேஎஸ்ல வந்து 1024 டீம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா ரவுண்ட் 1 விளையாடுவாங்க. பட் இந்த முறை வந்து ரவுண்ட் 1க்கு வந்து வி ஜஸ்ட் ஹேவ் 5, 12 டீம்ஸ். பிஜேஎஸ்லயே அப்படியே பாதின்னு வச்சுக்கோங்க. இந்த 5, 12 டீம்ஸ்ல பாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 256 வந்து டீம்ஸா வந்து ரவுண்ட் 2க்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க. 256 டீம்ஸ்ல இருந்து அப்படியே வந்து 64 டீம்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா குவார்டர் ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆயிருவாங்க. ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 2 நாக் அவுட் ஸ்டேஜஸ். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குவார்டர் ஃபைனல்ஸ் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாக் அவுட்ல தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் இருக்காது. ஸோ இதுல 32 டீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செமி ஃபைனல்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க. செமி ஃபைனல்ஸ் ரவுண்ட் ராபின் மெத்தடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ செமி ஃபைனல்ஸ் ரவுண்ட் ராபினா இருந்துச்சு அப்படின்னா கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்து 24 ஏப்ரல் டு 26 ஏப்ரல் 3 நாள் வந்து கிராண்ட் ஃபைனல்ஸ் உங்களுக்கு நடக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி ரோட் மேப் ஆஃப் 10 லேக் ஈவென்ட் பிரைஸ் பூல். நீங்க விளையாடுவீங்களானா? இல்ல ப்ரோ. ஹூ டிட்ன்ட் ரெஜிஸ்டர் ஃபார் பிஜிஐஎஸ் கேன் பிளே திஸ் அப்தர்ஸ் டோர்னமென்ட். ஆ தாராளமா விளையாடலாம். நீங்க இப்ப டீம வந்து கிரியேட் பண்ணிட்டு விளையாடலாம். ஸ்ரீ ப்ரோ யுவர் எஃப்டி. ப்ரோ போன சீசனுக்கு வந்து 7, 7 சம்திங் வச்சிருந்தேன். பட் இந்த சீசன் வந்து நான் விளையாடவே இல்ல கைஸ். ஒரு மேட்ச் கூட இந்த ஈவென்ட் விளையாடவே இல்ல. லாஸ்ட் மேட்ச் ஆர்ஜி ரோமன் கார்டல அடிச்சுட்டு வேஸ்ட் அவங்க எல்லாம்னு சொல்லி கையில ஆக்ஷன் பண்ணுவான். அது பண்ணதும் ஆர்ஜி ரோமன் இன்ஸ்டா ஐடியில போட்டு கார்டல் இம்மெச்சூர் ஃபேன்ஸ் போய் திட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரைட். 3 டீம்ஸ் இது கொழுப்பு தானே அது. எதுக்கு அந்த மாரிலாம் பண்ணணும்? 3 தமிழ் டீம்ஸ் சர்வைவல் ஸ்டேஜ் தான். எனக்கு என்னமோ ட்ராய் உள்ள போயிருவாங்கன்னு தோணுது கைஸ். ட்ராய் உள்ள போயிருவாங்கன்னு தோணுது. ஓகே. எனிவே மத்தபடி வந்து இதுக்கு இன்னும் ஃபர்தர் அனவுன்ஸ்மென்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் தரல. வாட்ச் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்தஸ்டியோட ஏன்டா வாட்ச் வீடியோன்னு சொல்லிட்டு வீடியோ லிங்க் குடுக்காம சேனல் லிங்க் குடுத்து வச்சிருக்கீங்க? எங்க போய்டா நான் இந்த வீடியோவ தேடி கண்டுபிடிப்பேன் இப்போ? இதெல்லாம் 4 மாசம், 4 மாசம், 3 வாரம், 3 வாரம். அட பாவிகளா! அண்டர்கிரவுண்ட் பேட்டில் இஸ் செட் ஃபார் குட் யூ ப்ளீஸ் புரொவைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் ஹவ் டு ரெஜிஸ்டர். அப்பா என்னய்யா இது? இவங்க இன்னும் ஓகே இன்னும் டேஸ் இருக்கு. சோ அதனால இன்னும் இவங்க ரிவீல் பண்ணல. ரிவீல் பண்ணாங்க அப்டின்னா நான் உங்களுக்கு வந்து உடனே சொல்றேன் கைஸ். ஓகேவா? சோ கம் ஆன் கைஸ். லைவ் பார்க்குறவங்கலாம் லைக்க போட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அடிச்சுக்கோங்க. பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி ஆல்ல பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கெல்லாம் லைவ் லிங்க் ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. லெட்ஸ் கோ. சரி ஓகே. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இதுதானே டே 3 ஸ்ட்ரீம்டு 6 ஹவர்ஸ் அகோ. ஆமா. ஹிந்தி காஸ்டிங் தான் அது.
கைஸ் லெட்ஸ் கோ ஃபார் 25 லைக்ஸ் கைஸ். ஓ 25 வந்துட்டோமா? லெட்ஸ் கோ ஃபார் 30 லைக்ஸ் கைஸ். ஹிந்தி காஸ்டிங், மேப் ஸ்ட்ரீம், இங்கிலீஷ் நாளைக்கு தெரிஞ்சிரும் கைஸ். எந்த டீம் உள்ள போறாங்க, எந்த டீம் போல அப்படின்னு சொல்லிட்டு. இருங்கடா ஒரு செகண்ட். என்ன ப்ரோ செமி ஃபைனல்ஸ்ல அதிசயமா ஓகே போட்டிருக்காங்களா ஜானத்தனோட ஃபேஸ? ரைட்டு. 3.4 மில்லியன் வியூஸ். ஓகே 3.9 மில்லியன் வியூஸ். டே 2ல வந்து கம்மியா இருக்கு. டே 3ல எவ்வளவு வந்திருக்கு? 2.5 மில்லியன் வியூஸ். ஓகே இது இன்னும் நிறைய வியூஸ் வந்து கவுண்ட் ஆகல. அது கவுண்ட் ஆகும் பாப்போம். ஹைஸ்ரீ ஹை ப்ரோ ஹார்ட்கோர் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். பெல்ட் கேஷுவலா ஃபைட் எடுக்கிற மாதிரி தோணுது. ஆஃப் ஆங்கிள் இருப்பாங்கன்னு யோசிக்காம எடுக்கிற மாதிரி தோணுது. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ப்ரோ? ஃபைட்லாம் அந்த அளவுக்கு பார்க்கல ஜி. வெல்ட்டோட ஃபைட்டே காட்ட மாட்டாங்க. ஒன்னு வெல்ட் காட்டுற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நேத்து நான் நோட்டீஸ் பண்ண வெல்ட் ஃபைட்ஸ்லாம் என்ன தெரியுமா? மித்து கிட்ட வந்து மேல சார்கி கிட்ட ஒரு மேட்ச் எலிமினேட் ஆனாங்க. ரோண்டோ மேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே எலிமினேட் ஆனாங்க. அதுக்கடுத்து வந்து ஜஸ்டி ஒரு ஸ்பாட்ல வந்து செக்யூர் 3 மேனா சர்வே பண்ணிட்டு போனாங்க. நேத்தா முந்தா நேத்தா என்னன்னு தெரியல, எனக்கு ஞாபக சக்தியே போயிடுச்சு கைஸ். அந்தந்த ஸ்ட்ரீம் முடியும் போதே வந்து இந்த டீம் இது அந்த டீம் இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதையே நோட் பண்ணிக்கோங்க, அதையே பாத்துருவாங்க. ஃபுல் கன்ஃபியூஷன் ஆஃப் த. பரவாயில்லடா, நீங்க நாளே நல்லா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வெல்ட் 6 பாயிண்ட் எடுத்திருக்காங்களே ஃபினிஷ் பாயிண்ட்ஸ். நீங்க டே கொஞ்சம் அக்ரெசிவா தான் ஆரம்பிச்சாங்களா வெல்ட்? ஃபைனலுக்கு டிக்கெட் பிரைஸ் சேமா ப்ரோ? கொஞ்சம் ஃப்ரீ டிக்கெட்ஸ் இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ ஃபைனல்ஸ் டிக்கெட் பிரைஸ் வந்து கொஞ்சம் ஒரு லிமிட்டட்ன்றதுனால செமிஃபைனல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இதுக்கும் அதே இருக்கலாம். ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொஞ்சம் இருக்கும். 500 அதுக்கு 2000 அந்த மாதிரி இருக்கும். He's trying to see if he can find some breathing room to work with, maybe find a counter. I hope TT qualifies tomorrow itself in survival stage. Both the Tamil teams qualify. Also building up pressure from the other side of this house. RG is Tamil Nadu team or North team? RG ல முன்னாடி ஏஸ் பிளாக் விளையாட்டு இருந்தப்போ அது தமிழ்நாடு டீமா இருந்துச்சு. இப்போ அது வடக்கு டீம் ஆயிடுச்சு நண்பர்களே. போடு முத நாள் ஃபுல்லா வந்து இன்னும் முத 2 நாள் காட் லைக் ஃபேன்ஸ், நெக்ஸ்ட் 2 நாள் வந்து சோல் ஃபேன்ஸா? என்னடா அப்படி என்னடா டீம் பிளே கொடுத்தீங்க நீங்க? ஒருக்கா பார்க்கலாம் கைஸ். அப்படி என்னப்பட்ட எப்படிப்பட்ட டீம் பிளே வந்து கொடுத்தாங்க? ஆறு தமிழ் டீம் தான் ப்ரோ. மதுரை தான் அவங்க. சரி ப்ரோ சரி. ஆர்ஜினா ரெக்கார்டிங் சொல்றீங்களா? ஆமா கைஸ் தமிழ் டீம் தான். இவரு ரோமன் மதுரை. இவரு பக்கத்துல அவரு லெவி எங்க எதிர் வீடு தான். அவரு எதிர் வீட்டுல தான் இருந்தாரு அவரு லெவி இதுக்கு முன்னாடி. அப்புறமா தான் காலி பண்ணிட்டு போனாங்க. சோ அதனால அவரு லெவி வந்து இங்கதான் சென்னை. மீதி 2 பேரு சகில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு போனாருன்னா லேனுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அவரு. எல்லாம் லோக்கல் தான், தமிழ்நாடு தான். Knuckle was situated on an off angle and he was able to find the first knock, but now so they started to regroup. Joker threw a pan in that window. I mean, ran out of util, had to throw something, just lobs a pan. And Victoria Shermas, I have to say, a brilliant counter rotation coming from the players of Seoul to pin down Victoria Shermas. 3 players in the same building and Seoul is trying to choke them out. Always, he's trying to see if he can find some breathing room to work with, maybe find a counter knock against the players of Seoul, but it's not going to be easy with Knuckle in the back and Goblin making the pounds. Joker also building up pressure. பரப்பா சோல் ஆனா முன்னாடி பின்னாடி சுத்தி வளைச்சாங்க ப்ரோ இந்த ஃபைட்ல. பாருங்களேன், விஎஸ் ஃபுல்லா வந்து இந்த காம்பவுண்ட்ல வந்து ஹோல்ட் பண்ண வச்சிட்டு இந்த சைடு வழியாவும் வந்து பிரஷர் கொடுக்குறாங்க. காப்ளின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடு ரிட்ஜ்லயும் இருக்காப்ல. லாங்ல பாருங்க நக்குலு, இது இந்த இடத்துல நக்குலும் வந்து இந்த சைடு கவர் ஆங்கிள் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. சோல் பரவாயில்லையா, செம ஃபைட் எடுத்திருக்காங்க ப்ரோ இந்த இடத்துல. விஎஸ் போட்டு அந்த கேப்லயே வந்து அந்த
செட்டில்மெண்ட்லயே உட்கார வச்சிட்டாங்க ப்ரோ ஃபுல்லா விஎஸ். காப்லினால அந்த இடத்துல நேடு கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா மாஸ் கேஸ். அவ்வளவுதான் பண்ணிட்டாப்ல. And now you've only got the final 2 men standing for Victoria Sumis. Such a clean sweep coming through from Seoul. This is what you like to see. This is what you call team play at the maximum potential. What a team is coming through. And Victoria Sumis no. நினைக்கலாம் என்ன ப்ரோ 300 பேர் தான் இருக்காங்க, அபிஷியல் லேண்ட்ல வர்ற அளவோட சவுண்ட் அதிகமா இருக்கே இங்க அப்படின்ட்டுன்னு. கதை என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து சின்ன இடம், எக்கோ அடிக்கும். அதனாலதான் லேண்ட் வந்தா மீட் பண்ணலாமா ப்ரோ? தாராளமா ஜி. But I have bad feeling that one Tamil team might not qualify. Hope my feeling should not come true. But K9 and NBA also bad gameplay. இங்க வேன்கார்டே வந்து வைல்ட் கார்ட்ல எப்படி விளையாடுனா பையன். வேன்கார்டு 4W எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செமிஸ் குவாலிஃபை ஆனாங்க. குவார்டர்ஸ் டு டைரக்ட் செமிஸ். டிடி வந்து மோசமான பொசிஷன்ல இருக்காங்க गाइस. மலைக்கு மேல வேன்கார்டு, மலைக்கு கீழ சோலு, மோசமான பொசிஷன்ல இருக்காங்க. டிடி சாண்ட்விச் அதான் மோசமான பொசிஷன்ல இருக்காங்க गाइस. Yeah, this is not a position that you survive from. This right here somehow barely still ticking away, not completely finished off, but now the pressure it drops to a whole new low. As team Seoul they've closed in the distance. எங்காடு வெயிட் பண்றான் அதெல்லாம் சரிதான். டீம்மேட்ஸே கவர் கொடுக்க மாட்டாங்க எங்காடு வெயிட் பண்ணும்போது. இப்போ மிராமர் மேட்ச்லயும் எய்ம் வந்து ஒரு வெயிட் பண்ணுவான். ரீப்பர் வந்து டக்குன்னு நிறைய டேமேஜ் கொடுத்துருவாரு. ஜெனசிஸ்ல ஒரு பிளேயருக்கு செமிஸ்ல அவுட்னா அவ்வளவுதானா ப்ரோ? இல்ல ப்ரோ, சர்வைவல் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு சர்வைவல் ஸ்டேஜ் இருக்கு ப்ரோ. அதுல அது வந்து கொஞ்சம் இந்த டீம்ஸ்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்என்டிஎக்ஸ் அதுக்கடுத்து வந்து K9 ESPORTS, ஃபீனிக்ஸ் இவங்கலாம் வந்து என்ன நடந்துச்சு? சரிதான். Another elimination point just taken away like that. I mentioned this as well. It's just a matter of seconds when Team Guys, ஏன் வந்து எல்லாம் புதுசா விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க? What sort of an analysis you do when you place yourself in that spot? Come on, you've been competing for years. You cannot be making mistakes like that. நிக்ரோக்கு வந்து தமிழ் டீம்னா மட்டும் இப்படி அடிக்கிறாப்லையா இல்ல ஜெனரலாவே வந்து சரி கிரிட்டிசைஸ் பண்றாரு, அது தப்பு நம்மளால சொல்ல முடியாது. ஜெனரலாவே அவர் எல்லாரையும் தான் அடிக்கிறாரு, ஃபீனிக்ஸையும் தான் அடிச்சாரு. ஸோ அதனால வந்து நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. பட் நெக்ரோ சொல்றத கவனிங்க கைஸ். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா he gives the solution to it as well. அதே சமயத்துல வந்து ரோஸ்ட் பண்ணுவார் கொஞ்சம் டீமை. From the game, and that's what happens. கவனிங்க. I don't understand what sort of an analysis you do when you place yourself in that spot. Come on, you've been competing for years. You cannot be making mistakes like that, especially in a terrain like this. ஆமா, முதல்ல இவங்க ஏன் வந்து அதை பிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. Yeah, that was so good. Yeah, it was working out as well. You see someone, you take them out, just a simple game plan. And this is what we have been talking about these players for years now as well. They are mechanically gifted, mechanically sound. Some of the best players in the country. And yet they tend to overcomplicate simple situations. But hey, this is not going to be easy now for the players of K9 ESPORTS. Another early exit. And this is one of the worst games we have seen from K9 in the semi-finals. Just a single point from this match. Learn from past players around that compound. கைஸ், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் சார்ஜ் போட்டுருக்கேன். சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் ஃபோன் ஆன் ஆனதுக்கு அப்புறம் பாக்குறேன். ஜெனிசிஸ் ஆனா ஜெனிசிஸ் வந்து பேசிக்ஸ்ல செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஜி. எட்ஜ் டு எட்ஜ் விளையாடுறாங்க, 2-2 ஸ்பிளிட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஜோன் எந்த சைடு இருக்குதோ அந்த சைடு போயிடுறாங்க. ஸ்பிளிட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால ஜோன் இன்ஃபோவும் இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டா கிடைச்சிருது. உண்மையிலே வந்து ஜெனிசிஸ் வந்து நல்லதுதான்டா. நல்ல டீம் கைஸ் ஜெனிசிஸ். ஹண்டர்ஸும் ஆடுறாப்ல, கிராவிட்டியும் ஆடுறாப்ல, வைப்பரும் அடிச்சிடுறாரு. பரவாயில்ல ஜெனிசிஸ்
ஜெனிசிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கம்ப்ளீட்டே பண்ணலாம். போடியம் காம்படிஷன் நினைக்கிறேன் ஜெனிசிஸ். 118, I would say. It's not That's going the to go more exact than number. that. Yeah. All right. ஆனா இன்டர்நேஷனல் போயிட்டு ஒரு டீம் வந்து இன்னும் Nonetheless, கொஞ்சம் உருப்படியா விளையாடுறாங்கன்னா ஓஜி தாண்டாப்பா சத்தியமா. a standard performance of about 5 points per கேமரா game, போயிடுச்சா they கைஸ்? still- ப்ரோ என்ன ப்ரோ இது திடீர்னு கேமரா போயிடுச்சு கைஸ். இதெல்லாம் ஒரு போட்டாதான்ப்பா வருது. மேல போயிட்டு ஒருத்த விரல வச்சு இப்படி தட்டுறேன், அது ஆன் ஆயிடுது கைஸ். இருங்க கமெண்ட்ஸ் படிச்சுக்கிறேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. டுடே இங்கிலீஷ் கமெண்ட்ரியில இருங்க என்னது சர்வைவல் ஸ்டேஜ் லேன் ப்ரோ. ஆமா டிடிஇ மட்டும் ஆச்சு உள்ள போயிடணும் ப்ரோ. என்ன இவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துச்சா? லேன் வந்தா மீட் பண்ணலாமா ப்ரோ? ஷோர் ப்ரோ. இங்க டிடி சாண்ட்விச் செமிஸ்ல அவுட்னா அவ்வளவுதானா? இல்ல சர்வைவல் ஸ்டேஜ் இருக்கு. டிடி கிட்ட சுத்தமா கன் பவர் இல்ல ப்ரோ. இல்ல அவங்க எடுக்கிற பொசிஷனிங் வந்து போன மேட்ச் இது ரொம்ப மட்டமா இருந்துச்சு. டிடி கிட்ட ஓகே ஸ்ரீபாய் நெக்ஸ்ட் மேட்ச் டிடி ஜோன் எடுத்த பிளேஸ் பாருங்க. டோட்டலி அப்செட். ஆமா ரொம்ப மோசமான ஒரு பொசிஷன்ல தான் எடுத்திருந்தாங்க. டிடி மட்டும் ஆச்சு உள்ள போயிடணும் ப்ரோ எப்படியாச்சு. ஓகே சர்வைவல் ஸ்டேஜ் லேன் ப்ரோ. ஆமா ப்ரோ. இப்ப நடக்கிற அதே லேன் அடுத்த 2 நாளுக்கு நடக்கும் கைஸ். ஸ்ரீ ப்ரோ ஹவு டு லேர்ன் ஃப்ரம் பாஸ்ட் கன்சிஸ்டன்டா ஜோன் எடுக்கிறாங்க. ஹவு லேர்ன் ஃப்ரம் பாஸ்ட் கன்சிஸ்டன்டா ஜோன் எடுக்கிறாங்க. லேர்ன் ஃப்ரம் பாஸ்ட் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டான ஐஜல் ப்ரோ ஹனி. அவர் வந்து கிரைண்ட் போன வருஷம் கிரைண்ட்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே. அவங்களுக்கு கொஞ்சம் நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல தான் கொஞ்சம் லக் இல்லாம அவங்க வந்து நாக் அவுட் ஆயிட்டாங்க. தவிர்த்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐஜல் ப்ரிடிக்ஷன்லாம் கரெக்டா பண்ணிடுறாப்ல ஓரளவுக்கு. அண்ட் ஜெனிசிஸ் ஆல்சோ கன்சிஸ்டன்ட் பிளே. அதான் ஜெனிசிஸ் வந்து எட்ஜ் பிடிச்சிட்டு 2-2 ஸ்பிளிட் எடுத்துறாங்க ப்ரோ. 5th ஜோன் வரையும் வந்து ட்ரிகர்ல கை வைக்கிறது இல்ல. 5th ஜோனுக்கு அப்புறமா கிடைக்கிற ஃபினிஷர்ஸ் எடுக்கிறாங்க. முடிஞ்சா டின்னர் கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ட்ராய மட்டும்தான் நெக்ரோ பாராட்டுவாரு. ஓ ஓகே நோ ஆப்ஷன் வெல்டன் டிடி. வெல்ட்ட எல்லாம் ரொம்ப கலாச்சாங்க ப்ரோ இன்னைக்கு. அண்ட் ஓகே டுடே இங்கிலீஷ் கமெண்ட்ரியில வெல்ட்ட அசிங்கப்படுத்திட்டாங்க ப்ரோ. சர்வைவல் ஸ்டேஜ் கம்பேக் கொடுக்கணும் பாய். கமெண்டே படிக்க மாட்டார். ஏய் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் ஆக மாட்டேங்குதியா? இன்னொன்னு என்கிட்ட இருக்கிற சுவிட்ச் வேற ஒரு மாதிரி கோளாறான சுவிட்ச். அந்த சுவிட்ச் கை வந்து உள்ள விட்டோம்னா ஷாக் அடிச்சிரும்ன்ற மாதிரி இருக்கு அந்த சுவிட்ச். பழங்காலத்து சுவிட்ச் அது. கமெண்ட் படிக்க மாட்டார். போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சொன்னல. அதுக்கடுத்து என்னவா ப்ரோ டுடே இங்கிலீஷ் என்ன என்ன சொன்னாரு எங்க சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுங்க கைஸ். ஸோ ஜாப்பா பெஞ்ச் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. சோல் வெர்சஸ் காடல் மேட்சஸ் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. எனர்ஜி பொட்டம் போடுறாங்க பசங்களை. அட்லீஸ்ட் ஒரு தமிழ் டீம் போகணும். பொட்லம் போடுறாங்க பசங்களை. லெட்ஸி ஒரு தமிழ் டீம் போயிடும் கைஸ். ஒரு தமிழ் டீம் உள்ள போயிடும் கைஸ். தெரிஞ்சு நம்பிக்கை இருக்கு. ஒன்னும் இல்ல 2 தமிழ் டீம்ஸ் உள்ள போயிடும். குறைஞ்சது 2 தமிழ் டீம் உள்ள போயிடும். இதுல ஒண்ணு போயிடும். நாளைக்கு ட்ராய் குவாலிஃபை ஆயிருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. வெல்டோ டிடிஓ வந்து இதுல பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்இஎஃப்பி பாருங்க எட்ஜ் தான் மேன் லாசஸ் இருக்கு எல்இஎஃப்பில. ஆனா வந்து அவங்க பொசிஷன் பாயிண்ட்ஸ் எடுத்துறாங்க. ஓஜி வந்து செம ஸ்பிளிட் ப்ரோ உள்ள ஜோனுக்குள்ள. ஆனா இப்ப வேன்கார்ட் புஷ் பண்ணுவாங்கன்றதுக்காக அவங்க சென்டர் போயிட்டாங்களா? கோலும் செம பொசிஷன். எங்க டிடி எங்க எடுத்திருக்காங்க? ஏன் போய் நட்டனோட காட்டுல எடுத்திருக்கீங்க? They deserve it. They have been trying real hard. Yeah. Sit away on the opposite side of the spectrum. They've only got 2 men standing. Vishu and Rex Boy. Genesis Esports in the front. Hunters, Wipers, Fury. சினிவேல வந்து இவர் ரெக்ஸ் பாய் நல்லா விளையாடுறாரு guys. நிறைய மேட்ச் பார்த்தேன். If they want they can even spread themselves out. That's how much. கில் ஃபீட்ல வந்து அவர் பேர் வந்துட்டே இருக்கு. நாக்ஸ் பிளேஸ் பண்ணிட்டே இருக்காரு. The surrounding territory is not even being contested by anyone. They can literally just Phoenix eliminated. வெல்டனே என்னையா பொசிஷன் புடிச்சிட்டீங்க? ஜஸ்டியும் புரோட்டானோ ரைட். எங்க மீதி 2 பேர் வெல்ட்ல? ஷாம் கீழ இருக்காப்ல. கோகுல 4 பேர் இருக்காங்க. Their strategy, what their moves are going to look like. So far they want to go after Sinaway and the opening is going to be found. Box வந்து ஹண்டர்ஸ் நாக் வச்சாரு. Nice easy nade coming through but Genesis under Proton வந்து டர்மிய நாக் வச்சாரு.
Even with 2 players, 4 will DOD. Well, this is a do-or-die situation for them. Either they perform and qualify for the grand finals directly, or they are headed to the survival stage. So I can't argue with the moves they are making right now. What is lacking in K9 and Nebula Street, bro? Bro, அவங்க வேணே விளையாட்டுருக்கானு நினைக்கிறேன் ப்ரோ. அவங்க வந்து சர்வைவல் ஸ்டேஜ் போயிட்டு வரலாம்னு பிளான்ல இருக்கானுங்க ப்ரோ. இல்ல அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே சீரியஸா கொஞ்சம் ஒழுங்கா தான் விளையாடுவாங்க. ரவுண்ட் ராபின்ன்றதுனால வந்து டீம்ஸ்க்கு அவங்க போடுற பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ K9 நெபுலா மாதிரி டீம்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் லாபி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து முதல் 3 மேட்ச் அனலைஸ் பண்ணிட்டு டீம்ஸ் எப்படி மூவ் பண்றாங்க, எங்க கிளஸ்டர் ஃபார்ம் ஆகுது, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ஒழுங்கா விளையாடிடுவானுங்க. ஓ what a nade. This is looking tough for Sinway. Oh no. Necro. Even OG have the line of fire for these lads, and well, the spray down comes through. Wizgod. Do you see how confident this man was? ஏன் நம்மளால வடக்கு பிளேயர்ஸ் மாதிரி அடிச்சு ஆட முடியல? Every team has one clutch player. Every team has that one clutch player. வெல்ட் எல்லாம் வந்து விளையாடுற 4 பிளேயர்ஸும் clutch players தான். கூட RTX வந்து ஃப்ரீ கில்ஸ் குடுக்குறாங்கப்பா. RTX வந்து ஓச்சிக்கு ஃப்ரீ கில்ஸ் குடுக்குறாங்க. லெஃப்ட்ல இருந்து மெட்டானின்ஜா, ரைட்ல இருந்து ஒராங்குட்டான். கைஸ் சர்வேயல் ஸ்டேஜ் வந்து சில டீம்ஸ்லாம் போகுது. ஃபீனிக்ஸ், K9, அதுக்கு அடுத்து வந்து வேன்கார்டு இவனுங்கலாம் வந்து குவாலிஃபை ஆயிருவானுங்க. ரவுண்ட் ராபின்ல தான் இவனுங்கலாம் வீக்கா இருக்கானுங்க. Some laser beams fired from Medaninza, and even Ninja falls down. Trace is now the only glimmer of hope left standing. For Medaninza, the objective is simple: try and surpass. 2 players சர்வே பண்றப்போ இன்னொன்னு K9ல வந்து பயங்கரமா லாக் ஆறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லக்கோட கேம் ப்ரோ. நாகராஜ் ஸ்லக்கோட கேம் வந்து டவுன் ஆயிருச்சு. நைட்டை மட்டும் ரிலை பண்ணி முன்னாடி மேட்சஸ் எல்லாமே வந்து நைட்டு காப்பாத்தி கொடுத்துட்டாப்ல. நிஞ்சா பாய் வந்து ஒரு மேட்ச் ஸ்டெப் அப் பண்ணி ஒரு கிளட்ச் அடிச்சாரு. அதுக்கு அடுத்து அவரும் டவுனு. 4v4 ஃபைட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஞ்சா பாய் மட்டும் தான் வந்து ஒரு மிராமர் மேட்ச்ல ஒரு 1v4 அடிச்சாப்ல. மத்தபடி வந்து மத்த எல்லா டீம்ஸுமே வந்து கொஞ்சம் டவுன் தான். மத்த எல்லா பிளேயர்ஸுமே கொஞ்சம் டவுன் தான். நைட்டே வந்து ஏர்லியர் ஸ்டேஜஸ் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல எப்படி விளையாடுனாரோ அந்த அளவுக்கு இப்ப விளையாட மாட்டாரு. ஃபீனிக்ஸ்லயும் வந்து பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து என்ன டீம் என்ன மேட்ச்னே அவங்களுக்கு தெரியல. யார் என்னத்துக்கு ஐஜல் வந்து சிம்பு பண்றாருன்னு எனக்கு புரியல. முதல் மேட்ரு. ரெண்டாவது மேட்ரு வந்து பாத்தீங்கன்னா too much reliance on Vipers gameplay alone. வைப்பர் மட்டும் அங்க பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த டீம் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. பெல்ட் பெர்ஃபார்மன்ஸ் லோ என்ன ரீசனா இருக்கும்? கிளஸ்டர்ல மாட்டிக்கிட்டாங்க இந்த மேட்ச். ஜோன் எட்ஜ்ல மாட்டிக்கிட்டாங்க. ஓபன்ல விழுந்துச்சு. ஜோன் அமையல இந்த மேட்ச். ரோண்டோஸ்ல வந்து they are constantly ரொட்டேஷன்ல வந்து எலிமினேட் ஆறாங்க. ஒயிட் டைகர் என்ன போட்டு பொளக்குறாப்லையே. ஏய் ரிவைவ் அடிச்சிட்டு யா ரிவைவ் அடிச்சிட்டான் ஒயிட் டைகர். 1-4 bro. Wow, wiping the floor with Vanguard in a split second. White Tiger popping off on a hole. என்ன பேங்க் உட்கார்ந்து அந்த இடத்துல ரிவைவ் எடுத்துட்டு இருக்காங்க. Continues as Fierce is going to find another. Eliminated. And Payne is going to feel a lot of pain after that one as he gets eliminated from the game. Medaninza's White Tiger. யாருமே இல்லடா வீட்டு பக்கத்துல. யாருக்கு நான் நேர் பிடிக்கிறது. டீம் மான்லாஸ் ரொம்ப தராங்க. ஸ்மோக்கர் ஐஜிஎல் இருந்தானா? ஸ்மோக்கர் ஐஜிஎல் அதான் ப்ரோ இருந்தானா? சிம்பு தானா ப்ரோ ஐஜிஎல் பண்றாங்க. இப்போ என்ன ப்ரோ ஸ்மோக்கர் ஐஜிஎல் பண்றாரா? These 3 teams, I think one of these 3 is going to win the game, but hey, Team Tamila smack center, this could be the opportunity to try and TT man loss ரொம்ப தராங்க. TTY 4v4 நிறைய மிஸ் பண்றாங்க இந்த செமிஸ்ல. அவங்க எடுத்த பொசிஷன் வந்து இந்த முறை ரொம்ப தப்பு ப்ரோ. அந்த ரிட்ஜ் அவங்க எடுத்து அலாறதுக்கு வந்து போய் சோல வந்து தேர்ட் பார்ட்டியா பண்ணிருக்காங்க TT. Shots from every single direction are going to be on top of their heads. It felt like OG was firing on all cylinders, but they've only got 2 finish points secured. That's what I said as well. Like it's surprise because helping hand. Genesis was OG வந்து அவ்வளவு நாக் வச்சானுங்க ப்ரோ. பார்த்தா 2 கில் தான் வச்சிருக்காங்க. He had the line of fire for that exact spot. It was Wiz and Atanki, and yet
I think they just chose to ஜெனிசிஸ்க்கு let ஹை ரிட்ஜ் Genesis take டிடி away all வந்து of those சென்டர்ல points and மாட்டிட்டாங்க. focus on the southern side for some ரைட் reason. It சைடுல was வந்து not மெட்டா good நின்ஜால enough. 4 பிளேயர் இருந்தாங்க. இப்போ 3 பிளேயர் தான் இருக்காங்க. சரி ஓகே, இன்னும் 3 பிளேயர் வச்சிருக்கான். ஜெனிசிஸ் ஜோன் கண்ட்ரோல் ப்ரோ. ஆனா பயங்கரமான ஜோன் கண்ட்ரோல் ப்ரோ. Yeah. ட்ராய் வந்து சாரி சோல் வந்து Good 2 for to them. ஸ்பிளிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழ வந்து லோ ரிட்ஜ்ல 2 பிளேயர்ஸ், ரோடுக்கு இந்த சைடு பார்ட்டிஷன்ல 2 பிளேயர்ஸ், மேல 2 பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு Yeah, Genesis Super. is already in a comfortable spot inside of the top 8, so I think the chicken dinner, yeah, of course, that's what they're playing for, but as long as they're getting these 10 points per game, எந்த டீமுக்குமே ஜோன் இல்ல கைஸ் டிடியை தவிர்த்து. that map இப்போ average. ஓஜி வந்து கூட்டமா வந்து no, சொருக போறாங்கன்னு a நினைக்கிறேன். bowler from the side of Medaninza hits the floor yet again, and now this could be trouble for Medaninza. They just have to move a few meters to get themselves inside of the play zone, but it is இந்த மாதிரி டைம்ல வந்து மெட்டா நின்ஜால அவங்க நாக்கு கொடுத்துட கூடாது. every single Phoenix player from the team side of காலே Soul is சரியில்லை line bro. of fire for that building. Oh no, that vehicle. They're getting shot at from the underneath. என்னமோ பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு தான் தெரியல. 37 பாயிண்ட் வச்சிருக்காங்க. 9 மேட்ச்ல 37 பாயிண்ட். 9 மேட்ச்ல 38 பாயிண்ட். கேஎன்ஏ ஸ்போர்ட்ஸ்லாம் நான் அப்படி பார்த்ததே கிடையாது. நிறைய ஏர்லி எலிமினேஷன் கைஸ் கேஎன்ஏ ஸ்போர்ட்ஸ். ரொட்டேஷன்ல மேல சொல்றாங்க 2 பிளேயர்ஸ் சர்வே பண்றப்போ which is best to capture center or end to end rotation. ப்ரோ சென்டர்லாம் புடிச்சா அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது கைஸ். அப்படியே எட்ஜ் ஒட்டிட்டு வந்தா சர்வே பண்ணலாம். Also, I think the big turning point அண்ட் எல்லாரையும் ஃபைட் எடுத்துக்க விட்டு கடைசில நீங்க வந்து டின்னர் அடிக்கணும். living up to his name. His performance is quite fierce. I mean selection சொல்றேன் ஏதோ the list of top performing players. I mean selection சொல்றேன் ஏதோ எடுக்கணும்னு but that sort of faded away during the late stages. காலே சரியில்லை ப்ரோ. செலக்ஷன் ஏதோ எடுக்கணும்னு எடுத்துருக்கானுங்க. இதுலயா டீமே சொல்றீங்களா? ஸ்மோக்கர், சிம்பு, சாமு, வைப்பர். Up the players of Team Tamilas, they got to be cautious about their backlines, which have been breached by Medaninza. OG and Soul has the most amount of men alive. Team Tamilas, they have been placed in that same spot since the start. வெல்டிடிடி சர்வைவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா ஸ்ரீ? ப்ரோ ஆமா, அவங்களால இந்த சிங்கிள் லாபிஸ் வந்து அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ப்ரோ. ரவுண்ட் ராபின் வந்து கஷ்டம் கைஸ். I think they have missed out. So the zone la aved. Few extra eliminations as well, but maybe this could be it. You have a lot of things to process. எல்லா டீமும் அவங்களோட ரொட்டேஷன் பேட்டர்ன்ஸ மாத்துவாங்க. Secured a knock, but no finish conversion from either sides. This could be bad. OG பால லைவ்ல இருக்கேன்டா. in favor of the circle as well. Could build up pressure on both Team Tamilas and Medaninza. நல்லா எங்கேஜிங்கா இருக்கு. ஜெனிசிஸ் எப்பவுமே எட்ஜ்ல எடுக்கறாங்க. நல்லா ஜோன் கண்ட்ரோல் பண்ணி ஆடுறாங்க. நல்லா எங்கேஜிங்கா இருக்கு. Oh my god. With a nade finding an opening as well. ஆனா சோல் வந்து என்ஜோன்ல அந்த இது எடுக்கிறதுனா பிரிச்சறாங்கப்பா. சோல் கன்வர்ஷன் நல்லா இருக்கு ப்ரோ சோல் கிட்ட. என்ஜோன்ல நக்குல் ஐஜிலிங்ல வந்து கன்வர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. எராங்கல் தான் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டே மேப்ல. எராங்கல் தான் சோல் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிறாங்க அப்படியே. அவ்வளவுதான் ஒயிட் டைகர். ஐயோ ஹெல்த் இல்லையா பாவம்யா. அவ்வளவுதான் முடிச்சு. ஓஜி 4 கில் தான் கைஸ் எடுத்துருக்காங்க. கோல் தான்ப்பா டீம் கேம் சத்தியமா. ஜோக்கர் வந்து லெஃப்ட்ல இன்ஃபோ எடுக்கிறாரு. இங்க இது மட்டும் பாருங்க. இங்க இவங்க எப்படி வந்து டீம் கேம் குடுக்குறாங்கன்னு மட்டும் பாருங்க. இவங்க டீம் கேம் குடுக்கறத மட்டும் பாருங்க. நக்குல், காப்லின் ரெண்டு இன்னொருத்தர் மேல வந்து அப்படியே விளையாட்டு இருக்காங்க. ஜோக்கர் வந்து கீழே ஆங்கிள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரா? இருங்க அத ஒரு ஓவரால் ஆங்கிள் கொண்டு போவாங்க. நான் அது காட்டுறேன், அதுல காட்டுறேன். ஓ இங்க பாருங்க. ஜோக்கர் வந்து இந்த சைடு வந்து இவரால வந்து ஸ்ப்ரேவும் பண்ண முடியுது. காப்லினும் லெஜிட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நேடு போட்டுட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. நக்குல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர் ஃபயர் கொடுக்குற மாதிரி ஆங்கிள்லயும் இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து ஒன்ஸ் ஒரு நாக் விழுந்துருச்சு அப்படின்றப்பயே ஜோக்கர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல வந்து ஓஜி கிட்ட இருந்து டேக்ஸ் விழுதுன்னு நினைக்கிறேன். ஜோக்கர் போயிட்டு ரிட்ஜ்ல மறைஞ்சிட்டாப்ல. இவங்க 2 பேரும் நேடு போட்டு இந்த இடத்துல ஜெனிசிஸ கிளியர் பண்றாங்க. ஜோக்கர் வந்து லெஃப்ட்ல வந்து ஓஜியோட இன்ஃபோ என்னன்னு எடுக்கிறாரு.
to deal with. As Seoul, they shift their focus on Genesis Esports, and it's just one man alive from Genesis. It's going to be the Erangel himself. Genesis eliminate பண்ண next second வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு மூவ் பண்ணிட்டாரியா. Back in his prime now, leading the team to the best performance we've seen in this tournament from the side of Seoul. Well, one of the best runs we have seen. 9 finishes on the board. Omen bro, Genesis நல்லா கன்சிஸ்டன்ட்டா இருக்காங்க பாப்போம். bro இப்ப TT and Welt செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகல அப்படினா சர்வைவல் போவாங்களா? ஆமா bro சுகு. இந்த வாட்டி BJS சாம்பியன் சோல் ஆக வாய்ப்பு இருக்கு bro. நீங்க என்ன டீம் பிரெடிக்ட் பண்றீங்க? Goblin eliminated from the game. OG they steal that point away. OG எனக்கு சோலார் OG guys. For saving the day. But Fox OP, he gets knocked out anyway. Starting of the tournament la Wilton சொல்லிட்டு இருந்தான். Unstoppable firepower now against you. Reaper is the only person. Round 4 ல அவங்களுக்கு ஒரு டிப் வந்துச்சு. பார்டர்ல குவாலிஃபை ஆனாங்க. Reaper is just barely alive behind that little cardboard box inside of that tower. But for how long, that's the question. Shrouding himself inside of the smoke. இப்ப பாருங்க சோல் அப்படியே அமைதியா இருக்காங்க பாருங்க. சோல் ஒண்ணுமே பண்ணல. குவைட்டா இருக்காங்க சோல். அவங்க அடிச்சிட்டோம் நம்ம போய்ட்டு அப்புறமா தேர்ட் பார்ட்டி பண்ணிடலாம். சோல் ரெடியா இருக்காங்க. லேண்ட்ல ஃபேவரட் டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகம் ப்ரோ. அதான் சோல் கார்டல் நல்லா ஆடுறாங்க. ஒரு ஹைப் ஆகும். அப்பலாம் ஒண்ணும் இல்ல ஜி. பிரஷர் ப்ரோ. நீங்க அவங்க கத்துறதுனால இவங்களுக்கு ஹைப் ஆகும். இவங்க நல்லா ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. சோக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பூத்தூன் மூஞ்சிலே துப்பானுங்க அவங்க அங்க இருந்து. சோல் இல்லனா ஓஜி தான் ப்ரோ. அதான் எனக்கும் தோணுது. சோல் இல்லனா ஓஜி. சோல் லெஜிட். யப். அவ்வளவுதான். ஓஜி எடுத்துறாங்க. என்னடா? ஏய் what the fuck bro என்னாச்சு? நக்குல் நாக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல விளையாட்டாங்க. லெஃப்ட்ல யாரு? விஸ்கார்டு வந்து அப்படியே துப்பாக்கி பட விஜய் மாதிரி ஸ்மோக்ல இருந்து வந்து அடிச்சிட்டாரு கைஸ். புல்லட் விட்டாரு கைஸ். 4 புல்லட் விட்டு வாவ் நைஸ்யா. ஆனா 6 பாயிண்ட் தான் கைஸ் எடுத்தாங்க ஓஜி. OG got real close. Viscott almost had it in his hands and he actually does secure. நிறைய ஆனா 2000 இத பாருங்க. Real close. 9 finishes ஓகே 2200 டேமேஜ்க்கு வந்து 9 finishes-ன்றது ரொம்ப கம்மி கைஸ். கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு 10 நாக் வச்சு அந்த 10 நாக் எவனோ ஸ்டீல் பண்ண கதை அது. ப்ரோ இப்பதான் BJS அப்புறம் என்ன வரும்? when can Indian teams play in global tourneys? until then என்னென்ன டோர்னமெண்ட்ஸ் நடக்கும்? ஓகே நீங்க வந்து ரோட் மேப்பை கேக்குறீங்க ஓகேவா? ஸோ ரோட் மேப் வந்து நான் சிம்பிளா சொல்லிடுறேன், எல்லாருமே கவனிச்சுக்கோங்க ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மாசம் BJS வந்து முடிஞ்சிடும். இந்த மார்ச் மாசத்தோட BJS வந்து முடிஞ்சிடும். புரியுதா? மார்ச்சுக்கு M1 போட்டுக்கலாம். ஏப்ரல் மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்தர்ஸ்டோட ஓபன் ஃபார் ஆல் 10 lakh ஈவெண்ட் இருக்கு. யூபி 10 lakh ஓகேவா? அப்தர்ஸ்டோட ஓபன் ஃபார் ஆல் 10 lakh இருக்கு. ஸோ இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து அடுத்து ஏப்ரல் மே மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து BMPS நடக்கும் ஓகேவா? BMPS நடக்கும். ஸோ இந்த BMPSல வந்து என்ன ஹைலைட்னா இந்த 10 lakhல சாம்பியன்ஸ் வர்றவங்களோ இல்ல டாப் 3 வர்றவங்களோ அவங்களுக்கு வந்து BMPS ஸ்லாட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? வாய்ப்புகள் உண்டு. ஸோ BMPS ஓட ஸ்லாட் அலோகேஷன் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து 128 டீம்ஸாக இருக்கலாம். வைல்ட் கார்ட்ல இருந்து குவாலிஃபை ஆன எல்லா டீம்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எடுக்கலாம். ரவுண்ட் 4ல இருந்து இல்லைன்னா வைல்ட் கார்ட்ல இருந்து வந்த டீம்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 64 டீம்ஸ் எடுத்தாங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிடும். ஸோ அதுவுமே வந்து ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ அதனால BMPS வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து எவ்வளவு டீம்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் மே மாசம் நடக்கும். இது ப்ரோ சீரிஸ். அப்தர்ஸ்டோட 10 lakh ஈவெண்டோட சாம்பியன்ஸோ ரன்னர் அப்ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா BMPS அவங்களால விளையாட முடியும். இந்த BMPS முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 டீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா PMWCக்கு வந்து BMPSல இருந்து குவாலிஃபை ஆவாங்க ஓகேவா? PMWC 2026 PMWC வேர்ல்ட் கப், PUBG மொபைல் வேர்ல்ட் கப் புரியுதா? ஸோ BMPS ஓட #1ம் #2 வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க. இந்த ஈவெண்ட் நடக்கிற கேப்ல வந்து இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஓபன் ஃபார் ஆல் ஈவெண்ட் நடக்கும் ஓகேவா? மார்ச், ஏப்ரல், மே, ஜூனு. நெக்ஸ்ட் வந்து வி ஹேவ் என்ன ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட். ஸோ இந்த 3 மாசமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபன் ஃபார் ஆல். திருப்பியும் எப்படி இப்போ அப்டஸ்ட் ஒரு 10 lakh ஈவெண்ட் நடத்துறானோ அதே மாதிரி வந்து இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல வந்து இன்னொரு ஈவெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 ஈவெண்ட் நடக்கும் ஓபன் ஃபார் ஆல் ஈவெண்ட்ஸ் ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து BMSD நடக்கும். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா ஷோடவுன் சீரீஸ் BMSD.
ஸோ இந்த பிஎம்எஸ்டில இருந்து டைரக்டா ஒரு ஸ்லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிசி குளோபல் சாம்பியன்ஷிப்புக்கு இருக்கும். அது போக பிஎம்எஸ்டிக்கு அடுத்து பிஎம்ஐசி வரும். ஸோ இந்த பிஎம்ஐசி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த 3 கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்து விளையாடுறது இன்டர்நேஷனல் கப். ஸோ இந்த பிஎம்ஐசில வந்து என்னென்ன கண்ட்ரி விளையாடும் அப்படின்னா இந்தியா, கொரியா, அதுக்கடுத்து வந்து ஜப்பான். இந்த 3 ரீஜன்ல இருந்து டீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎம்ஐசி விளையாடுவாங்க. ஸோ பிஎம்எஸ்டில இருந்து ஒரு ஸ்லாட் வந்து கன்ஃபர்ம்டு ஸ்லாட் ஜிசிக்கு. சாம்பியன்ஸுக்கு வந்து டெஃபினட்டா குளோபல் சாம்பியன்ஷிப்ல கான்ட்லெட் ஸ்டேஜ் இது வந்து ஸ்லாட் கிடைச்சிடும். பட் இந்த முறை வந்து கான்ட்லெட் போடுறாங்களா இல்ல எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரோட் மேப் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎம்ஐசில இருந்து டாப் 2 டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் சாம்பியன்ஷிப் வந்து ஒன்ஸ் அகைன் குவாலிஃபை ஆவாங்க. இதுலயும் விஷயம் மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்லாட் வந்து இந்தியன் டீம்ஸாவும் இருக்கலாம், இல்ல ஒரு இந்தியன் டீம் ஒரு கொரியன் டீமாவும் இருக்கலாம், இல்ல வந்து 2மே கொரியன் டீம்ஸா இருக்கலாம், இல்ல 2மே ஜாப்பனீஸ் டீம்ஸா இருக்கலாம், இல்ல 2மே இந்தியன் டீம்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு கொரியா ஒரு ஜப்பான் இருக்கலாம். அப்படின்ற மாதிரி பாசிபிலிட்டி இதெல்லாம் ஆக மொத்தத்துல வந்து இந்த வருஷம் இந்தியாவுக்கு வந்து 3 குளோபல் ஸ்லாட் கன்ஃபர்ம்டு. புரியுதா? அதுக்கடுத்து 2 குளோபல் ஸ்லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டி இருக்கு. இந்த 3 குளோபல் ஸ்லாட் வந்து என்ன அப்படின்னா 2 ஸ்லாட் வந்து பிஎம்டபிள்யூசிக்கு, ஒரு ஸ்லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோபல் சாம்பியன்ஷிப்புக்கு டெஃபினட்டா இருக்கு. குளோபல் இந்த ரிமைனிங் பொட்டன்ஷியல் பாசிபிள் குளோபல் ஸ்லாட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎம்ஐசில இருந்து அந்த டாப் 2 இது வந்து இந்தியா வந்து அச்சீவ் பண்ணாங்க, சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க அப்படின்னா அவங்களால எடுக்க முடியும். ரவுண்ட் ராபின்க்கு மேக்ஸியோஸோ ஆட வச்சு இருக்கணும்னு ஃபீல் ஆகுது ப்ரோ. ஏன் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது சொல்லுங்க? சோல் இல்லாம ஓஜி தான் ப்ரோ. சோல் இல்லைன்னா ஓஜி தான் ப்ரோ. எனக்கும் என்னமோ சோல் இல்லைன்னா ஓஜின்னு தான் தோணுது கைஸ். ஏன்னா வந்து அந்த 2 டீம்ஸ் தான் வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காங்க, கன்வர்ஷன்ஸ் பண்றாங்க, காட் லைக் விளையாடுறாங்க. பட் எனக்கு தெரியல காட் லைக்கால அதை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியுமான்னு எனக்கு ஹானஸ்டா தெரியல. ஆர்என்டிஎக்ஸ் எலிமினேட் ஆயிட்டானுங்க. செத்து தொலையட்டும், அவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை. ரொம்ப நன்றி ப்ரோ இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. டன் ப்ரோ. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அதை போட்டுருங்க கைஸ். பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுருங்க. ஐ ஃபீல் சோல் கேன் பிளே வெல் இன் இன்டர்நேஷனல் லாபி. வாட்ஸ் யுவர் ஒபினியன் ப்ரோ? ஆமா ப்ரோ, எனக்கும் அதான் கைஸ் தோணுது. சோல் எல்லா வருஷமும் சோல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க ப்ரோ. அண்ட் சோல்ல வந்து இப்போ காப்லினும் நல்லா ஆடுறாப்ல, அக்குலும் நல்லா விளையாடுறாரு, லெஜிட்டும் கிளட்ச் அடிக்க பிளேயரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரும் வந்து யாரே ஜோக்கர். ஜோக்கர் இஸ் எப்படி சொல்றது, தி மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் ஐ ஹவ் எவர் சீன். 6 நேஷனல் கப் வச்சிருக்காப்ல, பிஎம்பிஎஸ் பிஜேஎஸ்னு 6 கப் வச்சிருக்காப்ல ஜோக்கர். ஸோ அதனால ஐ காட் ஹியூஜ் ஹோப்ஸ் ஃபார் சோல். ஆரியன் கேமிங் மாதிரி ஒரு அண்டர்டாக் டீம் குளோபல் போனா நல்லா இருக்கும். ஆமா, ஆரியன் கேமிங் இன்ஃபேக்ட் வந்து அவங்க அண்டர்டாகா இருந்துட்டு எந்த டிஎம்ஜியோட ஸ்பான்சர் பண்ணாங்க தான் டிஎம்ஜி. பட் வந்து அந்த ஒரு கேம் கம்ப்ளீட் கிரைண்ட் கைஸ், எந்த நாய்ஸுமே இல்ல. பாருங்க, கண்டென்ட்டை பத்தி அவங்க கவலைப்படல. எங்களுக்கு கோச் அனலிஸ்ட் அதை பத்திலாம் வந்து அவங்க ஏதோ ஃபேன்சியா எதுவும் எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு பூட் கேம்ப் கொடுத்தாங்களானே எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து அவங்க அந்த இடத்துல போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த டீம் வந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ணலதான் அதுக்கு காரணமே வந்து யாரு, சைராக்ஸ் வந்து மேட் கிங்ஸ் வந்துட்டாரு. அண்ட் இன்னொன்னு ப்ரோ, மேட் கிங்ஸ் ஆல்சோ ஹேஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் சான்ஸ் கேஸ். இப்பதான் இதுல ஏதோ கொஞ்சம் மன கவராங்கன்னு நினைக்கிறேன் மேட் கிங்ஸ். பட் சிங்கிள் லாபில மேட் கிங்ஸ் சூப்பரா விளையாடுறாங்க. ரவுண்ட் ராபின் இஸ் கம்ப்ளீட்லி இது கைஸ், ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இன்னொரு டீமும் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவாக்ஸ் நம்ம சொல்லலாம். இவாக்ஸ் வந்து ஒண்ணு ஏன்னா கத்துறீங்க இவாக்ஸுமே வந்து ஷேடோ செம்ம ஃபயர் பவர் டீம்ல ஐஜலாவும் இருக்காரு. அதே சமயத்துல வந்து அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் 4v4 ஃபைட்ஸ் எல்லாம் ஈஸியா தேர்ட் பார்ட்டி வந்துருது. அது ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. Tell any 3 predictions for international lobby from India. அதாவது 3 possible teams ன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சோல் fantastic team game. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா from SPOV this at this point is a highlight moment. Wow.
He's still alive. You can have K9 but K9 வந்து இப்போ ரொம்ப வளப்பறாங்க. Third வந்து ஆல்ரெடி OG கிட்ட இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அதனால அவங்க இந்த வருஷம் குவாலிஃபை ஆனாங்க அப்படினா they can crack the இன்டர்நேஷனல் மெட்டான்னு எனக்கு தோணுது. ஜானி சோக் பாத்தீங்களா மிராமர்ல ப்ரோ? இல்லையே, ஏன் என்னாச்சு? ஆல்ரெடி சர்வைவல் ஸ்டேஜ் how many matches bro? 2 day 12 matches bro. ப்ரோ மேட் கிங்ஸ் ஷேடோ ஐஜல் ரொம்ப வர்ஸ்ட் ப்ரோ. அதாவது வந்து கன் பவர் வைஸ் வந்து அவர் பயங்கரமா இருக்காரு ப்ரோ. புரியுதா? கன் பவர் வைஸ் வந்து மத்த ஐஜல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஷேடோ வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆனா இங்க என்ன நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அவரு ஃபிராக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றதாலே வந்து சில விஷயங்கள் எல்லாம் வந்து விட்டுறாரு. கொஞ்சம் பேக் பாருங்க, ஹார்ஸ் வச்சு ஃபன் பண்ணுவானா. ஜொனாத்தன் அடிச்சாரு, அது என்னையா பாக்குறீங்க? என்ன எவ்வளவு பேக் ப்ரோ? இவ்வளவு பேக்கா இல்ல இன்னும் பேக்கா? டைமிங் சொல்லுங்க ப்ரோ. ஷாட்கன் ஒரு சோக் லாஸ்ட்ல பண்ணுவாரு. யாரு? க்ரூட் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. இருங்க கைஸ், எந்த டீம் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஜெனிசிஸ் ஓகே, ஜெனிசிஸ் வந்து இந்த சைடுல இருக்காங்க. வசிஷ்டா சுமசேராக்கு உள்ள என்ட்ரி குடுத்துட்டாங்க. ஃபீனிக்ஸ் வந்து மேல ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஓஜின்னு ஒரு பையன் இருப்பானே, ஓஜி பாரியா தோன் விழுந்த உடனே சர்ச்சில் போயிட்டு ஒரு 2 பேர், சர்ச்சுக்கு லெஃப்ட்ல அந்த செட்டில்மெண்ட் இங்க ஒரு எக்ஸிட் காம்பவுண்ட் இருக்கும் இந்த சைடு, அங்க ஒருத்தர் ஹோல்ட் பண்ணிருக்கான். ஒரு பிளேயர் வந்து ரன்ல இருக்காப்ல. பெல்ட் வந்து நல்ல பொசிஷன் தான் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. நைஸ். இதுக்கடுத்து டிடியும் வந்து ஓரளவுக்கு நல்ல பொசிஷன் தான் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. போர் வுல்ஃப்ல வந்து என்னதுடா 3 பேர் இங்க விளையாடுறீங்க, இன்னொரு பிளேயர் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் எட்ஜ்ல விளையாடுறீங்க, உங்களுக்கு பின்னாடி வேன்கார்டு வேற இருக்கு. இதை நான் பாராட்டுறதா இல்ல உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல சங்கூத போறாங்கன்னு சொல்றதா? நானு என்ன கதைனே எனக்கு தெரியலையே. ஸோ நெக்ஸ்ட் எல்இஎஃப்பி சம ஜோன் ப்ரோ. சத்தியமா எல்இஎஃப்பி கிட்ட நம்ம ஜோன் எட்ஜ் கண்ட்ரோல் தெரிஞ்சுக்கணும் கைஸ், கத்துக்கிட்டே ஆகணும். எட்ஜில் புடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு கால்வாசி ஜோன், கால்வாசி எட்ஜ் வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்துடுறாங்க. செம ஸ்ப்ரெட் ஆடுறாங்க ப்ரோ, பயங்கரமா எக்ஸ்டெண்ட் ஆறாங்க. எல்இஎஃப்பி தைரியமா எக்ஸ்டெண்ட் ஆறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் ஃபைனு. இந்த எரங்கல் மேட்ச் வந்து ட்ராய் வந்து ஒரு மேட்ச் மாட்டுவாங்க பாருங்க, முதல் மேட்ச் சம்திங். அந்த மேட்ச்ல வந்து எல்இஎஃப்பி இதே மாதிரி தான் சவுத்துல வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிருப்பாங்க, ஜோன் கண்ட்ரோல். பட் அப்ப அவங்களுக்கு பின்னாடி டீம் இல்ல, இப்ப ஜெனிசிஸ் இருக்காங்க. சோ அதனால வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். எல்இஎஃப்பி பொறுமையா இருந்து பார்த்தாக வேண்டும். And man oh man, I'm scared for K9 again with the 2-2 split. Yeah, that's going to be a very risky play here. ஆமா, ஏன் ஜோன் அவுட்டர்ல 2 பேர், ஜோன் இன்னர்ல 2 பேர். இப்பதான் ஷ்ரிங்க் ஆச்சு ஜோன். ஓகே ஓகே. சினிவே லேட் ரொட்டேஷன் எடுத்துட்டாங்க गाइस. ஆர்என்டிஎக்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்களா? சினிவே 4 ஃபினிஷஸ். ஆமா, சினிவே ஆர்என்டிஎக்ஸ் எலிமினேட் பண்ணிருக்காங்க. எதுக்கு ஆர்என்டிஎக்ஸ்க்கு வந்து இப்போ இந்த ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க? சினிவேவும் ஆர்என்டிஎக்ஸும் இதுக்கு அப்புறம் தான் சினிவே டீம். ஓகே 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 ஓகே, சினிவே டீம்யா? ரைட், பாப்போம். வேன்கார்ட் மெட்டா நிஞ்சா டாப் 8 குவாலிஃபை ஆவாங்களா? வாய்ப்புகள் இருக்கு ஜி. ஏய், மெட்டா நிஞ்சா கூட நல்லா தான் விளையாடுறாங்க. ஃபேக்ட், வசிஷ்டா கூட சூப்பர் டீம் ப்ரோ. சத்தியமா ஒரே சொல்ல முடியாது ப்ரோ ரோஸ்டர்ல. சாமே ஷயானு என்ன கன்போ ஒரு வசிஷ்டா வந்து சத்தியமா சம டீம் கைஸ். ரோஸ்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க ஃபைட் அக்ரெசிவாவே விளையாடலாம். அவங்க ஏன் காம்பவுண்ட் புடிச்சு சாவறாங்கன்னு தெரியல எனக்கு. கார்டனோட ப்ராப்ளமே சப்போர்ட் பிளேயர். ஜானிக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ரைட். Will Tamil team change players after BJS? சான்ஸே இல்ல. தலைகில முக்குனா கூட தண்ணி குடிக்க முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ மாட்டின்னு இருக்காங்க கைஸ். இதே டீம் தான், பாத்துக்கோங்க. ப்ரோ மித்தி ஸ்போர்ட்ஸ் தான் ஷாக். மித்து எங்க இருக்காங்க? இந்த லாபில இல்லையோ மித்து? இன்னைக்கு 6 மேட்சுமே வெல்ட்ரிட்டிக்கு இருக்குல்ல. இன்னைக்கு 6 மேட்ச். ஆமா ஆமா, 6 மேட்ச் வெல்ட்ரிட்டிக்கு. கார்டனோட வேன்கார்ட் will also வைல்ட் கார்ட்ல ஃபிளாக்ஸ் எடுத்தாங்க. பட் இப்போ அண்டர் பெர்ஃபார்ம்டு. அவங்களுக்கு வந்து இது எப்படி விளையாடணும்னு தெரியல போல.
நல்ல லாபில ரவுண்ட் ராபின் விளையாடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க கைஸ். இப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்ட் ராபின் ஸ்டேஜஸ்ல அண்டர்டாக்ஸ் இருந்தப்பயும் இப்பயும் என்ன ப்ரோ வித்தியாசம்? ரவுண்ட் ராபின் தான் கஷ்டம்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ ரவுண்ட் ராபின்ல வந்து என்னன்னா 24 டீம் விளையாடுது அப்படின்னா நீங்க வந்து எல்லாரையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், எல்லா டீமையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், எல்லா டீமுக்கும் ஏத்த மாதிரி நீங்க அடாப்ட் ஆகணும். அது வந்து பிரச்சனைன்றதெல்லாம் தாண்டி எல்லாருமே அந்த மாதிரி ஆகணும்னு பாப்பாங்க. ஏய் வந்துருச்சாயா? அது காட்லைக்ல வந்து ஏதோ ஃபன் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களே, நடந்துச்சா? அது நான் எதுவும் நோட்டீஸே பண்ணல அந்த மாதிரி. ரீவைண்ட் பண்ணி பாருங்க நீங்க. நான் இங்க தான் பார்க்க ஆரம்பிச்சேன் நானு. So many opportunities to pick up that man. Don't you think TT could have avoided the fight in last match? எந்த ஃபைட் ஜி? அவங்க ஃபைட்டே எடுக்கல ஜி அந்த இடத்துல. சோலு கீழ ஃபைட் எடுத்துட்டு அவங்க தேர்ட் பார்ட்டியா பண்ணிருக்கலாமே, போய் உள்ள ஸ்லாமே பண்ணிருந்திருக்கலாம். ஜானி நல்லா டே 2 ஆர்டினரி 2 டே கில் எடுத்தாரு. ஆமா ஜானி வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்றது, நேத்து நல்லா விளையாடுனாரு. ஃபர்ஸ்ட் டே வந்து ஆவரேஜ் தான், நேத்து வந்து ஃபினிஷ் எடுத்தாரு. வித் சவுத்தா ப்ரோ? ஆமா ப்ரோ, கேரளா ப்ரோ. ராய் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்கணும் பாய் குவாலிஃபை ஆக? ராய் வந்து எனக்கு தெரிஞ்சு 40 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் ப்ரோ. பட் 50 to 60 எடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபர் ஜோனுக்கு போயிடலாம். ஆல்ரெடி வந்து 100 கிட்ட இருக்கு கட் ஆஃப். ஒரு 120 or else 125 எதிர்பார்க்கலாம். 125 to 130. 40 to 50 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் ட்ரை. ஐஜிஎல்க்கு ஒரே ஜாலி ப்ரோ. 2 இயர்ஸ் ஆச்சு. இதுலாச்சும் போடியம் கூட ராம எவ்வளவு இயர்ஸ் வச்சு ப்ரோ. வேற ஐஜிஎல் இல்ல கைஸ் தமிழ்நாட்டுல. எல்லா ஐஜிஎல்ஸும் கான்ட்ராக்ட்ல இருக்காங்க. காடல் லாபிலயே இல்ல. பின்ன ரீவைண்ட் பண்ணி பார்க்க சொன்னீங்க. நீங்க இதுக்கு அப்புறம் தான் சினிவே டீம் லாபிலே இல்லையா? ஜானி சோக்கு பாத்தீங்களா மிராமர்ல? அது வேற சோக்கா? அப்போ வேற மிராமர் மேப்னு சொல்ல வேண்டியதானே ப்ரோ? அது நான் பாத்துட்டு இருக்கேன். சி 5 minutes வேஸ்டா போச்சு கைஸ். Bro, Groot கரெக்ட்டா சொல்ல மாட்டீங்களா bro? Groot, what is this? அவ்வளவுதான். வசிஷ்டா சாரி வசிஷ்டான்ற PS ல வந்து ஸ்கேரி ஜாடு ஓவைஸ் வேணாம். இந்த டீம் கூட நல்ல இது கைஸ். 2 points from this game sitting at that 40 பா மொமெண்டா. நாகராஜ் விடுங்க ப்ரோ, என்ன பண்றது? போடுங்க. ஃபீனிக்ஸ்ல 4 பிளேயர்ஸ் பாருங்க பயங்கரமா பொசிஷன் எடுத்துருக்காங்க. ஸ்மோக்கர் இப்ப நாக் ஆக போறாரு. ஓகே ஜஸ்ட் மிஸ். ஸ்மோக்கர் தலைய உள்ள இழுத்துட்டாப்ல. சாமே போயிட்டாங்க. என்ன பெயிட்டா ப்ரோ அது? இல்ல சும்மா இன்ஃபோ கலெக்ட் பண்றாரு கைஸ். சாமி நாக்கு வெயி, நீ நான் மேல போய் சொருகிறது ரெடியா இருக்கேன் அப்படின்றாப்ல. இப்போ ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டு போன உடனே சாமி மேல ஏறுவாரு. ஏன்னா அவங்க வெஹிக்கிள் மூவ் ஆன சவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வசிஷ்டாக்கு வந்து கேட்டு இருக்கோம். இப்போ அவ்வளவுதான். இப்ப ஆப்போசிட் ரிட்ஜ்ல வந்து அக்ராஸ்ல வந்து இன்ஃபோ கலெக்ட் பண்ணிட்டாங்க. இவோ ஷேடோ எடுக்கலாம் ப்ரோ. டிடில டீம் தமிழாஸ்னு பேரை வச்சுட்டு தமிழ்நாட்டுல வந்து நீங்க ஐஜிஎலோ டீமோ மேக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அந்த பேருக்கு செய்யற துரோகம் செய்யாது. துரோகம் தானே இல்லையா? நான் இந்த மேட்சே சொல்லல, தெளிவா லாஸ்ட்லன்னு சொன்னேன். சாரி ஜி. அப்ப நானும் வந்து கொஞ்சம் தப்பா வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இவோ ஷேடோ எடுக்கலாம் ப்ரோ. டிடில ஃபார்ம் மொமெண்டா இந்த மாதிரி டிடி ஹை ரிட்ஜ் எடுக்காம கீழ போயிட்டு சோல புஷ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க. ஆப்பனன்ட் சுடுறான்னு தெரியுது, ஸ்மோக்கு இல்ல போல இவங்க கிட்ட. அதுக்கு அவங்க ஜோன்லயே கில் கொடுத்துட்டு இருக்கலாம். ஜெனசிஸ் தான் ப்ரோ இன்ஃபேக்ட் வந்து போட்டு பொலண்டாங்க லாபில. இந்த லாபில போன மேட்சும் கன்சிஸ்டன்ட்டா வந்தாங்க, இந்த மேட்சும் நல்லா விளையாண்டாங்க.
But Team Tamilas seems like they are looking strong. They clean out the entire north. But unexpected from TT as they were in top of table every round. ஆமா bro. They push inside the zone here. ஓகே, தமிழ்நாட்டுக்கு பல வருடங்கள் கழித்து ஒரு டிராஃபி இறங்க போகிறது. வெல்ட் இல்லனா டிடி இல்லனா வந்து டிடி 3 டீம்ல ஏதாவது ஒரு டீம் அடிச்சிருவாங்கன்னு கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். Oh man, I mean, learn from past. சண்டா ஏறக்கூடாது நான் சொல்லாமலாம் இருந்தேன். The only thing that can change their fate is going to be Genesis, because அது நேம் தான் தெரியுது நிறைய பேருக்கு ப்ராப்ளமே. அது நேம் தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளமே. They found an incredible spot to work with, I have to say. Learn from past and Genesis are right now controlling the highest terrain inside of this map. The only thing that can ruin the day is a shift towards the north, but I think that is still going to be highly unlikely. They should still find a decent spot to work with. And along with them, Visista Esports also has prime position and all 4 players intact. Well, speaking of being intact here, OG also having 4 players. They do have the highest positions outside the zone on the north side. They are applying a lot of pressure for teams trying to rotate in, and this is actually hurting a lot of teams because based on the DOE status on the east, on the right side here, you can see a lot of people actually getting picked off because of all this edge camping coming from all these teams. And this might be the new trend here for semifinals. It's not about center control. It's all about cleaning out the so much hate for TT. ஏதோ டிஎன்ல அவங்க டீம் வச்சிருக்கிற மாதிரி அது கப்ல வைல Fires are coming from AKOP. He needs to connect those shots, but no shots has been connected. So Aru is pretty much left to be gone for. But he's continue to pepper shots here. Tanky actually finds a knock, and that is going to stop Phoenix right now. I don't like the position Phoenix is in. I see this is the direct line of fire, and they don't have enough cover to work with. And OG is a team that gets hyper-aggressive when their back is against the wall, when they have nowhere left to run. Atanki and AK, look at them on the move. யாரும் ரிவைவ் அட்டெம்ப்ட் எடுக்கல. 3 பேரை ஃபைட் எங்கேஜ் பண்ணிருக்காங்க. கவுண்டர் நாக் வைக்கணும்ன்றதுக்காகவா? ஓகே ஓகே. இப்போ ஏகேஓபி நாக் ஆக போறாரு, அவ்வளவுதான். அட்டங்கி நாக், அவ்வளவுதான். ஆனெக்ஸ் எய்ம் கார்டை செக்யூர் பண்ணிட்டாரு மிஸ்டர் ஐஜல். இதுதான் தவறான செயல். Phoenix நல்லா விளையாட்டாங்கப்பா இந்த இடத்துல. எதுவும் வேற கவுண்டர் நாக் வச்சதுக்கு இவங்க நாக்ஸ் எதுவும் கொடுக்காம விட்டாங்க. வசிஸ்டா இப்போ வந்தது ஒரு 5 செகண்ட் முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னா ஓஜி தப்பிச்சிருப்பாங்க. Bro, Upstairs Esports Underdog Tournament பத்தி சொல்லுங்க. ஜி அஜய் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எதுக்கும் திருப்பி ஒரு முறை சொல்லிடுறேன், ஷார்ட்ஸ் கண்டென்ட் எடுக்கிறதுக்காக. Their entire vehicles has been exposed. Slowly getting decommissioned here by Visista Esports and Phoenix. They're pretty much stuck out in the open with no backup whatsoever. They're pretty much done for. Yeah, I think Phoenix is going to be done for. Visista eventually will find their position. What Visista ஆனா சரியான ஆங்கிள் பிடிச்சிருக்காங்கயா. Phoenixல வந்து ஒன் மேன நாக் செக்யூர் பண்ணிட்டாங்க. லாஸ்டா எப்போ தமிழ் டீம் ஃபைனல் போச்சு? போன வருஷம் ஜி BMPSல ஆர்ஐ ரைட் சாரி என்ன 4 miracles #4லாம் வெச்சாங்களே bro. போடியம்ல வந்து மிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஜஸ்ட் மிஸ் போடியம். Were able to wipe out the side of Learn from Past, and Genesis also again a prime contender for the winner chicken dinner as we finally down to the top 8 of this match. Wait. Huh? Genesis wiping out Learn from Past? How did that happen? Yeah, they just ended up forcing a fight. Learn from Past were distracted, I guess. Yeah, that's லாஸ்ட் வெல்ட் சோக் பண்ணிடுவாங்க 3D த்ரோ. ஆமா அதுதான் வந்து அது அங்கதான் வந்து எனக்கு வந்து என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. Still waiting for the inevitable death here of 2 players from side of Phoenix who still stuck. Viper is pretty much inside the zone here coming from Phoenix. Genesis அவங்க லோ ரிட்ஜ்ல இருந்து மேல வந்து அடிச்சிட்டு ஷாம் வந்து கடைசில போயிட்டு அப்படியே நின்றாப்ல. Trying to make a mad dash. It seems like Phoenix they should be able to get out. Sim actually goes down to the zone. சிம்பு என்ன பண்ணாரு இப்போ? இப்போ சிம்பு என்ன பண்ணாப்ல? I mean, he's again swinging in that crosshair. What is Smoker up to? But hey, Phoenix, they're still left with 2 players in this game. And Smoker has to regroup with Viper, although as soon as they try to cross the hill, well, நீங்க சொன்னீங்களே இந்த சைடு வந்து ரைட்ல ஹை ரிட்ஜ் பிடிக்காம வந்து லெஃப்ட்ல போயிட்டு லோ ரிட்ஜ்ல சோலோ புஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டீம் தம்லாஸ் அவங்களுக்கு வந்து மேல டீம் இருக்கு, அவங்க ஸ்ப்ளிட்ல இருக்காங்கன்றது வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் வந்து டிடி வந்து லோ ரிட்ஜ்ல சோலோ புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
பட் அது This அவங்களுக்கே is கொஞ்சம் why பேக் ஃபயர் ஆயிடுச்சு. you mentioned தேவர் like ஸ்டாப் from அண்ட் வெல்கம் டு தி Bobby, ஸ்ட்ரீம் பிரதர். ஹாய். has the prime position. This is why I wanted to லாஸ்டா look at எப்ப this தமிழ் while டீம் from ஃபைனல் SL. போச்சு போன It வருஷம் allows them to see the அப்டஸ்ட் entirety of the ஓகே open space டிடி up ahead. குவாலிஃபை ஆகுனா Take out மாசா the win இருக்கும் from டுமாரோ. Seoul. Team Still Tata long way is to gonna go be bro. next, but all of this commotion helps out. BGM OG in BGMS getting the 2 2024 extra போடியம் points from this game. முடிச்சாங்க. BGMS 2024 போடியம்ல தான் முடிச்சாங்க. Gets a nice headshot, but at the same time, Okay, history doesn't seems like get both it fan enough to favorite take him teams down. in His finals. rookie is pretty much done for. Goes for a What do you second think? time attack. அவ்வளவுதான் bro. And that's going to be OG taken out with Hunters அவ்வளவுதான் guys. cleaning out the rest of இப்ப the ரெண்டு competition. ரெண்டு This is fan Esports favorite definitely teamமும் on form here இதுக்கு for வந்துட்டு entry of the semi-finals. They are here for தமிழ் the டீம் top ஒன்னும் spot. குவாலிஃபை ஆகல அப்படின்னா தமிழ் கேஸ்டிங் போடுவாங்களான்றதே டவுட். எனக்கு இப்பயே டவுட் தமிழ் கேஸ்டிங் போடுவாங்களான்றது. ஹைதராபாத்ல நடத்திட்டு தெலுங்கு கேஸ்டிங் போடாம இருக்காங்க. For the grand finals, 6 eliminations on the board for Genesis and a brilliant nade from Hunters. ஆனா இது ஹண்டர்ஸ் கிட்ட தான் சரியான நடிச்சு இது. Genesis out of existence. I don't think so. The spray from Hunters is Oh my there. God. And the finish. இங்க is ரீப்பர் gonna be ஏன் secured, நிறுத்துனாருன்னு எனக்கு தெரியல. make it a Genesis heading towards double digits. And Hunters, I think it is going to be a back-to-back MVP for Hunters. Oh my goodness, Genesis, just absolute domination here for Day Try அறியும்ல போடுவாங்களா? They are here to take the throne. Can they push themselves into the semifinals? ஆயிரும்ல This current trend, it seems போடுவாங்களா? like they are on the right track as well. They've got 4 players alive. They've got a majority of the high ground in control. And what a shot as well from Genesis. Fury was around to get the knock. என்ன ப்ரோ அது? They're just புரியல shutting ப்ரோ down எனக்கு. every single team in this lobby. And we're ட்ராய் seeing ஆயிரும்ல Genesis போடுவாங்களா? 14. தமிழ் கமெண்ட்ரி கேக்குறீங்களா? மோர் தமிழ் டீம்ஸ் we have Yeah. more Very possibilities. chaotic matchup. But I think Wealth, they have to be grateful for this level of chaos. I believe it's one of the reasons that Wealth is still in this game. No one has contested them. They've been going after those loose stragglers. But I was surprised with Sister Esports just Try will finish needs a this chicken match. dinner tomorrow. I don't They did think good today, but it's it's gonna be time to easy step for up. them. தமிழ் கமெண்ட்ரி சொன்னீங்களா? அது போடுவாங்களான்னு Genesis கேட்டேன். already eyeing their position. என்ன தெரியல ப்ரோ, எங்களுக்கு இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல ப்ரோ. The replay here, what happened here with Hunters, he had the perfect line of sight and was able to connect every single shot that mattered the most as well. Those pixel shots are so extremely crucial, and this is the difference between a team that is on point and pretty much just spraying for the sake of spraying, because this is where precision counts the most in the map like Miramar. Oh, and now finally, this might be the end of the journey. Fury has gone to the low ground to finish off what his teammates started. 10 finishes on the... Was that a nade or did he just lob out a smoke? Oh, that has to be a smoke. Now he lobs out a nade towards the players of Sister Esports. It's going to fall a bit short. But Genesis, they've created a beautiful... என்னடா இது கான்செப்டே எனக்கு புரியல. And I believe once they have this ஏன் position... இப்ப அந்த ரெண்டு நேரா அங்க வேஸ்ட் பண்ணாரு? Well, Fury. and the last player from the side of Seoul on the edge to go for the chicken dinner. Visista Esports. This is going to be the end of their journey on this map of Miramar. The first nade made, nade. and the second one is going to clean up Hunters. Another one on the board goes on a rampage. இங்கதான் கைஸ், இங்கதான் கைஸ் என்ன நடக்கும் தெரியல கைஸ் எனக்கு. ஜஸ்டி போயிட்டு ஓப்பல அப்படியே இது பண்றாங்க. போக்கல் வந்து நாக் செக்யூர் பண்ணிடுவாப்லையா? இப்போ ஏன் இங்க இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியல. டக்குன்னு ஜஸ்டிக்கு கே வச்சிரலாம். And Welt looking to try and pick him up. Genesis Esports is not happy that they have lost Viper. They are driving in. They're crashing through to try. இந்த இடத்துல நேட்ல வந்து ஜஸ்டி நாக் வந்து செக்யூர் ஆயிடும். ஃபுல்லா மாட்டிக்கிட்டாங்க. ப்ளூ ஜோன்ல டேமேஜ், இங்க டேமேஜ், அங்க டேமேஜ். ஓ போடு ஜெனசிஸ் ஏறி டமால் டிமால் அடிச்சாங்க. வெல்ட்க்கு டைமே கொடுக்கல ப்ரோ. Brilliant performance coming through. 15 points on the board, 4 finishes, and the chicken dinner finally secured. We were worried that late rotation out of the Pathupom ratio is not going to be easy, but the circle shifting towards the south allowed them to dominate this match in the mid-game stages, and they brought it to completion with the chicken dinner. Hi bro, Kaleraj, welcome to the stream. Troy needs to perform very good tomorrow because one will go full push tomorrow. Only 2 teams. W is equal to... Yet another good performance on board as well. Guys, this comment, Troy needs to perform very good tomorrow because everyone will go for full push tomorrow. Only teams W is equal to 2 spots remaining. I think cutoff maybe 130, 125 வரும் bro. ஆமா, ட்ராய் நாளைக்கு ஒரு 40.45 50 இடும். அப்போ ஸ்ரீ ஓப்பு இன்ட்ரோ இல்லையா? ஐயோ அது ஏன் ப்ரோ ஞாபகப்படுத்துறீங்க குரூட். ஜஸ்டி நாக்கு தேவையில்லாம மிட்ஃபைல் வராரா? ஓகே ட்ராய் நீட்ஸ் பெர்ஃபார்ம். ஓகே ஓகே மிட்ஃபைல் தெரியல ப்ரோ, மிட்ஃபைல் வராரானே.
அப்ப பின்னர் புரோட்டான் கன் யூஸ் பண்ணியிருக்கணும். ஆமா, நேடு தொட்டதுக்கு கன் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல. And I see, it's been very consistent performance, a very consistent start for two teams, Genesis and Team Soul. இந்த மரூன் கலர் ஹூடி வந்து கிராஃப்ட் அந்த இது போட்டிருக்காங்கல்ல, அட் எனி காஸ்ட் எனக்கு இந்த முறை இது வேணும் கைஸ். எனக்கு வந்து அந்த ஹூடி தேவைனா தேவை. அது எனக்கு அந்த ஆல்ரெடி வந்து எனக்கு ஹூடினா பிடிக்கும். ஓகேவா? இந்த மரூன் கலர்ல வேற இருக்காது எனக்கு. மரூன் இஸ் மை ஃபேவரட் கலர். ஐ வாண்ட் தட் மரூன் கலர் ஹூடி. எனி காஸ்ட் வாங்குறோம் கைஸ் அந்த மரூன் கலர் ஹூடியை. They played really well this time as well. இந்த ஜாக்கெட்லாம் இதெல்லாம் நல்லா இருக்கு கைஸ். எங்க வாங்குறாங்க இவங்கலாம்? They are fragging out of their minds புரோட்டான் கன் right யூஸ் now. பண்ணிருக்கோம். ஹை ப்ரோ வம்சி, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் பிரதர். Making steady climbs towards the top. I think Genesis already has a number one shot. அவரு வேணாம் ப்ரோ, ஹார்ட்கோர். ப்ரோ நான் நீங்க அவர் ஃபேன் நினைச்சு எவ்வளவு பாசமா கேக்குறாரே அப்படின்னு நினைச்சேன் ப்ரோ. ஒரு செகண்ட், Soul will be there on தட்ஸ் top. பிரவுன். இதுதாயா பிரவுன்? இது மரூன் இல்ல, மரூன் கலர் தானே கைஸ் இது. As well. I think from Genesis side, this is where we finally saw a glimpse on how they performed during the. பரவாயில்லடா எப்பா. Well, seems கைஸ் Pixel. whenever Headed into, of course, இங்க பாருங்க, whenever I see and Necro are in the desk, புரியுதா? post match listen to what they say. They give quality advice. them all out because as of yet, OG is finally making the zone. Sorry, He dear. got a little bit more time, and it is on K9 to make the move. Ninja Boy. DGIS final starting and ending time யாருக்கு தெரியும்? Get towards a nice position, but the problem is announce பண்ணல ஜி. Mostly the fight's down to a 2-on-3. வந்து பாத்தீங்கன்னா 1 to 6 இருக்கும்னு நினைக்கிறேன். He's just constantly spamming inside of that smoke. Omega up close, he can't even make a move. He's just trapped in that same corner, but Omega, he needs to let it go and soon move inside of the circle. The Blues not going to be having any sort of ஜூம்லாம் பண்ண முடியாது அதுல. என்னது இது? mercy on anyone. And Aru, look at the man. He's already moving deep inside of the circle. Discord கர்ச்சீஃப் வச்சிட்டு விளையாட்டு இருக்காருயா. எப்படி Omega, that's going to be a crucial knock. Situation taken. பைப்பிங்கரா விஸ்கார்டு? ஆமா. Fighting chance. It's down to a 2-on-2-on-2. Even with Genesis Esports, this is going to be a tough conversion. 7 elimination points racked up by Genesis. ஏனே என்ன கொளுத்துறாங்கப்பா எல்லா சைடும் போட்டு. Bro, I check needed for both of you. Brown one is dark one. But at the same time as well, Vipers. Bro, I check needed. Saltyயோட Instagram reel ஒன்னு வெடப்பா இருக்கு bro, பாருங்க. வெடப்பா இருக்கா? அதுனே வெடப்புனா The Molotov is there. He's going to flush him out. That is going to be the knock here. K9 Esports finally bounces back, but they will sacrifice. Wikipediaல அப்டேட் ஆகிருக்கு. Try and stop Time OG from dominating, but it seems like they are able to pick Aru up here. The most important knock for K9 was to shut down Aru. It was picked off, and now K9 has to do it all over again. Around another side, that's OG finally playing the way they should have played. இந்த மேட்ச் பார்த்து தான் சொன்னாங்க. OG வந்து அதான் கன்சிஸ்டன்ட்டா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிரம் தான் சொல்லுங்க. ஆனா OG is the only team who went to international, came back and didn't hit a downfall that hard. They have put in a lot of efforts. But for Genesis Esports, Hunter's the only person. And as of now, Hunter's goal is not going to be to disrupt any sort of flows. It's just going to be to survive to the top two. That's the best he can do for his team right now. Well, he does have 70 bullets here, and he is going to be the kryptonite for OG. OG knows exactly where he is, but it seems like Genesis has to make the first move through. Same can be said for K9. OG is just waiting for something to happen. So Hunters may look to try and work together with K9 to shut them all out, or unless K9 betrays him and takes him out and takes top two instead. So OG really wants those massive points here to take top spot. What a day to be alive here for semifinals here for OG. Masterclass performance, but Hunters going to be the point of focus here for AKO PK9. Trying to move in inch by inch, but with the zone closing in, Hunters will be the first one to get taken out. No openers yet, but Hunters will take a jab on Ninja Boy, gets the knock through, but it does not get the point though. OG now going to try and clean up the rest of K9. K9 Esports. Oh, Knight.
He's already taken too much damage, and I highly doubt K9 Esports can do anything. A game that should have been K9's gets stolen by Orangutan. What a K9 இந்த மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்ஸிங் TR ரொட்டேஷன் வித் ஓவர்கிராஃப்ட். TR மிஸ்ஸிங்கா? TR மிஸ்ஸிங்கா? TR மிஸ்ஸிங் இது. ரோண்டோ மேட்சஸ் வந்து ஏன் வந்து அதிகமா பார்க்கறதுல கேஓஸ் கேஸ் இது ஃபுல்லா பேட்டர்ன் எதுவும் இருக்காது. RTX என்னடா ஸ்பிளிட் அது அப்பா பெல்ட் பரவாயில்லப்பா இன்னைக்கு ஆடி இருக்காங்க கொஞ்சம் ஆனா I was about to stand up from my chair. I thought it's going to happen once again. Would you have thrown your stool over here in the back? No, I would not have. There's audience, Johnny. I do not want to hurt anyone. Not the audience. Okay, well, yeah, maybe I would have. But what would I have said on then? But you know what? Let's move on to the conversation. Just a scream of aggression. I guess. Annoyance. Hey, but Wildfangs though, they've got a bit of that dip. At the moment, Walt Esports just looks. Fine, welcome to the stream, bro. Bro, next match என்ன இருக்கு TT and Weltக்கு. So it is definitely going to be an easy shutdown, but there's also mid from the back providing the. நாளைக்கு day 4 should have stayed on the top of that hill. அதுக்கு அடுத்து survival stage. Well, it might not work out for them, but well. அவ்வளவுதான். To get inside the circle, the punish comes through. Myth daddy, oh my god. Start to their day. 11 finishes on the board, but Necro, my two favorites in this game have to be Myth and Revenant Xbox. Johnny, those elimination points got stolen by Revenant Xbox. Wait, what? Really? Yeah. Oh no. RNTX took those elimination points away. Wildfangs though, yeah, still concerns now start to rise. As the nades from the side of Myth, they're crawling up real close. 69 pointsல தான கேஸ் இருந்தாங்க. With that one man, and now for Wildfangs as well, their lifeline is cut short. But Revenant X Park, they shift their focus on Myth, as Daddy's going to be the one to hit the deck first. Still waiting to see which team walks away with the chicken, but Asperos, look at him causing trouble for the players of Myth. As he finds an opening, one player from the side of Myth has been shut down. Now it's 3 versus 3 versus 1 versus 1. Wildfangs and Troy Million Esports down to the last man. ஏன் bro international lobbyல struggling. International lobbyக்கு நம்ம அடாப்ட் ஆல எக்ஸ்போஷர் இல்ல அதனால struggling. எஸ்பரோஸ் தான் போடு. இந்த டோர்னமென்ட்ல செம்ம கான்ட்ரிபியூஷன் பா எஸ்பரோஸ் ஒரு டீமுக்கு. I think K9 and NB wants to play more matches as they got more experience because there is always something new when they die in each match. Somehow that man is able to deliver consistency 5 elimination points with an occasion amount of play. Survival qualify ஆனா டைரக்ட் ஃபைனல் bro. ஆமா. Oh yeah. செமில குவாலிஃபை ஆனாலும் டைரக்ட் ஃபைனல், சர்வைவல்ல செமில டாப் 8 வந்தாலும் சர்வைவல்ல டாப் 8 வந்தாலும் டைரக்ட் ஃபைனல். This team has phenomenal firepower, but they've lost their best man. But here comes oh. and it's gonna be a blunder. Ghana opened up the floodgate for Revenant Xbox. Those two take down. வெஹிக்கிள் எடுத்துட்டு போய் ஸ்லாம் பண்ணுங்க. Revenant Xbox என்ன பண்றீங்க? Myth, can they go for a reset? Super bro punk. Realizing what has happened. Hands the ஜாடியோ ரைட்ல நேடு போட்டு லெஃப்ட்ல நேடு போட்டு ரைட்ல புஷ் பண்றாரு பாருங்க. Yeah, I don't think Revenant X Park is going to be struggling with this one. They've got him by the necks and they choke him down. Myth eliminated from the game. அத பொசிஷன் தெரிஞ்சிச்சு. எஸ்பரோஸ்னால ஒண்ணும் பண்ண முடியாது. Now going to be the only thorn in the way, but it's just one man from Troy Million Esports and he's already லெஃப்ட்ல ஒரு ஆளு ரைட்ல ரெண்டு பேர் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கேஸ். That Nate's going to find the final frag and Revenant X Park, what a way to bounce back. But Johnny, this has been the RNTX கூட இந்த முறை குவாலிஃபை ஆயிருவாங்களா? One isolated man from the side of Myth right behind them who can. And because of this, we are seeing a Wilt eliminated-ஆ எப்படி? Soul, however, smack middle of the zone, and for some reason this time they have. Bro, today Wilt secure minimum 4 to 5 kills in every match. Universe TV Tamil, welcome to the stream bro. ஆமா நல்லா விளையாண்டிருக்காங்க bro இன்னைக்கு Wilt ஓரளவுக்கு. But no, it does not. It goes shifts back into his lobby. Last 2 days விட இன்னைக்கு nice. Settle down in those compounds while everybody else is going to be fine. எங்க இருக்காங்க? நாஸ் கிரேன்லாஸ்க்கு பக்கத்துலயே மேடோட டிராப். மேட் வந்து அப்படியே கீழே இறங்கிட்டாங்க. சரி ஓகே, ட்ராய் வந்து பாத்தீங்கன்னா கிரேவியார்ட் சைடு வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க. சான் மார்டின்ல இருந்து அவங்க என்ட்ரி இந்த சைடு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வி காட் நெபுலா ஹியர். இவாக்ஸ் லாபெண்டிட்டால இருந்து அப்படியே இந்த டிப்ல ஆடாம வந்து ரைட் எட்ஜ்ல போய் சூஸ் பண்ணி விளையாட்டுருக்காங்க. நைஸ் டெசிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வி காட் சோல் ரைட் ஹியர். சோல் வந்து சும்மால இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இல்லைன்னா பவர் கிரிட்ல இருந்து வந்திருப்பாங்க 2 டிராப்ல ஏதோ ஒரு டிராப். வித்து ஓகே, வெல்ட் ஓகே, வேன்கார்டு ஓகே, வசிஸ்டா ஓகே டன்னு, நானெக்ஸ், மேட்கிங்ஸ், விஎஸ் வந்து ட்ரக் ஸ்டாப் மேல எல்எஸ்ஆர் அந்த சைடு, ஆர்என்டிஎக்ஸ் ரைட். சரி ஓகே பாப்போம். கைஸ் உங்களுக்கு வந்து இந்த டீம்ஸ் இதெல்லாம் டிராப் தெரியணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்க போயிட்டு வந்து என்னோட ப்ரொஃபைல் ஓபன் பண்ணிட்டு கம்யூனிட்டி பேஜுக்கு போங்க சரியா. கம்யூனிட்டி பேஜ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல போஸ்ட்னு இருக்கும். அந்த போஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் போட்டிருப்பேன். போஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, எல்லா டீமும் டிராப் லொகேஷன்ஸ்லாம் போட்டிருப்பேன். எந்த டீம் வந்து எங்க டிராப்ஸ் எடுக்கிறாங்க, எப்படி ரொட்டேட் பண்றாங்க, எல்லா இன்ஃபோவும் உங்களுக்கு அந்த இடத்தில் இருக்கும் நண்பர்களே. ரைட்டா? ரைட்டே. ஒரே செகண்ட் இருங்க. Wait a second, guys. Annan got a bit distracted. Distraction is mandatory. TT சொதப்பிட்டாங்க. எங்க டீம் தமிழாஸ் எங்க இருக்காங்க? ஆமா டீம் தமிழாஸ் எங்க இருக்காங்க? ஓகே, டிடி வந்து கீழ லாஸ்ட் லைன்ஸ்ல இருந்து அப்படியே மேல நார்த் எக்ஸிட் எடுத்துட்டாங்களா? ரைட். எஸ் பவர் லாஸ்ட் மேட்ச் பெர்டல் தான் ஸ்ரீ. லாஸ்ட் மேட்ச் பெர்டலா? ஓகே ஓகே. டாப் ஆஃப் த டேபிளில் ரெக்கார்டிங் போட்டு 84 பாயிண்ட். ரெக்கார்டிங் தான் டாப். எல்லாம் உட்காருங்க வீட்ல. டாப்ல இருக்காங்க பா ரெக்கார்டிங். இதுதான் கைஸ், இந்த கேம் தான் கைஸ் ரெக்கார்டிங் கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். அவங்க அதை டெலிவர் பண்றாங்க கைஸ். மேட் கிங்ஸ்க்கு என்னடா ஆச்சு? ஓ, மேட் கிங்ஸ்க்கு என்ன ப்ரோ ஆச்சு? செமி ஃபைனல்ஸ் அப்படியே விளையாண்டாங்க. சி, குவார்டர் ஃபைனல்ஸ் அப்படியே விளையாண்டாங்க. பயங்கரமான இது அது என்ன, பயங்கரமான ஜோன் கண்ட்ரோல், பயங்கரமான ரோல் டிசிப்ளின் எல்லாமே வந்து மேட் கிங்ஸ் இடம் இருந்து அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. காட் லைக் யுவாக்ஸ் சோல் இருக்காங்களா இந்த மேட்ச்ல? ஓகே, சோலும் இருக்காங்க, காட் லைக்கும் இருக்காங்க, யுவாக்ஸும் இருக்காங்க. சூப்பர் bro. Today first round la welt 3-1 split eliminated early and second round match la 2-1-1 split but Gokul get eliminated while in recall compound. Which split will suit for welt? And instantly two players fall, but they do end up fighting a trade, but Myth still have the upper hand, and the spray from Harshel. Impressive as always, well down to their last. நான் இப்ப ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, வெல்ட்டுக்கு 100 ஆயுசு ப்ரோ. ஏன்னா வந்து வெல்ட் நீங்க கமெண்ட் பண்ணி நான் படிக்கிறேன் கரெக்டா இங்க வெல்ட்ட காட்டுறாங்க அப்படின்னு சொல்ல வந்தா பார்த்தா வெல்ட் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஓ ஷிட். Coming out from Myth. A couple of seconds, the fight was done and dusted. Myth, they have 4 eliminations, they lost 1, but any update on you coaching RI as BMPS is entering? Guys, if they are ready to change the mindset and game plan, I am ready to work with them. They are not ready. Go for placement points, but little did they know. Like அந்த passive அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா it will not set ஆகாது guys எனக்கு. For Mad Kings as pro, because being passive is literally like Nebula knows they are. நீங்கலாம் வந்து என்னோட ரிசல்ட்ட டிசைட் பண்ணுங்கன்ற மாதிரி. Kings know that Nebula Esports is around is the question. Seems like even from Revenant Xbox, Trace God was able to try to sneak into the city. And interesting enough, Revenant Xbox is a little bit far. They are ready to spread out of change the approach. அது ஆக்சுவலா வந்து நான் பேசணும்னு நினைச்சேன். பாபாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் ரீசன்னால பாபா இஸ் கரண்ட்லி ஆன் a குட்டி பிரேக். வரட்டும், அவர் வந்ததுக்கு அப்புறமா with the whole team I will talk and I will update. Answer my question bro. ரோண்டோ பொறுத்தவரையும் இங்க பாருங்க, ரோண்டோ இஸ் ஹைலி அன்பிரிடிக்டபிள் சரியா. நீங்க 3-1 ஸ்பிளிட் ஆடினாலும் சரி, இல்ல வந்து நீங்க நார்மலா வந்து 2-1-1 ஸ்பிளிட் எடுத்து விளையாண்டாலும் சரி, எனி ஹவு ரீகால் டவர் பக்கத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா there is going to be a team which will be slamming you. புரியுதா? ஸோ
பேசிக்கலி இட் மீன்ஸ் லைக் அதாவது வெல்ட்னு இல்ல. எந்த டீமுமே வந்து யூ கேன் நெவர் பிரெடிக்ட் இன் ரோண்டோ பிகாஸ் ஆஃப் ரீகால். அவ்வளவுதான் சொல்லலாம். 3-1 ஸ்பிளிட் உங்களுக்கு நிறைய எனக்கு வந்து ஃபினிஷர்ஸ் அதிகமா வேணும். ஏன்னா எனக்கு கிட்ட கன் பவர் அதிகமா இருக்கு, நான் டிராப்பை கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு இல்ல டிராப்பை கிளியர் பண்ணிடுறேன்ற கூட இல்ல. எனக்கு வந்து ஃபினிஷர்ஸ் அதிகமா வேணும் அப்படின்னா ஒரு பிளேயர் வந்து செம்ம காஷியஸா ரீகால் சென்டரை வந்து காட் பண்ணும். மீதி 3 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு வந்து ஃபைட் எடுத்துட்டு வரணும் வேகமா. அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த ஃபர்ஸ்ட் லைஃப்ல. எவ்வளவு வேகமா ரஷ் பண்ணி ஃபினிஷ் எடுத்துட்டு எவ்வளவு வேகமா சாக முடியுமோ அவ்வளவு வேகமா செத்துட்டு வந்துடணும். அப்புறம் லூட் அடிச்சுட்டு நீங்க வந்து மேட்சை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். இது வந்து நான் எதனால வந்து இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோண்டோவை பொறுத்த வரையும் பாத்துக்கோங்க. என்னன்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜம்ப் பண்ணதுல இருந்து ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த 2 மினிட்ஸ்க்குள்ள உங்களால எவ்வளவு ரஷ் பண்ணி கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளவு ரஷ் பண்ணணும். புரியுதா? கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட், ஃபைன். நீங்க இறங்குற ஹாட்ஸ்பாட்லயே வந்து ரீகால் டவர் இருக்கும் எப்படி இருந்தாலுமே. புரியுதா? சோ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பிளேயர் லாங்ல ரீகால் டவர் கிட்ட போயிருக்கான் பாருங்க, அவனை செத்துட்டு உங்ககிட்ட ரீகால் அடிச்சிடணும், உங்ககிட்ட ரீகால் எடுத்துடணும். புரியுதா? அதே வந்து இல்ல நாங்க டிராப்பை கிளியர் பண்ணல அப்படின்னா நீங்க 3 பேரை செத்துடுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் வேகமா பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா வந்து இங்க நீங்க இவ்வளவு லூட் அடிச்சுட்டு அங்க போயிட்டு வந்து திருப்பி அவுட்டர் ஜோன்ல ரீகால் அடிக்கிறாங்கன்னா அவுட்டர் ஜோன்ல போயிட்டு லூட் அடிச்சுட்டு நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அண்ட் வென் இட் கம்ஸ் டு ரோண்டோ எட்ஜ் விளையாடுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ எந்த சைடு வந்து அது ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரி கோலாரான மேப்பு கைஸ். நான் ரோண்டோவை பத்தி இன்னும் ஸ்டடி பண்ணல. எனக்கு எராங்கல் மிராமர்ல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் ரோண்டோக்கு வரல. எனக்கு மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸுக்கு இல்லை, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸுக்கு கிடையாது. அதனால தான் அது ஒரு மாதிரி அன்பிரிடிக்டபிளான மேப்பு. ஏன்னா அந்த மேப்ல வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, எக்ஸ்போஷர் கம்மி. மற்ற 2 மேப்பை கம்பேர் பண்ணும்போது எராங்கல் மிராமரை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால அது இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்பிரிடிக்டபிள். We can't see Reaper performance nor Fox. Pressure on the shoulders. Which is good. But unfortunately for them, Myth is not looking in their Vanguard enna bro unga players neengale round adist. Yeah, pretty much. Because on the radar towards the south, Wildfangs is also present, and I think they might look to have a same rotation. Ewoks as well on the flank. Vanguard need to find a way out of here as quickly as possible. But Nebula finally a break in play, and what? Mad Kings, they end up coming out on top, and Nebula, they have been wiped out from this game. Not what we expected. Survival stage க்கு எத்தனை டீம் போகும் bro இந்த டீம்ல எந்த டாப் 8 தவிர்த்து மீதி எல்லா டீமும் சர்வைவல் ஸ்டேஜ் போயிரும் bro. Seems like Cyrex did get the last guy, but I think Revenant and Xmark was the one that actually snatched one of the finishes. It was Ninja Jaw that actually got it. கைஸ் கவலைப்படாதீங்க, இதுல விட்டா கூட சர்வைவல் ஸ்டேஜ்ல பிடிச்சிடலாம். ஏன் வந்து வெல்ட் நிறைய ரொட்டேஷன் ஃபைட் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது? எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா கைஸ்? நிறைய இந்த மாதிரி ஒரு அன்இன்ஃபார்ம்டு ஸ்பாட்ல போயிட்டு அவங்க வந்து கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு எலிமினேட் ஆகிற மாதிரியே இருக்கு. நான் 2 ரோண்டோ மேப் அந்த மாதிரி பார்த்துட்டேன், அதே மாதிரி இந்த மேப்பும் நான் அந்த மாதிரி பார்த்துட்டேன். ரீப்பர் ஐஜெல் பண்றாரு, அதனால தான் லேக்கிங் பெர்ஃபார்மன்ஸா? ரீப்பர் ஐஜெல் பண்றாரா? என்ன சொல்றீங்க? ஹை ப்ரோ, வினோஸ் பிளேஸ், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் பிரதர். பிஎம்பிஎஸ் எவ்வளவு டஃபா இருக்கும் ப்ரோ கம்பேர்ட் டு பிஜிஎஸ்? அதாவது இதுலயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல வந்து அண்டர் டாக்ஸ் இருக்காங்க. புரியுதா? 1-2 மேட்ச் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பினிஷ் எடுத்துடலாம், பர்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் பிஎம்பிஎஸ்ல வந்து எல்லாருக்குமே விளையாட தெரிஞ்ச டீம்ஸ் ரவுண்ட் 4 எவெல்லாம் குவாலிஃபை ஆனானோ அந்தந்த டீம்ஸ்லாம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிஎம்பிஎஸ்ல ஆடுவான். இன்னொன்னு ஒரு அண்டர்டாக் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ஒரு மேஜர் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு நல்ல ரன்ல இருக்கிற டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎம்பிஎஸ் விளையாடுவானுங்க. அபிஷியல் பிரஷர் ஆல்ரெடி ஹேண்டில் பண்ண சேம் செட் ஆஃப் டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இன்னொரு அபிஷியல் விளையாடுவாங்க. அப்போ வந்து அந்த டீம்ஸ் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்பானுங்க. இந்த பிஜேஎஸ்ல எலிமினேட் ஆகிற டீம்ஸ் எல்லாம் அடுத்த பிஎம்பிஎஸ் ஸ்லாட் இருக்குன்னு தெரிஞ்சா எவ்வளவு வெறியா ப்ரிப்பேர் பண்ணுவானுங்க. தட் இஸ் வை வி கால் இட் அஸ் ப்ரோ சீரிஸ். அதாவது பிஜேஎஸ் ஓட குவார்டர் ஃபைனல்ஸோட டஃப்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து
இதுலயே இருக்கும், ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லயே இருக்கும். மெட்டா நின்ஜா குவாலிஃபை ஆகாவிட்டா வெல்ட் டிராப் கிளாஷ் இஷ்யூ இருக்காதுல்ல. சோ அவங்க சர்வைவல் ஸ்டேஜ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம்ல. மெட்டா நின்ஜாக்கு வெல்ட் சான் மார்டின், மெட்டா நின்ஜா சான் மார்டின். எராங்கல்ல மெட்டா நின்ஜா எங்க எடுப்பாங்க? ஒண்ணு நோவோ இல்லனா யாஸ்னயா எடுப்பாங்க. மெட்டா நின்ஜா வெல்ட் எராங்கல்ல பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது. ராயும் மெட்டா நின்ஜாவும் இப்ப குவாலிஃபை ஆகிட்டாங்க ஃபைனல்ஸ்க்கு அப்படின்னா சர்வைவல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்டுக்கு ஃபைட் இல்ல, டிராப் ஃபைட் இல்ல. மிராமர் மேட்ச்ல சென்னை லேண்ட்ல ஃபேன் ஃபேவரட் டீம் டிடிஆர் காடல் ப்ரோ. 1000 தான் சொல்லுங்க, காட் லேக் தான் கத்துவாங்க. அடிச்சு சொல்றேன், டீம் தமிழாசுக்கு கத்துறதை விட காட் லேக்கு தான் கத்துவாங்க. நான் சிஇஜிசி லேண்ட்ல பார்த்தேன். நான் இது சோலுக்கே என்ன கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டீம்ஸ் வந்து அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணதை விட அவங்களுக்கு கத்துனதை விட சோலுக்கு கத்துனது வந்து பாத்தீங்கன்னா அதிகம். You said about aim guard out of zone knock வாங்க புஷ் பண்ணலாம்னு. I think aim guard doing Erangel first TT game. DKS welcome to the stream brother. aim guardலாம் Erangel பண்ண விட மாட்டாங்க bro. மேட் கிங்ஸ்க்கு என்னடா ஆச்சு? ஏன்டா அடிக்கிறாங்க? சாரி, ஏன்டா மேட் கிங்ஸ் அடிக்கிறாங்க? ரீப்பர் தான் ப்ரோ ஃப்ரண்ட் மேனா ஜோன் இருக்கான்னு கால் பண்றாரு ப்ரோ. ரீப்பர் வந்து ஃபில்டர் ப்ரோ அவரு. I feel TT bad performance is due to improper zone making or pushing teams, and also frontline assaulters should take initiatives and push teams. Frontline assaulter na yaru? aim guard da. aim guard சரியா ஆட மாட்டாங்கங்களா? aim guard பாக்ஸ் தான் frontline assaulters. இல்ல ப்ரோ, அவங்க எடுக்கிற பொசிஷனே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் ப்ரோ இருக்கு. டீமுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது ப்ரோ. சைலண்ட் வாட்சர் நானு. ஓகே 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 ஓகே. ஏன் ப்ரோ சைலண்டா தான் பாக்குறீங்க? தப்புச்சு. அதெல்லாம் கமெண்ட் போட்டுருங்க ஜி. வந்த உடனே வணக்கம் தல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா ஓகே, நீங்க ஸ்ட்ரீம் அப்ப வந்து வந்துருக்கீங்க. அனானிமஸ் ஜாட் ப்ரோ சத்தியமா நானெக்ஸ் பார்ப்பா ரெண்டுலயும் ஆடினா பையன். நடுவுல மட்டும் எலிமினேட் ஆயிட்டு செகண்டா ஒரு சான்ஸ் கிடைச்சது. அந்த சான்ஸ விஃப் அடிக்காம சூப்பரா பண்றாங்க ப்ரோ நானெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். சோலுக்கு டிஹெச்சி சம சவுண்ட். டிஜிஸ்லாம் சத்தியமா நான் அதிர்ட்டம் ப்ரோ. நான் இன்னும் சோலுக்கு சவுத்துல இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. தட்டையெல்லாம் கழட்டி சுத்துறானுங்க, என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. And this is actually not helping Vasista Esports anymore. It's not helping anyone. It's not helping Evox. It's not helping Vanguard. And as you mentioned, it's not helping Vasista Esports as well. Because you look how awkward this formation is. I think the one thing we are missing is someone playing. TTK zone போடுறாங்க ஸ்ரீ. ராய்க்கு வெல்ட்டுக்கும் டிராப் கிளாஷ் இருக்கா? சான் மார்டின் வந்து ரெண்டு பேரும் எடுப்பாங்கல்ல ப்ரோ. ஒன்னு வெல்ட் பேசிட்டு அவங்க கேம்போ ஜோன் வந்துச்சு அப்படின்னா, சாரி கேம்போ ஃபிளைட் வந்துச்சுன்னா கேம்போ போயிருவாங்க. இல்ல பார்ட்டோனா ஃபிளைட் வந்து நின்ஜா மெட்டா நின்ஜா வந்து பார்ட்டோனா எடுக்கல, நெபியூலா பார்ட்டோனா எடுக்கல, மெட்டா நின்ஜா இல்ல நெபியூலா பார்ட்டோனா எடுக்கல அப்படின்னா வெல்ட் எடுப்பாங்க. வெல்ட் இஸ் பீயிங் ஃபிளெக்சிபிள். அப்சல்யூட் சினிமா இன்னைக்கு. ஏன் PS Krish welcome to the stream. Survival stage 12 match. ஆமா. The moment they clear out Hero Shrimp God, like they should have free pathway towards the north side. Troy சூப்பரா ஹோல்ட் பண்ணிருக்காங்க. பட் காட் லைக் as a straw என்ற ஃபைட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் guys. யாரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க இங்க? ஈவாக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து அவங்க ரிட்ஜ் ஹோல்ட் பண்ணிருக்காங்களா, பின்னாடி ரெண்டு டீம் இருக்கு, அவங்கள புஷ் பண்ணுவாங்க. டன் டுமாரோல இருந்து போட்டுடுறேன். இல்ல எப்படி இருந்தாலும் வந்து நான் நடுவுல நீங்க ஏதாவது ஒரு கமெண்ட் நீங்க ஆல்ரெடி தான் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நான் நடுவுல ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு வெல்கம் பேக் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ அப்படின்னு நானு பாருங்க. மதரா ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ சொன்னல, அந்த மாதிரி மதரா ப்ரோ வந்து ஆரம்பத்திலே இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வெல்கம் பண்ணுவேன். அவ்வளவுதான். இப்ப பாருங்க எய்ம் கார்டு போட்ட நேரத்துல காட்டனும் எய்ம் கார்டும் பேசிக்கிட்டாங்க. நண்பா நான் ஒரு குண்டு போடுறேன், நீ ஒரு குண்டு போடு. உன் குண்டுல நான் ஒரு 50 HP வாங்குறேன், என் குண்டுல நீ ஒரு 50 HP வாங்கு, நம்ம ரெண்டு பேரும் அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்றாங்க. இப்ப இந்த டைம்ல வந்து இவங்களால என்ன பண்ணிருக்க முடியும் தெரியல.
சர்வைவலும் லேண்ட்ல தான் நடக்குமா? ஆமா ப்ரோ, சர்வைவலும் லேண்ட் தான் ப்ரோ. But let's see. Now north side here, Extreme God like they make their first move. Troy Tamlin Esports. வாழ்த்துக்கள். TN காம்படிட்டிவ் பாக்குறதே 100 பேரு. இதுல லேண்ட் வர போறாங்களா? எல்லாம் வடக்கு பாய்ஸ் இன் TN இருக்கும். But still no connection. As power dropped down pretty low, but Troy Tamlin Esports. They always do like this rotation fight because Dusty will always look for the first knock while the car spray and Proton Sham will cover them very well. But now they are not clicking towards the and high ground to work with. Now Jonathan needs to be the saving grace, and he does manage to find a trade, a knock secured. என்னடா இது நாக்கான பிளேயர் ப்ரோ அந்த எய்டன் அது எய்டன் நாக்கியா forgot like Troy the million info and high ground to work with. Now Jonathan needs to be the saving grace, and he does. Bujuk 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 காத்து முழுகிட்டேன். What is this? Converts the finish as well. The fight now happening at kind of an even footing between the two sides, except Monya is a little too far away, but doesn't matter. S-Power gets a revive. 3-on-3. Troy the Milanese. TN competitive 100 பேர்லாம் பார்க்கல bro. S-Power is upset. ஒரு 1000 2000 பேர் பார்க்கறாங்க. Util usage has been quite impactful all this time. Lens takes a lot of damage. The nade from Admino does the trick. But S-Power overextended, still looking for. அத வந்து ஃபுல்லா என்ன நடந்தாலும் போடு எஸ்பெராஸ். யாரா ஏய். Salvation here coming from Esperos, taking down S-Power, but the nade Goblin கூட காக்கா போடுவான் ஜானி. They are going to focus on picking up the reset here. They are barely entered the zone, and Hero Extreme Godlike is still out in the open. ஆகான பேருக்கு எதுக்கு அந்த ஜிகில்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல guys. Knowing that time is not of the essence, they may get shot in the back. They are going to try. Oh, let's what the fuck was that, bro? Goes in for a swing by, takes down last game guys. Nothing can be done. High ridge or low ridge, Oxen வந்து பாத்தீனா disadvantage. அவ்வளவுதான் முடிச்சிட்டான். Jonathan 3 finishes எடுத்துட்டாரே. Nice nice nice. And Hero Extreme Godlike இஃபார் அதெல்லாம் நார்மல் தான். கில் வந்துச்சா அவ்வளவுதான். You get a reset, but not just the reset. They get a phenomenal position in the circle if the next shift is Godlike kana ஆமாயா சம பொசிஷன் யா Godlike. High ridge வேற அவங்க சைடு. Every team should know why they are taking a fight unless it's necessary. They should avoid that. What's your opinion, bro? If you have the upper hand in the fight and if you are pretty sure that there will be no third party, you can definitely commit to the fight. And unfortunately for all of these teams here, none of them are in the play zone. Exactly. இன்னும் வரல அந்த சோக்கு லாஸ்ட்ல இருக்கு. They need to get into position to try and capitalize on this. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் bro. Is distracted here. You can see a clear indicator of why nobody actually shot. இதுக்கே எப்படினா கடைசில ஒன்னு நடக்கும் பாருங்க. இது இப்ப இது மெயின் பிக்சர் இல்லையா? இது ட்ரெய்லரா? Oh shit. இப்ப மெயின் பிக்சர் இனிமேதானா? ரைட் गाइस. Now they have to push through. So having full control இந்த has heard all the commotions and they are going to take space to try and gatekeep everybody else. ஓடிஸ்டாரியா? Ouch! Around the corner, a step, and well, he vanishes from the map. Dionys is the clutch play for his team, but now Soul fighting for their lives. Wildfang's up in. And legit, it should be an easy cleanup for him. Goten in the front line. Sensei all the way in the back. இந்த மேட்ச் நினைக்கிறேன் Soul versus God லாஸ் ஒன்ல. Goten knocked out. It's just a decision. Evox என்ன நடந்துச்சு இப்போ லாஸ்டா கவனிக்கலாம் செகண்ட். And legit, it should be an easy cleanup for him. Goten in the front line. Sensei all the way in the back. Wildfangs do not get out of this alive. Goten knocked out. It's just a decision needs to be made. Evox either pick up that point or Soul secures it. And Soul, they get it to the board. Exactly. Sensei was picked off by Evox here. They worked together to take him out, but Evox is going to be the next target here coming from Soul as they're not exactly in zone. Dionys is inside those compounds. A nice little clutch. He needs to get out, and Evox was able to scout him out outside the zone, and eventually goes down, and Shadow 10 will take him out. Vanguard Evox 80 பாயிண்ட் வச்சிருக்காங்கப்பா. நைஸ். தானி இருங்க என்ன இவ்வளவு கமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்க. மேட்ச் முடிச்சிட்டு பாக்குறேன். மேட்ச் கொஞ்சம் இன்டென்ஸா போகுது. பாக்ஸ் மாட்டிட்டாங்க. போட் ஜொனாதன் எடுக்கறாரியா ஆங்கிள் இன்னைக்கு. அவ்வளவுதான் Evox சாண்ட்விச்.
They use the opportunity to put pressure on the players of Ewoks now. Shots fired towards Ewoks in tandem from two big powerhouses. It's going to be difficult for them to survive, but the turnaround comes through as Soul end up losing Goblin from the firepower. He gets knocked out. The spray from Admino as well. Finding more knocks, even more pressure on the players of Ewoks and the players of Soul. மாட்டிட்டாங்கயா. God, like they still are struggling to convert the finishes. வண்டி எடுத்துட்டு உள்ள போய் ஒரு பிளேயர் பொசிஷன் எடுக்க வேண்டியதானே அந்த ரிட்ஜ்ல. Soul was taking a fight here with Victorious Summers, who's trying to push out his zone. Seems like 4 teams right now have their individual battles, but as of yet, legit gonna try to. Hi bro, Raven Duffy, welcome to the stream bro. Pinned on the back of the corners. Johnny ஏகப்பட்ட நாக் வாங்குனாரு bro. இல்லனா Godlike might win the tournament. Manya is playing so good. Johnny is the liability of the Godel. Rent is momentum. If they have cleared one team, they will carry the momentum and clear the lobby. But in the LAN, they got eliminated by first team itself. LAN la audience பிரிச்சிட்டாங்க. ரெண்டு டீம் சோல் Godel கார சப்போர்ட். Well, let's see. They are working towards it. Goblin again falls victim, but Legit is there. He knows the pressure from Godlike is immense, and well, Godlike are choosing to focus on the players of Ewoks. Jonathan அடிக்கிறாரு இந்த மேட்ச். Shared by the players of Soul and Godlike, the two giants working in tandem. Soul still has a 4-match. ஆடியன்ஸ் கூட்டத்தை காட்டினாங்க. Godlike down to 3 and Victorious Summers are just down to 2 players. They kept their head low. They've stayed out of the way of these two teams. But now it's going to be their time to strike. But at the same time, what a save from Legit as well. Goblin knew he messed up. Hi bro, Raven Duffy, welcome to the stream bro. Bro, whatever Johnny is playing now, but no one could touch him in his prime. But yeah, lack of practice, nothing can be done. Yeah. It's a little bit too late. Goblin has been picked up and reset it as well. Victorious Summers still stuck inside the city. Needs to push out. Guys, ஐசி ஏதோ சொன்னாரு, நான் அதை கவனிச்சிட்டேன். Victorious Summers still stuck. Victorious Summers still stuck ன்டாரு bro. தங்கி ஸ்லிப் ஆயிடுச்சு guys, பாவம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நார்மல் guys, சரியா? ரொம்ப நார்மல். Inside the city needs to push out, and Nako is going to shift his focus onto his Oways. With only one way up, there is a couple of vehicles for Victorious Summers, and the only way Victorious Summers survives. Bro, South team button பேர் வந்துருச்சு bro. ஆஃப்லைன்ல மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. The end game collapse, and I think all the ராய் அந்த பேரை காப்பாத்துறாங்க. I mean, அந்த பேர் வராம காப்பாத்துறாங்க. அது ஒரு சந்தோஷம். Better position compared to Victorious Summers, so I think that's going to be the end game fight, but legit. என்ன சொன்னாரு உங்களுக்கு கேக்கலையா என்ன? விக்டோரியஸ் சுமஸ் வேற ஸ்ட்ரக்ன்றதுக்கு பதிலா வந்து விக்டோரியஸ் சுமஸ் சக்குன்னு சொல்லிட்டாரு ப்ரோ அவரு. From the new IGL, a gift to the former one. Knuckle needing a ways, still trying to see if he can shut him down, but doesn't really happen. No, seems like Hiroshima Godlike is not going to be making an opener here for Victorious Summers, but in terms of space, it is going to be 50-50s between Godlike and Soul. Godlike with the high ground. Goblin going to try to make a little bit of space here. Mino with the nades almost scares him off, but Jonathan finds the final player of Victorious Summers, and this is எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஜொனாதனோட பெஸ்ட் மேட்ச் ன்னு நினைக்கிறேன். Versus Soul. As you can see, Soul, they're circling around Hiroshima Godlike. Manya needs to find the opener. Goblin closing the gap, and he's very close in personal. Yeah, but Manya with the nade again, it whiffs, and this could be an opportunity for the players of Soul to chime in. Another nade being cooked out by Manya. Admino on the flank as well. If Soul lose a player, they're going to lose this game, but no, they find the opener. Manya falls 2 versus 4. Soul have the upper hand, and Jonathan, whiff after whiff, switches the weapon, still falls. A cleanup by the players of Soul, a chicken dinner to rile up the entire arena. And of course, this is what the fans were waiting for, not just from the side. Was that a 4v4 bro? Okay. எஸ்போரை வந்து எஸ்போரஸ் அந்த இடத்துல அடிச்சு உட்கார வச்சிட்டாப்ல. எஸ்போர் இங்க இருந்தா நடக்கிற கதையே வேற. Around Hiroshima Godlike, Manya needs to find the opener. Goblin closing the gap, and he's very close in personal. Yeah, but Manya legit வந்து லெஃப்ட்ல புஷ் பின்னாடி இருக்காரு bro. அந்த பக்கி பாருங்களேன். இங்க ஏதோ ஒன்னு புஷ்ன்னு இப்படி வந்துச்சியா? Okay, zone da adu. They're going to lose this game, but no, they find the opener. Manya falls 2 versus 4. Soul have the upper hand, and Jonathan, whiff after whiff, switches the
ப்ரோ வாட் அ மொமெண்ட்யா இது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஜொனாத்தன் இஸ்ஸோகால் ரைவல் காப்லின். ஸோ 2 பேர் கையிலயும் வந்து பாத்தீங்கன்னா S12K. போத் ஆஃப் தெம் ஆர் விஃபிங். புரியுதா? நீங்க வந்து ஜானதன் மட்டும் தான் விஃப் அடிக்கிறாரு நீங்க நினைக்காதீங்க. ஈவன் காப்லின் விப்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஷாட்ஸ். லெஃப்ட்ல இவர் லோ ரிட்ஜ்ல இருக்காரு. அவரும் புஜுக் புஜுக் அடிக்கிறாரு. ஆனா அவர் 2 ஷாட் நல்லா கனெக்ட் பண்ணிட்டாரு. ஜொனாத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஷாட் மட்டும் கால்ல கனெக்ட் ஆயிடுச்சு. இவரும் கண்ண மாத்தினாரு, அவரும் கண்ண மாத்தினாரு. The moment of the day guys இது. 2 சைடும் காக்காக்கு. ஆமா அதான் 2 சைடும் முட்டாங்க. பட் ஜஸ்ட் as a e-sport ஃபேனா நீங்க வந்து அந்த மொமெண்ட்ட வந்து என்ஜாய் பண்ணுங்க. 2 MVP பிளேயர்ஸ். ஜானியோட பிரைம்ல அவருக்கு வந்து பயங்கர காம்படிஷனா இருந்த காப்லின் அண்ட் காப்லினோட பிரைம்ல அவருக்கு காம்படிஷனா இருந்த ஜானதன். 2 பேர் கையிலயும் S12K. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரிட்ஜ்ல அதுவும் அக்ராஸ் ஹெட் டு ஹெட் காப்லின் டிஃபீட்ஸ் ஜானதன் அண்ட் அந்த செயின் ரியாக்ஷன்ல அப்படியே சோல் டிஃபீட்ஸ் காட்லைக். ஈவன் தோ யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்கன்றதெல்லாம் விட்டுருங்க. 2 மோஸ்ட் ஃபேன் ஃபேவரட் டீம்ஸ்ல 2 மோஸ்ட் ஃபேன் ஃபேவரட் பிளேயர்ஸ் 1v1 எடுத்து அந்த சிடி வந்து பாத்தீங்கன்னா முடியுது. This match is something. The weapon still falls. A cleanup by the players of Seoul. A chicken. ஆனா இதுல சேடான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது காடல் ஃபேன்ஸுக்கு சேடான விஷயம் என்னன்னா, காப்லின் வந்து ஜொனாத்தனை வந்து 1v1லயும் டிஃபீட் பண்ணிட்டாப்ல. ஆஸ் அ டீமாவே சோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3v4 4v3 வந்து அழகா புல் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது வந்து டெக்னிக்கலி 3v3. ஏன்னா வந்து லாங் பேக்ல ஒரு பிளேயர் வந்து கவருக்கு தான் நின்று இருந்தாரு. அவர் வந்து எதுவும் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் அடி. அதனால to rile up the entire arena. And of course, this is what the fans were waiting for, not just from the side of Seoul, but also the fans of ஜோக்கர் இப்ப ஏதோ சொன்னாரு. அது வந்து என்ன நான் நினைக்கிறது அப்படின்னு இருந்துச்சுன்னா, fans were waiting for, not just from the side of Seoul, but also எட்டாவத தான் சொன்னாரு ஜோக்கர் இப்போ. அவரோட லிப் மூவ்மெண்ட் அப்படிதானே இருந்துச்சு. Goblin versus Jonathan to finish things off with Goblin taking the W, but it is both teams who had. ஏய் உண்மையிலேயே ஃபேன்ஸ் இவ்வளவு கிரேசியா இருக்காங்களா? இல்ல வந்து இதுல வந்து இவங்களே உள்ள ஆள விட்டுறாங்களா? இந்தாங்க போங்க கத்துங்க, இந்தாங்க இத புடிங்க, எந்திரிங்க, நில்லுங்க அப்படின்ட்டு. So many finishes to work with. This is a moment, ladies and gentlemen, recorded in your hearts on your mobile devices on wherever you want. Everybody loves the Bijumai that they are seeing right now, I see. Oh my goodness, what a showdown as well. What a little bit of recovery coming from Hero Shin Godlike. But at the same time as well, this was a little bit of a big oopsie here, in particular coming from Hero Shin Godlike as well. But legit was almost taken down as well with 1 HP. But still a great fight no matter here in this. காப்லின் என்ன இப்படி கத்துறாங்க அப்பா? அதேதான் காப்லினும் சொன்னான். என்னது காப்லின் என்ன சொன்னாரு? 300k போச்சு ப்ரோ. காடல் சோல் ஃபைட் ஃபுல் வியூஸ் தான். ஓவர் ஜிகிள் போட்டா ஷாட் கன் காக்காக்கு தான் ஆகும். காப்லின் எக்ஸ்டெண்டட் இல்ல 2 ஷாட்ஸ் தான் மிஸ். சி எஸ் பவர் ரியாக்ஷன். எஸ் பவர் ரியாக்ஷன் காட்டினாங்களா? எங்கயா காட்டினாங்க? காட்லைக்க காட்டவே இல்லையா அவங்க அதுக்கு அடுத்து? ஓ ஓகே ஓகே ஓகே. இதுல this game, but no, they find the opening. Monya falls 2 versus 4. Seoul have the upper hand, and Jonathan, whiff after whiff, switches the. ஏய் காப்லின் பாரு ப்ரோ 1v1 எடுத்த உடனே கை தூக்கி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே 1v1 எடுத்த உடனே முடிஞ்சிருச்சாங்க. சோலா காட்டுறாங்க. எங்க வந்து எஸ்பவரோட ரியாக்ஷனை பாக்குறது? Bijumai's El Clasico gives in to you, ladies and gentlemen. Team Seoul and Godlike duking it out, and the crowd, they are going wild. Goblin versus Jonathan to finish things off with Goblin taking the W, but it is both teams who had so many finishes to work with. This bro Goblin extended illana 2 shots தான் மிஸ் படிச்சிட்டீங்க. in your hearts on your mobile devices. Joker later bro, later. Okay okay. Everybody loves the Bijumai that they
coming from Hero Extreme Godlike, but at the same time as well, this was a little bit of a big oopsie here, in particular coming from Hero Extreme Godlike as well, but legit was almost taken down as well with 1 HP, but still a great fight no matter here in this final for Day 3 itself, but you can see the crowd just making so much noise, and I think they want a rematch. They definitely want a rematch. All right, so the crowd was cheering Jonathan before the game had started, but now they are cheering for Goblin. Just hear those chants out. Hey man, I mean every single time we saw these teams, they were cheering their name, and right now I think cheering for their favorite players, because Jonathan also had a decent game. 5 eliminations secured and 10 between him. Decent game, hey, wonderful game, da. This is the best game in this entire tournament, I guess. Jonathan. Definitely happy by the fact that they were the ones eliminating their arch rivals in this game. But these two teams, this was a masterclass of zone control, edge pressure. Wait, skip forward a few minutes. I have the position deciding the Goblin here. I have to say, Jonathan missed the entire clip of S12K and not taking down Goblin, with Goblin shutting him down. It was just really, really unfortunate here coming from Jonathan. You know what? Everybody is singing songs for Goblin right now, but nobody. ஆமாயா சிரிச்சிட்டு அப்புறம் மூலையில உட்காந்து Down Goblin, with Goblin shutting him down. It was just really, really unfortunate. Bro, whiffing and all, it's normal, bro. Everybody is singing songs for Goblin right now, but nobody is realizing that. யாரு தல நீ பயங்கரமா எனர்ஜியா இருக்கே தல கேஸ்டரோட எனர்ஜியா இருக்கே தல In that match, man is just so pumped up right now, and so are the teams as well. Look at these moments. Did you see Ace Power laughing after Jonathan missed that flip? You know he messed up. You know he messed up. But fair enough. If you are going to give your teammates moments like that, they are going to laugh in your face. And I'm pretty sure that would have happened from the players of Seoul as well. Yeah, fair enough. But at the same time, a great performance. Still, they're just templing the players of Nonix, conquer the entire. டிடி எலிமினேட் ஆச்சு என்ன ஜி நடக்குதுங்க ஏன் ஜி பிரச்சனை வாட் இஸ் த ப்ராப்ளம் வாட் இஸ் ஹேப்பனிங் வாட் why are you dying in the early stages of the matches brother 3 finishes in hands and you are gone in the lobby what are you doing where are you where is your fight which zone did you take the fight why did you take the fight in that zone What do you accuse yet? So டிடி என்ன எப்பயா எலிமினேட் ஆனாங்க இவங்க செகண்ட் ஜோனே வந்துட்டேன் நானு ஃபைனல்ஸ்ல அடிக்கடி நடக்கும் ஃபன் தான் ஜாலி ஃபைனல்ஸ்ல போடுங்க மஜாவா இருக்கும் ஓகே ரொட்டேஷனல் ஃபைட் गाइस I'm loving this from Nebula being the opportunistic ones instantly going with the third party and now they already know Team Tamilas has heard so யார் ஃபைட் எடுத்தாங்க டிடி இந்த இடத்துல குடுக்குற காசுக்கு மேல கத்துறான்டா maybe the reset's going to be possible RNTX அடிச்சிட்டாங்களா bro நைஸ் The man's eliminated from the game. Punk falls down as well. Somehow the table's now being flipped. Revenant and X-Park on the receiving side of the spectrum. How did this even happen? Revenant and X-Park was supposed to win this fight without taking any casualties. But Team Tamilas, they flipped the odds. They flipped the tables. Erangel self mali. Themselves breathing inside of the game. வேண்டியதெல்லாம் இருக்கும் ப்ரோ அதான் மேட்ச் வந்து நான் என்னைய நானே கொளுத்திக்கிட்டு சாவறேன் அடுத்த மேட்ச் வந்து நான் நல்லா விளையாடணும் அப்படின்னு எய்ம் கார்டு வேண்டியிருக்கும் இது புதுசா பாக்குறவங்களாம் எய்ம் கார்டு வந்து நான் அப்படிதான் கலப்பேன் அதனால சீரியஸா எடுத்துக்காதீங்க ஓகேவா எய்மா காப்பாத்த போய் டிடி போட்டி ஓ எய்மா காப்பாத்த போய் டிடி போட்டி ஆயிடுச்சா எப்படி இங்க வந்தாங்க looking to try and punish this but that hovercraft is just too much for Pain to handle. He's fighting for an off angle, needs to find an isolated fight. Goes for the sprays, no connection yet. Team Tamilas still playing. ஆமாயா நெபுலா வந்து ரெடியா இருந்திருக்காங்க bro மலையில ரெண்டு பேர் நோமி வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் லோ ரிட்ஜ்ல but no the third party comes in and that's going to be Nebula ESPORTS that chimes in Pain finally goes down. I'm loving this from Nebula being the opportunistic ones instantly going with the third party and இதெல்லாம் பார்க்காத bro கஷ்டமா இருக்கு so it's just the free elimination points lying in the front and Nebula is not going to be stopping it's just the pedal to the metal and Nebula will eliminate that last அதாவது எய்ம் கார்டு தனக்கு தானே மாலி போட்டுக்கொண்டு எய்ம் கார்டை காப்பாற்ற சென்ற இந்த அணி எலிமினேட் செய்யப்பட்டார்களா என்ன கூறுகிறீர்கள் நீங்கள் எய்ம் கார்டு லெஃப்ட் பீக் போட்டு நின்று இருக்கான் ப்ரோ பையன்
finally gets scouted out. River Next is going to try and flush him out. இதெல்லாம் வந்து உங்களால எதுவும் சொல்லவே முடியாது ப்ரோ. சத்தியமா வந்து நானே அந்த இடத்துல ஆடிருந்தேன் அப்படின்னாலுமே, அது இந்த இடத்துல வந்து இங்க ரைட்ல கதவு வெளியில எக்ஸிட்டுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்னு நான் நினைச்சே பார்த்திருக்க மாட்டேன் கேஸ். His own Molly. He steps in his own Molly. And that was too much damage for the man to deal with. And eventually for Revenant. இதெல்லாம் வந்து we cannot say anything. ஆக்சிடென்ட். முன்னாடி பக்கத்துல பட்டு இதா இருந்தா கூட பரவாயில்ல. அது இவன் கையை விட்டு மீறி போய் அது அந்த சைடு ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்க்கும்போது அது உள்ள ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அப்படின்னா that is unfortunate. Uttermost unfortunate. அதுக்கடுத்து நெபுலா அடிச்சிட்டாங்க வந்து அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த ஃபைட்ல நம்ம என்ன பாக்குறது வேற. இதுதான் இறுதி போட்டியா? இறுதி போட்டியா? Outside of the circle. Mad King's Vanguard as well in the proximity. Victor Sumas slowly and steadily inching inside of the safety lines. As of now, it's just the dust being settled. It's the calm before the storm. Self மாலிலாம் இல்ல ப்ரோ. பெயின் அடிச்சான். ப்ரோ மாலில் தான் ப்ரோ நாக்கானா. மாலில பயங்கரமா டேமேஜ் வாங்கிட்டான் ப்ரோ. மாலில முக்காவாசி டேமேஜ் மாலில வாங்கிட்டான் பையன். Because of this small little interactions that World Esports has been doing today in general has actually forced the entire lobby. அந்த மாலியும் நீங்க செல்ஃப் மாலின்லாம் சொல்ல முடியாது गाइस. ஏனா வந்து எப்படி சொல்றது? டோட்டலி ஆக்சிடென்டல்லி அன்லக் அது. வண்டி பாருங்க. பாருங்க நண்பர்களே, அதாவது வந்து இந்த மாதிரி ரிட்ஜஸ்லலாம் வந்து நீங்க வண்டியை சரியா ஹேண்ட் பிரேக் ஃபுல்லா ஹேண்ட் பிரேக் பிடிக்காம விட்டீங்க அப்படின்னா இதுதான் போகும் வண்டி கீழே சொயின்னு போகும். நீங்க வந்து முன்னாடி இந்த இடத்துல நாக்கு வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம புஷ் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பீங்க. பின்னாடி பார்த்தா வண்டி இருக்காது. வண்டி வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டல் உள்ள போய் பார்க்கிங் லாட்ல நின்றுருக்கோம். அங்க இருந்து நீங்க எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இன்சிடியஸ் ரிவைவ் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஸோ அதனால வந்து வண்டியை வந்து அதாவது இப்ப சொன்னதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு சொல்ல நானு. இதெல்லாம் நடக்கலாம், இந்த மாதிரி நடந்துரும், நீங்க விளையாடும் போது இந்த மாதிரி நடந்துடலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஸோ அதான் வண்டிக்கெல்லாம் வந்து ப்ராப்பரா ஹேண்ட் பிரேக் இருக்கு அப்படின்னா ஹேண்ட் பிரேக் பிடிச்சி வைங்க. Dhanushagi, thank you bro. Thanks for the super chat bro. Bro, request to see 5.50 in latest video of OSYT channel. Okay, நீங்க வேற ஏதோ ஒரு சேனல்ல பார்க்க சொல்றீங்க. Okay, I will see it. In this particular game with a decent amount of finishes, they do. Thank you. Thanks for the super chat bro. Thanks for the 40 rupees super chat. I mean, look man, I still believe Welt is too far back. Okay, Welt is a team that's you will remember it. Last page. I still believe the match முடிச்சிட்டு பாக்குறேன் அப்படி. Unless Welt somehow manages to get a 30 bomber, then instantly the entire script just flips. Two match Welt also இது போல தான் பொட்டியானாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. Two Miramar match. Just collapsing. What am I even watching? Oh my god. That's one of those moments that happened to me. But now it's happening with professional players and Welt is just unacceptable. The final 2 men standing for them. Nonic somehow just knock on the doors and now on the verge of just eliminating the entirety of Welt. Oh my goodness, not enough sensitivity I would say for Schwam. But now Welt Esports 2 down. Nonix going to be crashing in. Anonymous pretty much knocked off. Justy is going to try and salvage the fight here to try and even things out here to try and save the day. Welt bouncing back with a couple of stray nades. Nonix from the outskirts as well. They're not exactly in zone. Time is not favoring them. They haven't wrapped things up, but ooh, that nade here almost drops Justy. Welt, these two players, they're taken down low. And Nonix as well losing out on that crucial player. The fight's from which Welt, one man is knocked okay, out. Right la potan. Oh, Gokul already knockdana. It's confirmed. The second man almost walked in that crossfire. Man, he messed up. If he would have walked in that pre-fire and got knocked out, the fight was already concluded right then. Yaar na ipo paathen? If he would have walked in that pre-fire and got knocked out, the fight was already concluded right then and there. But for Nonix, they do realize wrapping up the fight as soon as possible is probably going to be the most important thing to do. Ballfangs from the sidelines, they come in and try and capitalize, but still they're just helping the players of Nonix conquer the entirety of this compound. Yeah, smaller mistakes here coming from Welt. Now Wildfangs
Be rotating the way through. Proton trying to go for a little bit of one away. I think Goten was able to spot Proton's small little leg right in the edge of the smokes. And the nades comes in, chips him away, but not enough to knock him out because Wildfangs is going to be looking for a third party. Yeah, Wildfangs with third party now. Non-X, there's a lot to worry about for the boys. Anonymous up close and personal, but a well-placed nade's going to seal the deal. And Wildfangs, they were ready with them all. அவ்வளவுதான் Proton காலி. First wiping out இன்னும் கொஞ்சம் ஹீல் அடிச்சலாம் அவ்வளவுதான் அடிஸ்டாப்ல. But that man is on the ஏய் opposite Proton நாக்ஸ்ல 2 கில் எடுத்துட்டாரியா? Utilities haven't really found him. Proton just waiting for the right moment, waiting for the right instance, but that never arrives. When it's As UMP, Wildfangs, that's they it. put the nail in the coffin. मैं and சொல்றேன் even சி Wells is gonna semi follow up that zone same unpredictable. destiny. Well, there's going to be a small little stock up here, but let's talk about what's happening in the zone here. Nebula. Bro, compare this semester survival stage கஷ்டமா இருக்குமா? இல்ல bro, semis தான் bro கஷ்டம். Survival stage வந்து இத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். Try and force Soul to make a little bit of mistake. Goblin being confirmed. Adi shows up with the hovercraft, and you can see Soul. Everybody is just hiding inside the house now. Not looking to try and challenge this. Counter nades from Joker. What happened to DT and Wild? Nope, not Wild happening as well. But suppressed fires from the far from Pro Temple and Esports is applying even more pressure. I know, right? And the fact that Soul is right there around that same spectrum, Nebula Esports, they can definitely be the troublemakers. 5 elimination points secured. தெரியலையே 4v4 பயங்கரமா அடிக்கிறாங்க bro. The man is barely surviving, does not even have enough HP, and he gets eliminated from the game. Soul தாண்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க மேட்ச் அப்பா. Meanwhile, on the hospital side as well, Vanguard gatekeeping for Sister Esports Cheyenne. Last player left here. Crypto's going to be pushing up close and personal. Dionysus cooking up those nades. 4v4 நிறைய மிஸ் பண்றாங்க bro. Breaking a little bit of entry here. And நிறைய questionable decisions from Team Tamlas. Hector is a little bit far away to go for. அவங்களோட positioning. Finally creeps up personal, but Crypto now looks for the pounds. Oh, எப்படா? It's going to be one down. Last player left from Cheyenne. ஈஸியா இருக்குமா? டாப் 8 தான bro ஈஸி. Things a little bit slow approach. Top 8 தான். Cheyenne now finally knows what's up. Finally pushes up, but it's too late. Vanguard still Ashisha wins முடிச்சிட்டாங்க guys. Vanguard, they needed this one in the back so badly, and they actually get it too. The players are now down a critical amount of HP, but they can still patch themselves up. It's all okay. The next circle is going to be popping up as well on the screen. Veltity survival perform பண்ணி ஃபைனல் வந்தா நல்லா இருக்கும். இந்த மேட்ச் ரிவெஞ்ச். Which means Reckoning has யார் bro? the advantage when it comes to the positioning. And God and Sola. The stars are now starting to line for Reckoning. The circle popping right on top of them. This has to be a nuclear performance. This is the second time now, back to back, on towards Everest here for Reckoning Esports. Yesterday was like this, now it's the same, and this is going to be absolute domination here. Unless momentum set ஆவல பார்க்க கஷ்டமா இருக்கு. People dodging their way through. Victoria Summers out in the open. Scary John and Venom pretty much going to play a little bit out in open and force here to try and hide under the wings of Reckoning Esports, but it seems like Reckoning Esports is not going to give them that opportunity. Wildfangs trying to creep up. Was put out by Roman. Confirmations are coming in. Spray God also next to fall for Wildfangs. Yeah. Boys dropping down low. The man's going to be confirmed as well. Wildfangs, this was accepted. We knew Wildfangs is never going to be able to win that fight. The high ground that Reckoning Esports. இதெல்லாம் bro ஜானியோட ஸ்ப்ரேல 1 HP ஆக்கி இருப்பாரு. அங்க நாக் வெச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். 6 finish points Oh, already okay. secured. Reckoning Esports knows they are the one to hand out misery to the lobby. ஆனா ரெக்கார்டிங்ல வந்து டே 3 டே 2ல வந்து முக்காவாசி பாயிண்ட் எடுத்து கொடுத்ததே சகில் தான்யா. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன சகிலும் முன்ன அளவுக்கு இப்ப ஆடுறது இல்ல ப்ரோன்னு சொல்லிட்டு செர்பால் அடிச்ச மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் ப்ரோ அவரு. என்ன ப்ரோ தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன கேட்டேன் நானு? தெரியலையே, ஞாபகம் இல்லையே கைஸ். போர் மெமரி ஞாபகப்படுத்துங்க ப்ரோ. மித்து தமிழா இருக்கா? இல்ல ப்ரோ, மித்து வந்து கேரளா இருக்கு. Meanwhile, here Shring got like Osu struggling to try and push into zone. Troy Diamond and Esports creeps out in zone. Scouts out Scary John. Hesperos takes him down. Oh, Hesperos! And Hesperos also goes down to Reckoning Esports. Super solid stuff. Tritumulin Esports as well losing their lives in this one. Oh, Tritumulin Esports. That's so unfortunate. Today's day has been lackluster for Tritumulin Esports as well. And even for Evox, it's been bad. Wildfangs now against the boys of Myth for Myth. Once again, it's a day with destiny. They can't shut down the boys of Wildfangs without even breaking a sweat. And that's what's happening. They're on the verge of converging this fight, and that's what happens. Wildfangs eliminated from the game. But godlike from the side. They get the line of sight. And now Myth is getting spammed to death. Oh my goodness. Through the smoke, and Mino trying to find those confirmations. Godlike needs those points. It seems like Myth will be able to get the reset as well. They need to push inside the zone, barely on the edge as
of yet. வணக்கம் bro Roger, welcome to the stream bro. Making the call to try and creep up. Miv, can they get the reset in time? Nade's being cooked. Manya in the forefront. They need backup. D-Truck's trying to stop him, and he gets shut down. Jonathan finally makes it through, but Miv disengaged. But the Farfrey and Mino from the support here. S-Power tried his best. Now Godlike is going to make the pounce. Oh my god, Myth can still bounce back from this fight. But no support from Johnny. D-Trucks is taken down low. Johnny the knock on it. Jonathan once again dipped. S-Power, he's the man who's supposed to be the MVP from the team. He's the one popping off constantly. If S-Power once again saves the day, it's definitely going to be a guardian angel. But for Godlike, things are just going haywire. Nothing is well calculated. From the back, Admino closes up, and Myth is already getting peppered. Soul third party வந்துட்டு இருக்காங்க கொஞ்சமா. It's the man from the side of Myth against S-Power. Can he clutch it? Can Lucifer? ஆன்யாவும் நாக்கு. Detrox போயிட்டு ஃபங்க்ஷன் இது பாருங்க அந்த ஐஜல். அவர் போயிட்டு இன்ஃபோ எடுத்துட்டு வந்துட்டாரியா. Lucifer picks up Daddy. Myth is going to be a 2 versus 2. Jonathan also being picked up as well. Now a 3v2, but Admino climbs up from on top. Takes the first one, goes down, but S-Power now, he needs to save his friend, doesn't do so. Lucifer dropping down on the hunt now. Hero Extreme Godlike gonna try and push up. Yeah, you will close ஆயிரீங்க. To outplay this, Lucifer drops to those low ground. The chase is on, and Hero Extreme Godlike finally hunts him down, but they lose 2 in the process. They took too much damage. It should have been much easier. Myth was pinned, but still those heroics coming through from Myth. What a firepower. Admino வந்து உயிரை கொடுத்து காப்பாத்திருக்காங்க guys இந்த ரெண்டு பேரையும். Really fiddling with the foes. It's all for the best. உள்ள வந்தா Honor of Kings ஓடுது. நீங்க தான் ப்ளே பண்றீங்கன்னு நினைச்சா கடைசில பார்த்தா ஆட் ரைட். Once again starts to unravel. It's Soul starting to pepper those shots against him. Jonathan knocked out. S-Power's in the back. Oh my goodness, Hero Extreme Godlike barely at the edge of the zone. And I think they should be able to get the reset here. Soul also struggling to try and find space to push up. Reckoning ESPORTS. TT and Welt நாளைக்கு 4 மேட்ச் இருக்கு. Any chance to qualify? Chance இல்ல ஜி. Welt வேணா குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு. 70 அது வைல்ட் ஃபேங்ஸ் அது. சாரி. 54 பாயிண்ட்ல இருக்காங்களா? Welt வந்து ஏதோ ரவுண்ட் 3 ல விளையாடுனாங்க பாருங்க. 3 மேட்ச்ல வந்து 73 பெர்ஃபார்ம் 73 பாயிண்டோ 83 பாயிண்டோ அந்த மாதிரி விளையாடணும். பார் ரெக்கார்டிங்க எவனுமே டிஸ்டர்ப் பண்ணலடா இந்த இடத்துல. எனக்கு வந்து அது செம்ம ஆச்சரியமா இருக்கு. ரெக்கார்டிங்க வந்து எவனுமே டிஸ்டர்ப் பண்ணல. 51 bullets in the magazine. He's got 14 in the spare. That's still a decent bit of ammo, but Reckoning Esports needs to make sure that it's going to be lasting till the final few moments. Maybe taking a fight up close. அழுகையா வருது. Members of Godlike can be the way, so you can also get the replenishment at the same time. That can help. என்ன பிரச்சனை ஏன் அழுகுற? Cut off prediction 125 to 130 bro. The answer is going to be no. Well, I think Reckoning Esports they need to, just because they need the resupply on towards Hero. இதுல விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா but again லாஸ்ட் 2 மேட்சஸ்ல நமக்கு கட் ஆஃப் தெரிஞ்சிரும். எவ்வளவு கட் ஆஃப் வந்தா குவாலிஃபைடு அப்படின்றது. ரோமன் பேண்டர் ஆஃப்டர் திஸ் மேட்ச். Reckoning Esports goes down, that means Soul is going to be coming in. ஓ இங்க தான் நடக்குமா? சரி விடுங்க, சர்வைவல் ஸ்டேஜ்ல பாத்துப்போம். அவ்வளவுதான் गाइस. Absolutely no chance of pushing up. சரி விடுங்க, சர்வைவல் ஸ்டேஜ்ல பாத்துப்போம். That's the only சர்வைவல் ஸ்டேஜ்ல விட்டோமா? சரி விடுங்க, அடுத்த ஈவென்ட்ல பாத்துக்கலாம். அடுத்த ஈவென்ட்ல விட்டோமா? சரி விடுங்க, இன்னொரு கேம்ல பாத்துக்கலாம். இன்னொரு கேம்ல விட்டோமா? சரி விடுங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க. அவ்வளவுதான் गाइस. எதுவுமே சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. என்டர்டெயின்மெண்ட் இஸ் என்டர்டெயின்மெண்ட். அவ்வளவுதான். இதுல இருந்து உங்களோட டேக் அவே என்னன்னு மட்டும் பாத்துக்கோங்க. மேட்ச் பாக்குறீங்க. பெல்ட் தான் பிரச்சனை. வெல்ட் தான் பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது ப்ரோ. வெல்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் பிரச்சனைன்னு சொல்லணும். பாவம் ப்ரோ, வெல்ட் தான் பிரச்சனை. நீங்கன்னா அது வந்து அப்படியே உல்டாவா இருக்கு गाइस. ஆனர் ஆஃப் கிங்ஸ்ல நாங்க டோர்னமெண்ட் ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி வாட்ச் பார்ட்டி பண்ணுவீங்களா? சொல்லுங்க. நீங்க ஆனர் ஆஃப் கிங்ஸ் போட்டா பாப்பாங்களா? எனக்கே அந்த கேம் புரியல. பாக்குறதுக்கு போக்கிமான் யூனிட்டோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் மாதிரி இருக்காது. Push for zone, risk it all, or take down Godlike, take the reset. நீங்க விளையாடுவீங்களா? டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுவீங்களா? ஆபீஷியல் ஈவென்ட் விளையாடுவீங்களா? ஆபீஷியல் ஈவென்ட்னா நாங்க பண்றோம். உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக, வேற எதுக்காகவும் இல்ல. ஒரு தமிழ் டீம் கப்ப தூக்க முடியாதா? If Reckoning Esports goes for that pound, Soul is also going to be third partying from the side. So that's just going to be too much firepower to withstand. So Reckoning Esports instead they're going to opt out for a safer approach. Bro, இந்த லாபில தான் மோஸ்ட் காம்படிட்டிவ் லாபி. இங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நான் சேம் அததான் ஆகும் ஃபைனல்ஸ்ல.
I think there's just 2 loot crates. Bro, இந்த லாபி தான் மோஸ்ட் காம்படிட்டிவ் லாபி. இங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியலனா சேம் அதே தான் ஆகும் ஃபைனல்ஸ்ல. Get a little bit of fresh level trees and vests as well to play towards the end game. ஆமா, அது என்னமோ நீங்க சொல்ற இந்த லாபி தான் மோஸ்ட் காம்படிட்டிவ் லாபின்றத நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியலனா ஃபைனல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்றத நான் அக்ரி பண்ணல. அதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ. POVல பாக்குறப்போ கஷ்டமா இருக்கு. Then show them this. Because sorry bro. Yeah, because இல்லனா காசுன்னு போட வேண்டியதானே. Because I am positive esports player. Yes bro, shit bro. இந்த BCன்றது ஹிந்தி chatல பார்த்து இந்த மாதிரியே வருது guys. We're down towards the final 3 teams now. 4v3v2. Hiroshima Godlike finds another point here for S Power. நான் கூட பாத்துட்டு இருக்கேன். என்னடா திடீர்னு நடுவுல கெட்ட வார்த்தை போடுறாரு இவரே அப்படின்னு பார்த்தா அது பிகாஸ் This might be the good push here. அவ்வளவுதான் ப்ரோ. எஸ்பவரால இதுக்கு மேல என்ன ப்ரோ பண்ண முடியும் ஒரு டீம்ல? ஏய் காட்லைக் தயவு செஞ்சு எஸ்பவர் தூக்கி எங்க சாம்ராஜ் மாமா கிட்ட கொடுங்க. அவர் தூக்கிட்டு சாம்பியன்ஷிப் அடிப்பாரு. Now there's a chance that Reckoning Esports might just be backstabbed because Godlike is going to have free lines of sight on top. Definitely வந்து சாம்ராஜ் கிட்ட மட்டும் எஸ்பவர் இந்த டைம் இருந்ததா ஃபீனிக்ஸ் குத்தனாலையும் நிறுத்தி இருக்க முடியாது guys. இம்பு பதிலா இது எஸ்பவர் இருந்தா நடக்கிற கதையே வேற. But eventually Soul from the side is going to do the job. என்ன நடந்துச்சுங்க இப்போ? I love this move from Godlike. They're using a 200 IQ play, but with the smokes, they're also giving away their position. And there we go, Reckoning Esports. They're going to be. Oyo, 1 HP ah Roman. Those shots not connecting. Nakul knock star bro, kila. Going to do the job. Tahil வந்து கவுண்டர் நாக் ஸ்டார். Reckoning Esports now with Roman down. Corrupted Shri bro வா. ரைட் ரா. Got Reckoning Esports pin and with the zone forcing them out. Corrupted na என்ன bro? Corrupted na Needs are coming in. காசு வாங்கிட்டு பண்றதானே corrupted. ஏன் சம்பந்தமே இல்லாம சொல்றீங்க? And yes it does. That is going to be another knock here onto his Reckoning as Hero Stream got like போடு நேடு பா. This is happening. Soul is also going for a reset. But there we go. Reckoning Esports instead. They extend their arms towards Soul and a fight breaks out. ஏ Soul ஏறி கிளியர் பண்ணிட்டானுங்கயா. That Soul has now only got one man standing for Godlike. They've still got those 2 men. But போடு யாரு டிரைவிங்? Legit is all by himself. மச்சா எஸ்பவர் டிரைவிங். சத்தியமா மச்சாப்பா. It's time for Godlike to conquer the lands and get this. ஏய் நோ பவர் நோ சப்போர்ட் फ्रॉम ஜொனாதன்ன்றீங்க. நல்லா தான் விளையாடி இருக்காரு ஜொனாதன். குவைட்டா இருங்க. They need to pick himself up, but now Jonathan S Power is going to try and push through here to try and find an opener. The counter nade from Sahil is going to try and stop S Power, but they're out in the open and Reckoning Esports does have. தீபா இனி ஆபீஸ் லீவ் போட்டு மேட்ச் பார்க்க மாட்டேன். எதுக்கு முதல்ல ஆபீஸ்க்கு லீவ் போட்டு மேட்ச் பாக்குறீங்க? ஐ அம் நான் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் அகைன்ஸ்ட் ப்ரோ உண்மையிலே. Reckoning Esports, they've got the advantage. இது வந்து என்டர்டெயின்மென்ட் என்ஜாய்மென்ட்காக பார்க்கணும். ஓ லவிஷ் இது வந்து ஆஃப் using the players up top. இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது இதெல்லாம். இதெல்லாம் வந்து நீங்க ஜானதனை குறையே சொல்ல கூடாது गाइस. I highly doubt they're going to be ending up losing this fight. எஸ்பா ஒரு உயிரை குடுக்கறான்டா சாமி. At the end of the day, what matters is going to be that finishing blow. S Power really close to eliminating that man from the side of Reckoning Esports, but from the back is going to get. இதெல்லாம் எதுமே பண்ண முடியாது. Reckoning plays a perfect game. The circle favoring them as well, and the stars were aligned. What a play coming in from Reckoning Esports. The aggression from Roman, his signature. He knows he has done it. The job is almost done. Reckoning Esports with a fantastic game and a fantastic chicken dinner. Almost 1/3 inside of the grand finals. But have a look at the army here in Hyderabad, ladies and gentlemen. It is electrifying, isn't it, Icy? Wow, what a finale as well here. This time, Hiroshi Godlike was able to snap back and take down Soul in the final moment to take top 2. But இப்போ என்ன இப்படி ஒன்னு பண்ணாப்லே அதுதான் அந்த பேண்டர்னு சொன்னீங்க ப்ரோ. again, Reckoning. நெக்ரோ ஐ அம் நாட் சர்ப்ரைஸ்ட் வித் டிடி பெர்ஃபார்மன்ஸ் இன் லேண்ட்ஸ் சொன்னா வேற. ஓ ஷிட் ஜானி காகாக் ஸ்ப்ரே. காகாக் ஸ்ப்ரேலாம் இல்ல, நல்ல ஸ்ப்ரே தான் அது. 1 HP ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கு என்ன பண்றது? ஓ தப்பா இருக்குண்ணா. ரைட்யா இக்னேஷ் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். கரப்டட் மைண்டா ப்ரோ. I'm the most innocent idiot that you could ever find in this entire generation. I can see the difference between our teams and North team. They are very fast and handle pressure and play sensible, which our teams lack.
காமராஜுக்கெல்லாம் நல்ல டீம் இருந்தா செமையா ஆடுவான். இந்த காட்லைக் ஃபேன்ஸ் தேவையில்லாம அவனை ஹேட் பண்ணிட்டு இருக்காங்க. தே டோன்ட் ரியலைஸ் ஹவு மச் ஹி இஸ் டூயிங் வித் ஹிஸ் லெவல் ஆஃப் டீம் ஹி ஹேஸ். நான் 100க்கு 100% ஒத்துக்கிறேன். காமராஜ தூக்கி இவங்க ஐஜிஎலா போட்டிருந்தாங்க காட்லைக்கு அப்படின்னா, சத்தியமா சொல்றேன் நடக்கிற கதையே வேற. அது ஒண்ணும் ஜானிய ஏதாச்சும் சொல்லணும்னு தான் நோ சப்போர்ட்ன்னு. ரைட்டு. ப்ரோ எனக்கு ஒரு கொஸ்டின். ஐஜிஎல் ரிலேட்டட் ரொம்ப மோசமான ஃபயர் பவர் இருந்தா, சென்சேய நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா சாம்ராஜ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண மாரியே தெரியல. ஐஜிஎன் ரிலேட்டட் நெறைய மோசமான ஃபயர் பவர் இருந்தா, சென்சேயே நெறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா சாம்ராஜ் கிட்ட ஃபயர் பவர் இல்லையா? என்ன சொல்றீங்க? இதெல்லாம் புதுசா இருக்கியா எனக்கு கேட்கறதுக்கு. சாம்ராஜ் கிட்ட நல்ல ஃபயர் பவர் இருக்கு ப்ரோ. இந்த ஈவென்ட்ல அவங்களால அடிக்க முடியல. கொஞ்சம் அமையல அவ்வளவுதான். நான் எப்ப லீவ் போட்டு மேட்ச் பார்த்தாலும் டிடி சோக் பண்றாங்க. முதல்ல ஏன் ப்ரோ லீவ் போட்டு மேட்ச் பாக்குறீங்க? திஸ் இஸ் என்டர்டெயின்மென்ட் ப்ரோ. இப்போ எப்படி சொல்றது? நான் இத வந்து கரியரா எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலே வந்து நான் என்னோட எஜுகேஷன வந்து சைட்ல பண்ணிட்டு இருக்கேன் அந்த சைடு. ஸோ ஹேவ் திஸ் அஸ் பேஷன். த சேம் டைம் ஹேவ் அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. இஃப் யூ ஆர் புட்டிங் எஃபர்ட்ஸ் அப்படின்னா நீங்க அதெல்லாம் பண்ணலாம். ஆஸ் எ வியூவரா இருக்கும்போது ஒய் ஆர் யூ கட்டிங் யுவர் ஆஃபீஸ்? என்டர்டெயின்மெண்ட்டா பாருங்க கைஸ். யூ கேன் சப்போர்ட் யுவர் ஃபேவரட் டீம். பட் தட் டசன்ட் மீன் இட் ஹாஸ் டு அஃபெக்ட் யுவர் ஓன் பர்சனல் ரொட்டீன். புரியுதா? சந்தோஷ் நாளைக்கு ஓடி போடுங்க ப்ரோ. ஓடினா ஓவர் டைமா? ரைட் ஓவர் டைம் தான். சாரி. ரோமன் இப்போ அப்படி செலிப்ரேட் பண்றதுக்கு அவன் கமெண்ட்ஸ் ஃபுல்லா காடல் ஃபேன்ஸ் கமெண்ட்ல எவ்வளோ கேட்டு காமிச்சிட்டாங்க. கோப் கோப் கோப். Gonna lose this game, but no, they find the opener. Monya falls 2 versus 4. Soul have the upper hand, and Jonathan அத ஒருத்தன் எடுத்து கமெண்ட் பண்ணிருக்கான் பாத்தியா இங்க. அதுக்கு ஒரு 7 பேர் லைக் வேற போட்டிருக்கானுங்க பாத்தீங்களா? நானும் ஒண்ணு போட்டு தூக்கி விட்டேன். தூக்கி சொருகணும். அப்புறம் ஏன் அத தப்பா படிச்ச ப்ரோ? பிசின்றது ஜெனரலாவே இந்த இதுலலாம் ஆக்சுவலா வந்து விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுலலாம் கமெண்ட்ஸ் வரும்ல. அது என்ன இப்போ இந்த நார்த்ல வந்து இந்த ஸ்டாண்ட் அப் காமெடிஸ்லாம் பண்ணுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல ஸ்டாண்ட் அப் காமெடிஸ்லாம் பண்ணுவாங்க. அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிசி இருக்கும். என்னடா இது பிசின்னு எல்லா இடத்துலயும் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்பதான் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான். பல வருஷம் முன்னாடி ஒரு ஏதோ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது 3 இயர்ஸ் பேக். அது வேற. 3 இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா அப்ப சொன்னாப்ல. அப்பதான் எனக்கு தெரியும் பிசினா வந்து ஓகே இதான் போல அந்த டிஎம்கேசி பிசி இதெல்லாம். இப்பதான் பெருமையா பேசுனீங்க ஜானிய. ப்ரோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சோல் வெர்சஸ் டிடி ஃபைட் பாருங்க. ஒன் சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரோ. சோல் வெர்சஸ் டிடி சஸ்பிஷியஸா? ஜி லேண்ட்ல விளையாட்டு இருக்காங்க ஜி. சஸ்பிஷியஸ் எல்லாம் வராது ஜி. என்ன சஸ்பிஷியஸ் ஜி? இந்த ஸ்ப்ரேவா? So, the teams around them definitely do possess a bit of that threat, but Team Turbulence, what am I even watching? You can't be serious. இதுவா ஜி? இப்ப லைவ்ல இருக்கிறதுனால தானே அந்த கமெண்ட் அன்லைக் பண்ணீங்க. இல்லனா அப்படியே விட்டுருப்பீங்க. ப்ரோ எல்லாம் இல்லையா? நான் ஏன் ஹேட் அடிக்க போறேன்? யாரு மேலயும் நான் ஹேட்லாம் பண்ண மாட்டேங்க. ஏய் நீங்க என்னடா என்ன லைவ்ல போட்டு வாங்க பாக்குறீங்களா என்கிட்ட? கைஸ் டோன்ட் ட்ரஸ்ட் ஸ்ரீ. அவர் நடிக்கிறாரு. எம்கேசின்னு போடுவாங்க. நான் கூட ஏதோ டீம் ரைட்ரா ப்ரோ. யார் இது? குரூட். ரைட் ப்ரோ. டோன்ட் ட்ரஸ்ட் ஸ்ரீ ப்ரோ. அவர் நடிக்கிறாரு. எப்படி ப்ரோ? அதாவது வந்து பிக் பாஸ்ல கூட ஒருத்தனால வந்து 100 நாள் தான் வந்து 100 நாள் 10 நாளுக்கு மேல நடிக்க முடியாது. சரியா? நான் வந்து எப்படி தினமும் லைவ் போட்டு இப்போ 2 மாசமா கன்சிஸ்டன்டா லைவ் போட்டிருக்கேன். தினமும் நடிச்சிட்டு இருப்பேன் நானு. புரியல நம்மளுக்கு. என் டீம்மேட்ஸ் வந்து அவனுங்க பேசினாலே வந்து பாத்தீங்கன்னா
கெட்ட வார்த்தை தீஞ்சொற்கள் பயன்படுத்தாதீங்கடா. அப்படியே கெட்ட வார்த்தைன்னு கூட சொல்ல மாட்டேன். தீஞ்சொற்கள் பயன்படுத்தாதீங்கடா அப்படின்னு நானு. என்ன ப்ரோ நீங்க இப்படி பிச்சை என்ன பார்த்து நடிக்கிறேன்ட்டீங்களே ப்ரோ. ச்சீ. டாப் ஐஜிஎல்ஸ் கம்பேர் பண்ணா லைக் ஆரு, ஜெல்லி, நகுல், ஈவன் ஒமேகா his gun power has improved so much. Delhiலாம் single-handedly did 1v4 in BMIC, but I am not seeing such gun power from Samraj. ஓகே. ரோல்ஸ் மாறுது இல்ல இவங்களதெல்லாம். பிரைமரி ரோல்னு ஒரு மேட்டர் இருக்கும். ஐஜிஎல் செகண்டரி ரோல் அவங்களது என்னன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கும்ல. இப்போ எப்படி சொல்றது? அக்கார்டிங் டு யூ வாட் வென்ட் ராங் ஃபார் டிடி அண்ட் வெல்ட் 4v4 ஃபைட் வந்து செம்மையா சோக் பண்றாங்க. ரொட்டேஷன்ஸ்ல நிறைய 4v4 ஃபைட்ல மாட்டிக்கிறாங்க. பெல்ட்டுக்கு அன்லக்கு சில மேட்சஸ் ஓகேவா. டிடி இது பொசிஷனிங் வந்து சரியில்லை. இன்னைக்கு ஆடின அவங்களோட மேட்சஸோட பொசிஷன் சுத்தமா சரியில்லை. அந்த எரங்கல் மேட்ச்ல பார்த்தேன். அந்த எரங்கல் மேட்ச்லயும் அவங்களோட பொசிஷனிங் சரி கிடையாது. 2 ஹை ரிட்ஜுக்கும் லோ ரிட்ஜுக்கும் நடுவுல மிடில்ல போயிட்டு அவங்க பொசிஷன் பண்ணதுக்கு அவங்க டைரக்டா வெஹிக்கிள் தூக்கிட்டு போய் கீழே சோல் கூட 4v4 ஃபைட் எடுத்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா மேல ஜெனிசிஸையாவது புஷ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஹை ரிட்ஜ் கிடைச்சிட்டு ஜெனிசிஸோட பொசிஷனுக்கு இவங்க வந்திருப்பாங்க. யாருக்கு தெரியும் ஆஃப்லைன்ல எப்படின்னு புரியலையா மாதரா ப்ரோ? ஓ என்ன 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 பத்தி சொல்றீங்களா? ஓகே ஓகே. நான் கூட வந்து யாரோ பட்டன் சொல்றீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஆமா என்ன ஜேஎம்டினா சத்தியமா தெரியல ப்ரோ. ஜான் மேரி சத்தியமா தெரியல. ஆமா என்ன ஜேஎம்டி சத்தியமா ஐடியாவே இல்ல. நெக்ஸ்ட் ஸ்ப்ரே பாரு ப்ரோ. Another elimination point just taken away like that. I mentioned this as well. It's just a matter of seconds when Team Tamilas will be eliminated from the game, and that's what happens. I don't understand what sort of an analysis you do when you place yourself in that spot. Come on, you've been competing for years. You cannot be making mistakes like that, especially in a terrain like this. I like Team Tamilas the way they were playing during the league stages. Yeah, the they were blind so aggression. good. Yeah, it was working out as well. You see someone ஏன் இதுல என்ன எதுவும் பார்க்கவே இல்லை நானு. நோ கான்ஃபிடன்ஸ் டு டேக் ஃபைட் சிம்பிள். பட் ஸ்டில் ப்ரவுட் தட் த்ரீ தமிழ் டீம்ஸ் வென்ட் டு செமிஸ். அதாவது நம்ம எப்படி செட்டில் ஆகுறோம்னு பாத்தீங்களா? அது அது வந்து யோசிச்சீங்களா? என்னன்னா நம்ம ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 தமிழ் டீமை வந்து 2 வருஷம் முன்னாடி கிராண்ட் ஃபைனல்ஸ்ல நிக்க வச்சோம் நம்ம கம்யூனிட்டியில. புரியுச்சா? இப்ப அதுல ஒருத்தன் ஐஜிஎல்லே இல்ல. அந்த ஐஜிஎல் குவிட் பண்ணிட்டான். எதனால? அவனுக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ன்றதுனால அந்த ஐஜிஎல் குவிட் பண்ணல. அந்த ஐஜிஎலுக்கு எடுத்து ஆடுறதுக்கு அசால்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அசால்டர்ஸ் கிடைக்கலன்றதுனால. ஸோ நான் எதிர்பார்த்த பிளேயர்ஸ் வந்து என்கிட்ட இல்லைன்றதுனால 3 கிராண்ட் ஃபைனல்ஸ் டீமை ரெடி பண்ண முடிஞ்ச நம்மளால நம்ம கம்யூனிட்டினால நம்ம அப்படி வந்து மாரடிச்சுட்டு சொல்லிட்டு இருந்தோம். BJS 2024 3 தமிழ் டீம்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு நாங்க ஒக்கா முக்கா அப்படின்ட்டு இருந்தோம் நம்ம. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஸ்டில் ப்ரவுட் தட் 3 தமிழ் டீம்ஸ் வென்ட் டு செமிஃபைனல்ஸும் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது இதுல தெளிவா நீங்க யோசிச்சீங்க அப்படின்னாலே லெட்ஸ் புட் அ கிராஃப் BJS 2024 BJS 2026. ஸோ இது ரெண்டுலையுமே வந்து we have more number of teams qualified for round 4 in BJS 2024 than BJS 2026. புரிஞ்சா? அது போக we had more players online on the community. அதே சமயத்துல வந்து எப்படி சொல்றது, இப்போ இந்த வருஷம் வந்து கம்மி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து வேற என்ன, we have more viewers. ஒரு 3K மேக்ஸிமம் 3 to 5K வந்து பாத்தீங்கன்னா கன்கரண்ட் வாட்சிங் இருந்துச்சு. இப்ப நம்ம கம்யூனிட்டியில நம்ம கிட்ட 2K வாட்சிங் தான் கன்கரண்டே எடுக்க முடியுது. 2Kவே கஷ்டப்படுறோம், நம்ம திக்குறோம், திணறோம் 2K வியூவர்ஸ் ரீச் பண்றதுக்கு. அதுக்கடுத்து 2024ல 1008 ஆர்க் இருந்துச்சு தமிழ்நாட்டுல. நானே இருந்தேன்டா 2024ல டெடலைட்ஸ் esports வச்சுட்டு. இப்ப தமிழ்நாட்டுல விரல விட்டு எண்ணிடலாம் 8 ஆர்க் 10 ஆர்க் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து 3 கிராண்ட் ஃபைனல்ஸ் டீமு நம்ம வந்து எவ்வளோ ரெடி பண்ணோம்? 3 டீமு 3 கிராண்ட் ஃபைனல்ஸ் டீமை வந்து நம்ம ரெடி பண்ணி அமிச்சோம். பயங்கரமா சொன்னோம். தமிழ்நாட்டுல இருந்து 3 டீமு ஹைதராபாடுக்குலாம் கொடுத்தாங்க எங்களுக்கு கேஸ்டிங். எங்களை இங்க இருந்து ஹைதராபாத்லாம் கூப்பிட்டு போனாங்க. ஆனா நம்ம இப்ப எப்படி செட்டில் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா
ஸ்டில் ப்ரவுட் வி ஹேவ் 3 தமிழ் டீம்ஸ் இன் செமிஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட்டில் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட ஸ்போர்ட்ஸ் இது வந்து டிஎன் ஸ்போர்ட்ஸ் இப்படி கிராஃப்ல ஏறுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்படி கிராஃப்ல இறங்குதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ வந்து இதுதான் தோணுதுங்க. எனக்கு என்னமோ இதுதான் தோணுது. எனக்கு இதுதான் தோணுது. நீங்க சொல்லுங்க. டிஎன் நான் இப்போ உங்களுக்கு கம்பேரிசன் சொல்ட்டேன். நான் உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. சரியா? இந்த கிராஃப்லாம் நான் எடுத்துட்டேன். நம்ம ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டி வளர்ந்திருக்கா? விழுந்திருக்கா? யூ கைஸ் போலோ. நீங்களே சொல்லுங்க சாட் செக்ஷன்ல. தனுஷ் ரோஹித், ஹரி ஸ்டார்கி, மில்கி, கோபி ப்ரோ, சபரீஷ் ப்ரோ, ரிக்கிலனியன், ஹரிபிரகாஷ், ரேவன் டாஃபி, டெக்ஸ்டர், ரிக்கிலனியன் நீங்களே சொல்லுங்க. தமிழ் டீம்ஸ் ஃபைனல் போக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் அதிகம். பட் வந்து அதுக்கு அவங்க இப்போ பெர்ஃபார்ம் பண்ற மாரி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ட்ராய் ஆடுற மாரி ஆடுனா கூட உள்ள போயிடலாம். ஸோ நாளைக்கு ட்ராய் உள்ள போயிடணும்ப்பா. என்னோட பூரா வேண்டுதலுமே நாளைக்கு ட்ராய் உள்ள போயிடணும். அவ்வளோதான். ட்ராய் உள்ள போயிட்டாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு டீமாவது வந்து நமக்கு கேரண்டீடா உள்ள இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிரும். நம்ம கொஞ்சம் பிரஷர் இல்லாம ஜாலியா இருக்கலாம். ஆப்வியஸ்லி விழுந்திருக்கு. அவ்வளோதான் கைஸ். நம்மளோட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நம்ம கிராஃப் வந்து 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்துச்சு. இப்படி ஏறிட்டு இருந்துச்சு. 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துச்சு. ஏன் இங்க இருந்துச்சு அப்படின்னா, பாதியில இருந்துச்சு அப்படின்னா, ரைசிங் ஸ்போர்ட்ஸ் வந்து பிஎம்பிஎஸ் #4 எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டோட ஹையஸ்ட் அச்சீவ்மென்ட் டீம் தான் அதான். ரைசிங் ஸ்போர்ட்ஸ் வச்சது தான். பிஜேஎஸ்சி ஒரு அபிஷியல் ஈவென்ட்ல. இல்ல வேற ஏதாவது டீம் வச்சிருக்காங்களா எனக்கு தெரியாத மாரி. நீங்க ஏதாவதுனா சொல்லுங்க. இந்த வருஷம் வந்து இங்க போயிட்டோம் நம்ம. இங்க இருக்கோம், இங்க இருக்கோம். ஆஸ் அ கம்யூனிட்டியா சொல்றேன் நம்ம வந்து பாட்டம்ல இருக்கோம். ஸோ ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல கைஸ். டெஃபினெட்லி டவுன்ஃபால் தான். பேசிக் திங் பீப்பிள் ஆர் கெட்டிங் போர்ட் வித் பிஜிஎம்ஐ. ட்ரூ 2024 தான். இந்த 2 டீம்ஸ் போகும். யார் அது சொன்னது? பேசிக் திங் கெட்டிங் போர்டுன்னு. கரெக்ட் ப்ரோ விக்னேஷ். நீங்க சொன்னது வந்து டெஃபினட்டா கரெக்ட் ப்ரோ. டிஎன்ல growth கம்மி தான். பட் ஸ்டில் ஓவரால் இந்தியால நல்ல growth. கிராஃப்டன் ஷுட் கண்டக்ட் மோர் கேம்பஸ் ஸ்டோர் இன் டிஎன். ப்ரோ நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் ப்ரோ. நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் ப்ரோ. மத்த ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியல அப்படின்றதுனால தமிழ்ல வந்து நல்ல growth இருக்குன்னு நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ரைசிங் #3யா? கைஸ் பிஜிஎம்எஸ் இஸ் நாட் அபிஷியல். நான் சொல்லிட்டு இருக்கிறது அபிஷியல். புரியுதா? ரைசிங் ஸ்போர்ட்ஸ் #4 தானே வந்தாங்க. அவங்க எப்ப #3 வந்தாங்க? என்னையா சொல்றீங்க? ஐ மீன் 4 மிரிக்கல்ஸ். 4 மிரிக்கல்ஸ்ன்ற டாக் கீழ விளாண்டாங்க. என்னதுடா இது? 4 மிரிக்கல்ஸ் 4th பொசிஷன் ப்ரோ. இங்க பாருங்க. 4 மிரிக்கல்ஸ் 4th பொசிஷன். #4 தான். பிஜிஎம்எஸ் இஸ் நாட் அபிஷியல் கைஸ். எல்ஹெச்எஸ் தான் #3. ஆமா. டிடி வித் மேக்ஸி மேன்டி ஹிட் டிஃபரண்ட். டிடி பிஎம்பிஎல் அண்ட் பிஎம்சிஓ 2020 போடியம் ஐ கெஸ். அதுவும் #4 தான் நினைக்கிறேன். 2020 பிஎம்சிஓ. ஃபைனல்ஸ் இன்வைட்டட். ஓகே. டீம் கமலாஸ் அண்ட் இவங்க இதெல்லாம் என்ன? குரூப் ஸ்டேஜ். ஓகே. #6 கிராண்ட் ஃபைனல்ஸ் ஃபைனல் ஸ்டாண்டிங் டிடி ஆன் #6 கைஸ். இதுல டாப் 5 என்ன எதுக்கு குவாலிஃபை ஆறாங்க இந்த டாப் 5? எவ்வளோ பழசுரா சாமி. பிஎம்பிஎல் சவுத் ஏஷியாக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. டாப் 5. டீம் தமிழா 6th பொசிஷன்ல எலிமினேட் ஆயிருக்காங்க கைஸ். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? பிஎம்பிஎல். ஓகே. எதுக்கும் செக் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம வந்து இத்தனை வருஷத்துல ஒரு டீம் கூட போடியம்ல கொண்டு போய் நிறுத்தலையா தமிழ்நாட்டுல இருந்து? ஐயோ. பிஎம்பிஎல். பிஎம்பிஎலா? ஏஷியா.
டீம் தமிழாஸ் வாத்தியார் 6th பொசிஷனா இருக்காரு பாருங்க. பிஎம்பிஎல் ஓவரால் ஸ்டாண்டிங்ஸ் இது லீக். ஃபைனல் ஸ்டாண்டிங்ஸ்ல 14வது இடத்துல முடிச்சிருக்கோம் கைஸ் நம்ம. சோல் 13வது இடத்துல முடிச்சிருக்காங்க. மார்க்கோஸ் அப்ப வெயிட்ரா இவ்ளோ வாழ்ந்திருக்காங்களா மார்க்கோஸ். ஸோ கைஸ் அப்போ வந்து சேடான ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2018 இருந்து ஒரு டீம் கூட நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போடியம்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ஈவென்ட்ல முடிக்கவே இல்ல. அந்த க்ளோசஸ்ட் டீம் டு கோ நியர் திஸ் போடியம் இஸ் இப்போ பிரசன்ட் ரைசிங்ல இருக்காங்க. ரீப்பர் மட்டும் இங்க வந்துட்டாரு. ஸோ ஆர்இல டிராகன் பாத்தீங்கன்னா ஓன்ஸ் இட் #4 ஹையஸ்ட் அஃபிஷியல் அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ் டீம் ஆர் பிஎம்ஐஎஸ் ஐ டோன்ட் நோ. பாப்போம் எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம். ஆனா அப்ப எல்லாத்துலயும் கன்சிஸ்டன்டா குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் மிஸ்டர் ஸ்ப்ரே மேக்ஸி கேரி ஓபி. ஃபைனல் ஸ்டாண்டிங் #7G #7G இவங்களும் இந்த ரோஸ்டும் #7ல தான் இருந்திருக்காங்க. ஐஎன்டி ஸ்நாக்ஸ் விளையாடினார்ல. அட்டங்கி ஐஎன்டி பிவி ஸ்போர்ட்ஸ் இது வேற ரோஸ்டோ இது ரைட்டு. ஸ்நாக்ஸ் ஓகே விளையாண்டுருக்காரு. 2019ல விளையாண்டுருக்காரு. PMCO TT #G official event. BGMS is not an official event. PMCO TT #4 PMCO year bro 2019 போட்டு பார்க்கலாம். 2019ல என்ன நடந்துச்சு? ரொம்ப பழசுஜி மறந்து போயிடுச்சு. இது இங்க டீம் தமிழாஸே இல்ல. இங்க 2020ல வந்து சாரி 2019ல வந்து டீம் தமிழாஸ் இல்ல. PMCO ப்ரோ #6 ப்ரோ அவங்க PMCO 2020ல. டிடி வந்து #6 பொசிஷன் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க 6th பொசிஷன்ல இருக்காங்க டீம் தமிழாஸ். கிராண்ட் ஃபைனல்ஸ் ஃபைனல் ஸ்டாண்டிங் PMCO. அப்ப நம்ம ஒரு டீமை கூட ரெடி பண்ணல கைஸ். நம்ம 1000 தான் முட்டு குத்தாலும் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டீம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு எத்துன்னு போல. போடியம் கிட்ட நம்ம அபிஷியல் ஈவென்ட் போடியம் கிட்ட எத்துன்னு போல. எண்ட் ஆஃப் கன்வர்சேஷன் அவ்வளவுதான். 23,800 இது வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணி முன்னாடி USD to INR அப்படின்னு போட்டோம்னா எவ்வளோ 23,800 23,800 22 லட்சம் ரூபாய் பிரைஸ் புல். ஓகே ஸோ அதில் டிடிக்கு வந்து எவ்வளோ #6க்கு வந்து எவ்வளோ பிரைஸ் புல் கொடுத்துருக்காங்க? #6க்கு வந்து என்னடா பிரைஸ் புல் ஸ்பிளிட் இது? என்ன ப்ரோ பிரைஸ் புல் ஸ்பிளிட் இது? சீ ஐயே யார் ப்ரோ இந்த பிரைஸ் புல் ஸ்பிளிட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது? என்ன செகண்ட் பொசிஷன் வைக்கிறவனுக்கும் 16th பொசிஷன் வச்சுக்கிறவனுக்கும் ஒரே பிரைஸ் புலா? $1,100. சரி அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். பிரைஸ் புல் எவ்வளோ? 1 லட்சம் ரூபா. ஆனா உண்மையிலே வாத்தி ப்ரோக்கு வந்து சல்யூட்ரா. எப்பா 1 லட்சம் ரூபா இது இந்த பிரைஸ் பூல வச்சுட்டு எப்படி ப்ரோ மேனேஜ் பண்ணிருப்பாரு அவர் அந்த டைம்ல இருந்து? வாவ். ஹோப் திஸ் இயர் ப்ரோ PMCO ஸ்பிரிங் ஸ்பிளிட் இந்தியா 2020 #4 இருங்க பாப்போம். PMCO ஸ்பிரிங் ஸ்பிளிட் 2020 தானே? நான் இப்ப பார்த்தது ஃபால் ஸ்பிளிட்டா? ஆமா #4 PMPL SA. ஓகே எஸ்ஏல போயிட்டு என்ன பண்ணிருக்கோம்? கரெக்ட் ப்ரோ. எஸ்ஏல தான் வந்து 14th பொசிஷன்ல முடிச்சிருக்கோம். ஓகே சவுத் ஏஷியா யூமும்பா. ஓ மை காட் என்ன மாதிரி ஓஜி டீம். இதுனா சினர்ஜி தானே இது? ஆமா சினர்ஜி.
ஓ! ஓகே. ஐஎன்டி. ஐஎன்டிலாம் என்னடா ஆச்சு? டீம் ஐஎன்டி இதெல்லாம் வந்து அழிஞ்சே போச்சே ப்ரோ! ச்சே இந்த டீமு. டிடி ரிசல்ட்ஸ் பாருங்க லிக்கிபீடியால. ரிசல்ட்ஸ் பார்க்கவா? 74,719 ரூபா வின்னிங் எடுத்திருக்காங்க. டாலரு. ஏய்! என்னடா லட்ச லட்சமா சம்பாரிச்சிருக்காங்க போல டிடி. 69,0771 இது ஆன் ரெக்கார்டு. எங்கிருந்துயா இவ்ளோ வின் பண்ணாங்க? எதுலயா வந்துச்சு உங்களுக்கு? கவின் விஎம், பியர்ட் பாப்பா, டிராகன், போக்கோ, ரீகோக்குலாம் இருக்கு. பேஜ் இருக்கு. எய்ம் கார்டுக்கு பேஜ் இல்ல. பாத்தி ப்ரோக்கு பேஜ் இல்லையா? வாட் டு யூ மீன்? விஜய். ஓகே. ஜோயிங்க். ஜோயிங்க். ஜோயிங்க் இஸ் த சிஇஓவா? இஸ் ஜோயிங்க்? விஜய்னா யார் இவரு? ஹெக்ஸ் விஜயா? ஐஃபிளிக்ஸ் வந்து ஹைதராபாத் ஹைட்ராஸ்ல கோச்சா இருந்தாரு. சரி ஓகே. அது ஓகே ஃபைனு. 30% டாக்ஸ். இது கரண்ட் டாலர் கன்வெர்ட். கரெக்ட்டா சொன்னீங்க ப்ரோ. இருங்க ப்ரோ. கரண்ட் டாலர். இப்ப மனுஷன் யார்யா அது? இது கரண்ட் டாலர் டிராகன். யோ ஜாடு ப்ரோ நீ. 2019லயா? 2020ல 2020 USD to INR வெர்ஷன் ரேட். அட கன்றாவி, 2020க்கு கன்வர்ஷன் ரேட் பண்ணு. பரவாயில்லையே. ₹71.50 இருக்கு. ஆமா கைஸ். அப்போ வந்து கம்மியா தான் கைஸ் வந்திருக்கும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 20 ரூபீஸ் ஏறி இருக்குல்ல. ராய் தமிழன் esports இன்ஃப்ளேஷன் அக்கார்டிங்கா பார்க்கணும். கரெக்ட் தான் கைஸ். பரவாயில்ல. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஐக்கியூ இருக்கு கைஸ். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. I feel like Troy going to make it this year. I remember Manti used to be top fragger in every tournament. I feel like Troy going to make it this year. 30% tax. இது கரண்ட் டாலர் கன்வர்ஷன். இப்போதைக்கு டாலர்ல போட்டா கம்மியா. அண்ணா வரும். ட்ராய் தமிழன் esports. ட்ராய் தமிழன் சான்ஸ் இருக்கா ப்ரோ? கௌதம் மணி இருக்கு ப்ரோ. ட்ராய் தமிழன் நாளைக்கு. ட்ராய் வந்து இருங்க. அப்படியே ஓவரால் ஸ்டாண்டிங்ஸ் பாத்துரும். ஓவரால் ஸ்டாண்டிங்ஸ் தினமும் ஓவரால் ஸ்டாண்டிங்ஸ் பார்த்துட்டு தான் ஆரம்பிப்பேன். இன்னைக்கு என்ன கர்மம் தெரியல. I skipped my girlfriend's birthday to watch Godlike Domination. No comment. OG on top of the table. What the fuck? Guys. OG on top of the table. TT சான்ஸ் இருக்கு. 14 lakh டிஃபரன்ஸ். ஒரு 14 lakh டிஃபரன்ஸ். பட் மிசரபிளி நோ காடல் டாமினேஷன். கைஸ் ஆனா வந்து இந்த 5 வருஷம் 6 வருஷம் அவங்க நடத்துறதுனால 50 லட்சத்துக்கு மேல தான் செலவு அடிச்சிருப்பாங்க. செலவு கண்ணா பின்னான்னு ஆகும். காட்டுக்கே ஆயிருக்கும். இன்ஃப்ளேஷன் அக்கார்டிங்கா பட் மிசரபிளி நோ காடல் டாமினேஷன். ப்ரோ ஜனாத்தன் வண்டி ஒன்று விட்டார்ல. ஆமா ஷிட். ஓகே. ஜனாத்தன் 5 கிலோ எடுத்தாரு கைஸ் ஒரு மேட்ச். அது போதும் அவங்களுக்கு. அது டாமினேஷன் ஆயிடும். From now if teams practice they can make 5 slots from India. Yes, they can make. நான் கூட வேற சேனல் வந்துட்டோம்னு நினைச்சேன். யூடியூபர் சேலரி ரிவீல் பண்ணுவார்ல. ஓகே. ராபி தானே அவர் பேரு. இஃப் ஐம் நாட் ராங். ஜீவா வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. டிடி சேலரி ரிவீல்ட் இன் ஷார்ப் vlog. எவ்வளோ? ஷேர் பண்ண vlog பார்க்கலாமா கைஸ்? நம்மனா தான் அவர் காப்பிரைட்லாம் தரமாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். இவனுங்கள பார்த்தா ஸ்லக் டான்ஸ் தான் ஞாபகம் வருது. யார ப்ரோ? 3 மேட்சஸ்ல 43 பாயிண்ட்ஸ் ஆஃப் டுடே ஐ கெஸ். யாரு ப்ரோ? 3 மேட்சஸ்ல 43 பாயிண்ட்ஸ். ஓஜியா?
இருங்க இருங்க நம்ம வந்து அப்படியே கம்பேரிசன் போட இவன் ப்ரோ ஃபர்ஸ்ட் மேட்ச் 46 15 மினிட் வீடியோ பாரு ப்ரோ. எங்க யாரோ ஒருத்தர் சூப்பர் சாட் பண்ணாருயா மேல போயிட்டு இந்த வீடியோ பாருங்கன்னு. இருங்க கைஸ் அந்த சூப்பர் சாட்டை வந்து நான் அப்படியே பின் பண்ணி வைக்கவா? சூப்பர் சாட்லாம் பின் பண்ண முடியாது. என்னடா இது ஜெனரல் சாட்டை பின் பண்ற மாதிரி வச்சிருக்கீங்க, சூப்பர் சாட்டை பின் பண்ண முடியாதுன்ற மாதிரி வச்சிருக்கீங்க. ப்ரோ யாரு ப்ரோ தனுஷ் ரோஹித் இருக்கீங்களா இன்னும் சாட்ல? 2 CD ப்ரோ ஓஜி இன்னைக்கு. ஓகே ஓகே 3 மேட்சஸ்ல 43 பாயிண்ட்ஸ் டுடே. இவனுங்கள பார்த்தாடா சொல்லலடா. ப்ரோ ஃபர்ஸ்ட் மேட்ச் 46 1 மினிட் வீடியோ எய்ம் கார்டு சோல் பிளேயர் அடிப்பான் சஸ்பெக்டா எய்ம் ஆகும். எய்ம் கார்டு 46 ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 46 15 மினிட்ஸா? என்ன கைஸ் சொல்றாரு அவரு? கைஸ் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம திருப்பி வந்து பார்ப்போம் சரியா? எங்க போவாதீங்க. ஓஜி நான் பண்ணேன். அதான் 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 அதான். இருங்க ப்ரோ நான் பின் பண்ண முடியல. இவர் ஏதோ சொல்றாரு. என்னடா நாளைக்கு நாளைக்கு இதுக்கு வந்து இப்பயே நீங்க கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. முப்பத்தி 2 பேர் வெயிட் வேற பண்ணிருக்கானுங்கப்பா. வெயிட் வேற பண்ணிருக்கானுங்க. நாளைக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கீழ போட்டு உக்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேப் ஸ்ட்ரீம் அப்கமிங் இங்கிலீஷ் 46.15. Also building up pressure from the other side of this house. Oh my God, that's utilities. Exchange for both the sides. Goblin, the man's pinned down, but there we go. Joker legit, moving in tandem. Soul, they seem so coordinated. Victor Sumas just completely trapped. This nade, it's gonna find a knock, always gets down. And now you've only got the final 2 men standing for Victor Sumas. Such a clean sweep coming through from Soul. This is what you like to see. This is what you call team play at the maximum potential. What a team ace coming through. And Victor Sumas, no answer for that play, but it's not over. Spotting out the players from Team Tamil. என்னடா அது 46.15. இதுல என்ன ப்ரோ நீங்க சஸ்ஸா பாத்தீங்க? Team ace coming through and Victor Sumas, no answer for that play, but it's not over. Spotting இதுல என்ன சஸ்ஸா பாத்தீங்க? எஸ்டர்டே எய்டன் இன்டர்வியூல தேடி இருப்பாரு ப்ரோ அது பாருங்க. எஸ்டர்டே ப்ரோ டைம் சொல்லுங்க ஜி. 2 CD ப்ரோ ஓஜி இன்னைக்கு எய்ம் கார்டு சேலரி ரிவீல்டு 41,280 ரூபா. ரைட்டு. எய்ம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபைனல் பாசஸ். கமேஷ் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். அந்த ஸ்ப்ரே என் ஏக்னாவே பார்த்துட்டீங்க. இதுல ஒண்ணுமே இல்லையா இதுல? Ramesh, welcome to the stream. My top 8 is Soul, OG, Gens, RG, Cardal, MN, Meta Ninja, MN, okay. LF, LEFP, RNTX. ராய வந்து மன்சாச்சிக்காக கூட இவர் போடல போகுது. ரைட்டு ப்ரோ உங்க ஒப்பீனியன் அது வேற கதை. ஸோ ஜாட் கேமிங் தமிழ் ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல் போங்க. ஏன் சூப்பர் சேட் பண்ணா மட்டும்தான் வந்து அதர் சேனல்ஸ் வியூ செய்யப்படும். போடுவேன் நான் எப்படி இருங்க. என்ன இவர் என்ன 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 கான்டெக்ட்னு கூட சொல்லாம போய் பார்க்க சொல்றாரு. அதான் எனக்கு பயமா இருக்கு. ஹிவோஸ் ஒய்டி சேனல். ஆமா இததான் சொன்னாரு. லேட்டஸ்ட் வீடியோல 5 minute 5 second பார்க்கணுமா? ஓபன் பண்றேன். லேட்டஸ்ட் வீடியோ 1 hour ஆகும். कि जो मैंने जॉनथन के साथ बात की है, सोल के चिकन के बाद भाई जॉनथन का लोग बोल रहे गॉब्लिन को धर लो। नकुल खड़ा है, नकुल किधर? अरे नकुल यार प्यारा सा इंसान। किसको पकड़ना है? गॉब्लिन को। प्रधान किधर है? क्या प्रधान को? ये क्या बोल रहा है? गॉब्लिन को पकड़ने एक साथ भाई। सोल ब्रूटल ट्रोल गॉडल जॉनथन रिप्लाई गॉब्लिन। गाइस चल यार मजाक मस्ती चल रही है। तुम लोग बोल रहे गॉब्लिन को धर लो। क्या कर? नहीं ब्रो जॉनी बढ़िया जॉनी आज खेला यार। जॉनी वो एक मीरामार के अलावा उसमें पता है जो गॉब देख के मैं भी हंस दिया। मैं बोला मार। पहले मेरे को पता है क्या लगा कि मतलब
तू कर रहा है सब कुछ, फिर उसका पीओवी दिखाया वो இவங்க என்ன ஐஆர்எல் லைவ் போடுறாரா சீகாடு? वो भी डर 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 मैं हंस दिया, मैं बोला हंस दिया भाई। वाह कसम, हम इधर बैठे बैठे जो हंसे। गाइस मीरामार का एंड देखा क्या तुम लोग? ये देखो वही वो सोच रहा, कुछ बोला ही नहीं। You want to see my Insta guys? कुछ बोलने पे भी नहीं, इतनी माँ है। बट हुआ क्या गालियाँ बढ़ रही है, शिकन निकाल के मैंने किया, बस बस नहीं हो पाया, बस इतने में मेरे को इतनी गालियाँ दे दी हैं। कोई नहीं, चलता पहला है, बोला नहीं ना यार। कुछ नहीं, कोई सीन नहीं गाइस। हम बैंटर करने आते हैं, नॉर्मल बैंटर होता है। கைஸ் இருங்க, இந்த பேண்டர்ன்ற மேட்டருக்கு வந்து ஒழுங்கான அர்த்தம் என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். கை வைக்கிறவங்களா அடிக்கிறீங்க ப்ரோ, சாரி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். பாத்துட்டேன் அந்த பேண்டர் மேட்டர் தானே. பேண்டர் இஸ் பிளேஃபுல் விட்டி கான்வர்சேஷன் ஃபுல் ஆஃப் குட் நேச்சர்டு டீசிங். Banter involves light-hearted exchanges that are fun and reciprocal, often used among friends to build rapport. It's typically teasing without malice, like joking about someone's quirky habits during a game night. Dictionaries describe it as a speaking wittily or engaging in animated joking. Okay, animated joking. சாப்பிட்டீங்களா ப்ரோ? சாப்பிட்டேன் ப்ரோ சாரி பட் ஸ்டில் ட்ரை வுட் பி மேக் இட் த்ரோ சர்வைவல் ஸ்டேஜ் ஐ கெஸ். எய்ம் கார்டு வியூல இல்ல ப்ரோ, பிஹைண்ட் த கவர். எய்ம் கார்டு வியூல இல்ல, பிஹைண்ட் த கவரா ப்ரோ? எய்ம் கார்டு பச்சையா மண்டைய காட்டுன்னு இருக்கான் ப்ரோ அவன். இதெல்லாம் சசும் இல்ல ஒண்ணும் இல்ல ப்ரோ, செம்மையா தலை காட்டிட்டு சுத்திட்டு இருக்கான் ப்ரோ பையன். பீக்கு போட்டுன்னு தேவையில்லாம தலை காட்டிட்டு. இங்க பாருங்க ப்ரோ, இங்க பாருங்க கரெக்டா Teammates coming through and Victorious has no answer for that play, but லெஃப்ட் பீக்கு போட்டு தலைய காட்டிட்டு இருக்கான் அப்ப. எப்படி வந்து புல்லட் கனெக்ட் ஆகாம இருக்கும்? செல்லமா கலாய்க்கிறதானா? ஆமா ப்ரோ அப்படிதான், செல்லமா கலாய்க்கிறது. சும்மா ஃபன்னு பட் நாட் ஹாஷ். Okay, but still try would make it through survival stage, but no one Tamil team would be eliminated, but I can't say whom. But one Tamil team would be eliminated, but I can't say. செல்லமா கலாய்க்கிறது. ஆமா கைஸ். அதாவது வந்து ரைட் ப்ரோ. டிடி ஐஜிஎல் ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன தெரியலஜி? என்ன ப்ரோ 3 மினிட்டுக்கு மேல மண்டை போய் பார்க்க முடியல, 3 மினிட்டுக்கு மேல முன்னாடி போய் பார்க்க முடியல. அப்பா முன்னாடியா அது? கடவுளே எப்பாடா ப்ரோ. ஆமா அது பக்கு ப்ரோ, அது பக்கு. அது லைவ் நாளைக்கு காலையில முடிஞ்சதுக்கு அப்புறமா பாருங்க. ஓகே நண்பர்களே, இங்க பாருங்க ரைட் பீக்கு போட்டு உடம்பு மட்டும்தான் உள்ள கவர்ல இருக்கு. மண்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிச்சுக்கோன்னு ஹெல்மெட் காட்டிட்டு இருக்காப்ல எய்ம் கார்டு. அதனாலதான் வந்து அடிச்சு பெரட்டாங்க. கைஸ் இந்த வீடியோ எத்தனை பேர் பாத்தீங்க? மிஸ்டர் பீஸ்ட் இது. ஓகே இந்த வீடியோ இல்ல, இந்த வீடியோவா அது? பப்ஜி கூட வந்து மிஸ்டர் பீஸ்ட் கொலாபரேட் பண்ணிருக்காரு ப்ரோ. ஆமா இந்த வீடியோ தான் கைஸ். பப்ஜி கூட வந்து மிஸ்டர் பீஸ்ட் கொலாப் பண்ணிருக்காங்க. கரெக்டா எங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். மிஸ்டர் பீஸ்ட் வந்து பப்ஜி கூட கொலாப் பண்ணிருக்காங்க. ஆனா எங்க தான் நினைக்கிறேன். Disgusting. சேனல்ல முடிச்சு தொலை போறாங்கடா டே நம்மளுது. அப்புறமா எங்க இங்கதான் பப்ஜி மொபைல் கூட கொலாபரேட் பண்ணிருக்காங்க கைஸ். கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து நின்று இருந்தான் பாத்தீங்களா? எங்க அந்த பையன்? இந்த பையன் இந்த 5 பொண்ணுங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனோட எக்ஸ். ஆமா நம்ம ஆளுங்க ஒளிஞ்சுக்கிற லட்சணம் அப்படியே. சம டயலாக் ப்ரோ, டெம்ப்ளேட் பண்ணி போலாம் ப்ரோ. பீஸ்ட் மாமா பங்காளி புரியல ஜி, கமெண்ட் ரேட் பண்ணிட்டார்.
என்ன ப்ரோ 3 மினிட் மேல பார்க்க முடியல. பிஎம்பிஎஸ் பிஜிஎம்எஸ் ரன்னர் அப் இஸ் சைஜன்ஸ் பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஐ கெஸ். மை கமெண்ட் நம்ம ஆளுங்க ஒளிஞ்சுக்கிறான் லக்ஷனா அப்படி ரைட்டு. கிரண்குமார் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் பிரதர். சரி ஓகே நண்பர்களே வச்சுக்கலாம் இன்னைக்கு. பீஸ்ட் மாமா பங்காளிகள் நம்ம சேனலை முடிச்சு விட்டுருவாங்க. யாரு பீஸ்ட் மாமா பங்காளி? ஓ ஓகே 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 அதான் புரியுது புரியுது புரியுது. நான் ஒரு செகண்ட் யாருன்னு கேட்டேன் பாத்தீங்களா, அங்க நிக்கிறேன் நான். சரி ஓகே கைஸ், லாஸ்ட் டு ஃபைனலி ஃபினிஷ் இட் ஆஃப். நான் வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஷார்ட்ஸ் கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்தஸ்டோட ஈவெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சரியா. இப்போ இதை ஆல்ரெடி பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரீம்ல வந்து நான் பண்ணிட்டேன். பட் ஓப்பன் ஃபார் ஆல் தான் இந்த ஈவெண்ட்டும். அதனால வந்து இந்த ஈவெண்ட் நான் 1 செகண்ட் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சரியா. இப்போ எல்லாம் வந்து ரெடியா கேட்டு வச்சுக்கோங்க. ஓஹோ என்னடா பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஓகே ஸோ இப்போ வந்து எங்க அது F11. ஸோ கைஸ் நீங்க இந்த எஸ்கேப் போயிட்டோம். ஸோ கைஸ் நீங்க இந்த பிசிஎஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த வருஷத்திலே இன்னொரு அஃபிஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரப்போகுது. ஸோ அது வந்து பிஎம்பிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்தஸ்டோட அப்தஸ்ட் esports இந்தியா ரைசிங் சீரிஸ் 2026 ஓகேவா. ஸோ இதனோட பிரைஸ் பூல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 10 lakhs வரையுமான ஒரு மேசிவ் பிரைஸ் பூல் வச்சிருக்காங்க. ஸோ இதனோட ஸ்டார்ட் டேட் வந்து இந்த 14ஆம் தேதி மார்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஆரம்பிக்குது. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் இப்போ லைனா சொல்றேன். ஸோ இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 14ஆம் தேதி மார்ச்ல இருந்து 21ஆம் தேதி மார்ச் மொத்தம் 7 நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நடக்க போகுது. அது போக வந்து நீங்க எப்படி பிஜிஏஎஸ்க்கு வந்து ஒரு இன்கேம் குவாலிஃபயர்ஸ் விளையாடுனீங்களோ அதே மாதிரி இதுக்கும் நீங்க வந்து இன்கேம் குவாலிஃபயர்ஸ் விளையாடுவீங்க. இன்கேம் குவாலிஃபயர்ஸ்ல இருந்து வந்து ஒரு 512 டீமை மட்டும் ரவுண்ட் 1க்கு வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 256 டீம்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. ரவுண்ட் 2ல இருந்து 64 டீம்ஸ் மட்டும் தான் வந்து குவார்டர் ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க. அண்ட் குவார்டர் ஃபைனல்ஸ்ல இருந்து 32 டீம்ஸ் மட்டும் செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகி செமிஃபைனல்ஸ்ல இருந்து ஓவராலா 16 டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்து விளையாடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரோட் மேப். அண்ட் கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்து ஏப்ரல் 24ல இருந்து 26க்குள்ள நடக்கும். ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிஜேஎஸ்க்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் நீங்க பண்ணி விளையாடி இருந்தீங்க அப்படின்னா அதே ரோஸ்டர்ல தான் உங்களால வந்து விளையாட முடியும். ஸோ அடுத்த பிஎம்பிஎஸ் முடிகிற வரை உங்களால வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியல் ஈவெண்ட்ஸ்ல ரோஸ்டர் சேஞ்ச் பண்ணி உங்களால விளையாட முடியாது. அண்ட் இது வந்து ஒரு ஃபுல் ஃபிளஷ்டு தேர்ட் பார்ட்டி ஈவெண்ட் தானே ப்ரோ. இது எப்படி நீங்க அஃபிஷியல் ஈவெண்ட்ல சொல்றீங்க அப்படின்னா இது வந்து அப்தஸ்ட் வந்து கிராஃப்டன் கூட கைகோத்து தான் நடத்துறாங்க. ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈவெண்ட். இன்னொன்னு இந்த ஈவெண்ட்ல வந்து நீங்க போடியம்ல வந்தீங்க இல்ல சாம்பியன்ஸா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎம்பிஎஸ் ஸ்லாட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அதனால வந்து கிராஃப்டன் இந்தியா esportsஓட அஃபிஷியல் வெப்சைட்ல தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம லாகின் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அடிச்சுக்கோங்க. ப்ளீஸ் ப்ரோ அடுத்து மேக்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க, ரொம்ப லோவா இருக்கு. ஜி பாருங்க மோட்டிவேஷன் சீரியஸா நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் ட்ரிக் சொல்லவா. என்னன்னா கண்ணை மூடிக்கோங்க ஓகேவா. ப்ரோ என்ன ப்ரோ கண்ணை திறந்துகிட்டே நான் பண்ணலாமே ப்ரோ. அது என்ன கண்ணை முடிக்கணும் அப்படின்னா ட்ரஸ்ட் மீ ப்ரோ, இது கண்ணை மூடினாதான் ஒர்க் அவுட் ஆகும் சரியா. கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு இப்போ வந்து 10 வருஷம் கழிச்சு நீங்க வந்து ஒரு டைம்ல இருக்கீங்க புரியுதா. 10 வருஷம் கழிச்சு நீங்க வந்து எப்படி சொல்றது, நீங்க ஆசைப்பட்ட வீடுல நீங்க இல்ல ஓகேவா. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இல்ல, பிடிச்சவங்க உங்க கூட இல்ல ஓகேவா. இன்னொன்னு ஒருத்தன் எதிரில போறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ அன்னைக்கு மேக்ஸ்ல வந்து மார்க் எடுத்திருந்த அப்படின்னா இன்னைக்கு நீ நல்லா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அது உங்களுக்கு ஹார்டா ஹிட் ஆகுது, ஏன்னா அது உண்மையாவும் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கடவுள்கிட்ட உட்காந்து எனக்கு 10 வருஷம் முன்னாடி அந்த டைம் மட்டும் எனக்கு திருப்பி கிடைச்சதுன்னா நான் இந்த முறை மேக்ஸ் எக்ஸாம் ஒழுங்கா கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டீங்க. இப்ப கண்ணை தரங்க, நீங்க 10 வருஷம் இங்க வந்திருக்கீங்க. டூ இட் அவ்வளவுதான். திஸ் வில் பி த பெஸ்ட் மோட்டிவேஷன் ப்ரோ. இதை நான் கொஞ்சம் நக்கலா சொன்னேன். பட் சைக்கலாஜிக்கலா நீங்க சீரியஸா இதை வந்து யாராவது ஒருத்தங்க நரேட் பண்ண வச்சு நீங்க கேட்டு கண்ணை திறந்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் கிஸ்.
இத்துடன் வந்து பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கான நேரொலி வந்து முடிகிறது. ஸோ உங்கள் அனைவரையும் நான் வந்து நாளை சந்திக்கிறேன் இன்னொரு நேரொலியில். Until then, this is Sri signing off from this live streaming. Thank you, take care, tada, bye bye, peace out and good night people. Okay, peace out.